This conference will now be recorded. Okay. Good evening, team. Thank you for opting to learn Azure with me. So, இது வந்து தமிழ் செஷன் இது. So, end to end, I'll be sharing the content in Tamil language. Okay. So, but again, there is a mistake here in the slide. It says it conveys English, but it's a Tamil session. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன் ஜேர்னி இருக்கு, என்னென்ன ரோட் மேப் இருக்கு. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த கோர்ஸ்ல நம்ம கவர் பண்ண போறோம். தென் மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து நம்ம அஜூர்க்குள்ள வி வில் நாட் பி டூயிங் அ டீப் டைவ். இன்ஸ்டெட் கிளவுட பத்தின நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போம். கிளவுட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்கு அதுல. ஸோ லைக் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல், கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல், கிளவுட்லேயே வந்து டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ் இருக்கு, சர்வீஸ் மாடல் இருக்கு. ஸோ அதை பத்தின கம்பேரிஷன் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுப்போம். தென் வில் ஆல்சோ டீப் டைவ் இன் டு கிளவுடோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், கிளவுட்லேயே வந்து கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். கரண்ட் கிளவுட் மார்க்கெட்ல எந்தெந்த ப்ரொவைடர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஐடி கம்பெனிஸ், இந்தியன் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய கிளவுட் சப்போர்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்றதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா we are not going to get too deep into Azure. Instead, we'll be covering what exactly cloud is and in the listed topics நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க இந்த செஷன் ஜாயின் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா யூ வில் கெட் ஆக்சஸ் டு திஸ் லைவ் செஷன். பிளஸ் செஷன் 1-2 செஷன் அட்டென்ட் பண்ண முடியல ஃபார் பர்சனல் டியூ டு பர்சனல் கமிட்மெண்ட் ஆர் அஃபிஷியல் கமிட்மெண்ட், உங்களுக்கு வந்து செஷன் ரெக்கார்டிங் ஆக்சஸ் இருக்கும் யூடியூப் சேனல். அது வந்து பிரைவேட் ஆக்சஸ் தான், அது உங்களுடைய ஜிமெயில் ஐடியில் வந்து ஆக்சசபிளா இருக்கும். பிளஸ் வந்து நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ற நோட்ஸ், தென் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல்ஸ், நீங்க நான் காமிக்க போற டெமோவுக்கான எல்லா கண்டென்ட்டும் வந்து லேப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்சசபிளா இருக்கும். அதனாலதான் உங்கள்ட்ட எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுடைய கூகுள் மெயில் ஐடி கேட்டிருந்தேன். ஸோ அந்த கூகுள் மெயில் ஐடி வழியா தான் நீங்க கூகுள் டிரைவ் ஆக்சஸ் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களுடைய யூடியூப் ஆக்சஸ் பண்றதும் அது வழியா தான் நீங்க ஆக்சஸ் பண்ணணும். அது வழியா ஆக்சஸ் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ஆக்சஸ் டு ஆல் த டெம்ப்ளேட்ஸ், எக்ஸாம் டர்ம்ஸ், ரெஃபரன்ஸ் புக் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆல் தோ ஸ்டஃப். ஓகே. ஸோ நீங்க ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபைன், கொடுக்கல அப்படின்னா பிரைவேட்டா என்கிட்ட வந்து யூ கேன் ஷேர் யுவர் ஜிமெயில் ஐடி. குரூப்ல எதுவும் ஷேர் பண்ண வேண்டாம். ஓகே, யூ கேன் சென்ட் இட் ஒன் டு மீ. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் கரிக்குலம்ல வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் 4 டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன். என்னென்ன சர்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா அஜூரோடைய ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன் 900, அஜூரோடைய 104 அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் சர்டிஃபிகேஷன். ஒரு கிளவுட் ஆபரேஷன்ஸ் இன்ஜினியரா இருக்கீங்க, ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா இருக்கீங்க அப்படின்னா அஜூர் 104 இஸ் மோர் அப்ரோப்ரியேட் சர்டிஃபிகேஷன். AZ 700 வந்து நெட்வொர்க் ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேஷன். பட் கிளவுடை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க்ல வந்து நிறையவே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு, நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா. ஸோ மோர் தேன் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ்ல ஒன் ஆஃப் த கோர் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சர்வீசஸ் தான். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களால ப்ராப்பரா வந்து ஒரு லேண்டிங் ஜோன் செட்டப் ஆர் வாட் எவர் கனெக்டிவிட்டி ப்ராப்பரா வந்து செக்யூரா வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் அ டீப் டைவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் நம்ம இங்க வந்து ஒரு 4 டேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஹிஸ்டாரிக்கலா வந்து பாத்தீங்கன்னா 6 to 7 செஷன்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கு நெட்வொர்க் மட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு. சேம் லைக் தட் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 to 4 செஷன்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பட் இட் மைட் டேக் 5 to 6 செஷன்ஸ் ஆல்சோ. ஸோ டென்டேட்டிவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து 3 மந்த்ஸ்க்கு வந்து இந்த செஷனை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ 3 மந்த்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து வாட் கைண்ட் ஆஃப் நம்மளுடைய ஜேர்னில வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கவர் மல்டிபிள் சர்டிஃபிகேஷன். என்ன பொறுத்த வரைக்கும் யூ கேன் கோ அண்ட் கம்ப்ளீட் அஜூர் 900 சர்டிஃபிகேஷன். அஜூரோடைய ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன் வந்து யூ கேன் கம்ப்ளீட் இட் இன் 2 வீக்ஸ். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் எண்ட், நவம்பர்ல இருந்து வந்து ஸ்லைட்டா சர்டிஃபிகேஷன் பேட்டர்ன் மாத்திருக்காங்க. ரொம்பவே கம்மியான கண்டென்ட் தான். நீங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 35 to 36 கொஸ்டின்ஸ் தான் வருது. இப்போ எக்ஸாமோடைய டைமும் வந்து பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் டைம் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அக்டோபருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இட் யூஸ் டு பி லிட்டில் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். ஒரு 40 to 60 கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது கம்மியாயிடுச்சு ஆக்சுவலா. அதே மாதிரி சிலபஸும் வந்து ரீஃப்ரேம் பண்ணிட்டாங்க இன் அக்டோபர் எண்ட், அக்டோபர் 28 சம்திங் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தே கேம் அப் வித் நியூ சிலபஸ். ஸோ இதுதான் வந்து எக்ஸாமோடைய வெயிட்டேஜ் அஜூரோடைய 900 பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம லைவ் செஷன்ல வந்து எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் வந்து அங்கங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் டீப் டைவா தனித்தனியா வந்து நான் எக்ஸாம் ப்ரெப் சீரீஸ்னே வந்து பாத்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கு. நீங்க அஜூர் 900 ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல 104க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல அட்வான்ஸ் சர்டிஃபிகேஷன் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் ப்ரெப் சீரீஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். அதுல கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஆன்சர்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுன்றத
டீப் டைவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ்ல கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 5 டிஃப்ரெண்ட் ஏரியாவா இருந்தது. ஓகே, பட் இது ரீசெண்டாக வந்து ஒரு 2 months பேக் வந்து இதை மாடிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்காக வந்து கிளவுட் கான்செப்ட், அந்த இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வந்து கிளவுடோடைய பேசிக் கான்செப்ட்ஸ்ல இருந்து அரௌண்ட் 30% வெயிட்டேஜ் வரைக்கும் கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்கு. அஜூர்ல வந்து என்னென்ன ப்ராடக்ட் சர்வீசஸ், அஜூரோடைய பேக் அண்ட் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு 40% ஆஃப் த கொஸ்டின் வர சான்சஸ் இருக்கு. அஜூரோடைய பிளாட்ஃபார்ம்ல எப்படி நம்ம வந்து சர்வீசஸை மேனேஜ் பண்றோம், கவர்ன் பண்றோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தேர் வில் பி லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அரௌண்ட் 35% கொஸ்டின்ஸ் வந்து அந்த ஏரியாலேருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட் மீ மூவ் பேக் ஹியர். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வெரி ஈஸி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நம்ம கிளவுடோடைய இன்ட்ரோடக்ஷன், அஜூரோடைய ஆர்கிடெக்சர், அஜூரோடைய பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வி வில் பி டிஸ்கஸிங் ஆன் டே 2, 3 அந்த 4, அதுக்கப்புறம் நெட்வொர்க் பேசிக்ஸ், டேட்டா பேசிக்ஸ். இந்த செஷன்ஸை கவர் பண்ணாலே, இந்த கிரீன் கலர் ஏரியாஸை கவர் ஆனாலே அஜூர் 900 வந்து நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்காக வந்து நான் ஒரு 2-3 வீக்ஸ் வெயிட் பண்ணுமான்னு கேட்டால் யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட். தேர் ஆர் அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. மைக்ரோசாஃப்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஆர் கிவிங் ரெகுலர் ஃபண்டமெண்டல் செஷன்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து அவங்க ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஈவெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து அஜூரோடைய ஃபண்டமெண்டல் எக்ஸாம் எழுதுறதுக்கான கண்டென்ட் கவரேஜ் வந்து ரொம்பவே கிறிஸ்பா கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்க அதை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ வவுச்சர்ஸும் கொடுப்பாங்க. ஸோ நாட் ஒன்லி ஃபார் அஜூர் 900, செக்யூரிட்டி 900, அந்த எஸ்சி 900 எக்ஸாம்ஸ். மற்ற எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூர் ஒர்க்கிங் ஃபார் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனிஸ் லைக் TCS, HCL or any companies like அந்த சர்டிஃபிகேஷன்லாம் உங்களுடைய கார்பரேட் ஐடி வச்சு நீங்கள் ஃப்ரீயாகவே எழுதலாம். அதுக்கான ப்ரொசீஜரும் நான் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. நான் உங்களுக்கு வந்து தனியாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப்ல. ஓகே, ஸோ நீங்க பிளான் பண்ணணும் அப்படின்னா சர்டிஃபிகேஷனுக்கு வந்து யூ கேன் ஸ்டார்ட் வித் அஜூர் ஃபண்டமெண்டல். இது வந்து மேண்டேட்டரி கிடையாது, பட் ஸ்டில் லைக் இட் வில் கிவ் யூ அ குட் லெவல் ஆஃப் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். பிளஸ் வந்து எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் வந்து அந்த நம்ம 104 எழுதணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 2 to 3 months. அப்படி பண்ணாதான் நீங்க யூ கேன் ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், பெட்டர் ஹேண்ட்ஸ் ஆன் நீங்க வந்து பண்ணிருக்க முடியும். பட் மைக்ரோசாஃப்டோடைய ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு 2 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, பட் இட் இஸ் நாட் அப்படி நம்ம யாரும் இந்தியாவில் அப்படி எழுதுறது இல்லை. பட் மற்ற கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபாலோயிங் தீஸ் ப்ரீ ரெக்வசைட்லாம். பட் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மீன்வைல் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்யூரிட்டியோட ஃபண்டமெண்டல்ஸும் நீங்க வந்து மார்ச்ல பிளான் பண்ணி எழுதலாம். தென் ஏப்ரல் மந்த் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸாம் முடிக்கலாம், அசோசியேட் லெவல் எக்ஸாம். தென் நெட்வொர்க் ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம் வந்து மே எண்ட் ஆர் ஜூன்ல வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி ஒரு 4 எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த கோர்ஸ்ல வந்து இந்த 4 எக்ஸாம்க்கான கண்டென்ட் வந்து எண்ட் டு எண்ட் கவரேஜ் இருக்கு இதுல. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த கலர் கோடிங்லேயே தெரியும் எந்தெந்த கண்டென்ட் வந்து எந்த பர்டிகுலர் எக்ஸாம் டாபிக்கு ரெலவெண்டான டாபிக்ன்றது தெரிஞ்சிருக்குங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் லைக் நம்மளுடைய கம்ப்யூட், நெட்வொர்க், டேட்டா ஸ்டோரேஜ், பேக்கப், ஆக்டிவ் டிரெக்டரி, மைக்ரேஷன், டிசாஸ்டர் ரெக்கவரி, கமாண்ட் லைன்ல வந்து அஜூர் மேனேஜ் பண்றது, ஆட்டோமேஷன், மானிட்டரிங், ஆப் சர்வீசஸ், டேட்டா பேஸ், தென் கண்டெய்னரைசேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல்ஸ் 22 and 23 வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆன் SC 900 ரிலேட்டட் கண்டென்ட் கவரேஜ். ஓகே, ஸோ இந்த சிலபஸ் எந்த அளவுக்கு நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னு தெரியல முன்னாடி, பட் திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் கன்வேட் ஹியர். அட்வான்ஸ் லெவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா அஜூரோடைய 500 செக்யூரிட்டி ஸ்பெஷாலிட்டி கோர்ஸும் தனியா வந்து 30 hours எடுக்கிறேன். அஜூரோடைய 305 ஆர்கிடெக்ட் கோர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா தனியா 40 hours எடுக்கிறேன். ஓகே, பட் இந்த பர்டிகுலர் அஜூர் சிலபஸ்ல வந்து we are targeting these 4 certification related topics. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் இதுல வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? கண்டென்ட் கவரேஜ் கோர்ஸ் இதுல ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து நீங்க யூ கேன் அப்பியர் ஃபார் எனி எக்ஸாம் டிரெக்ட்லி. AZ 104 இருக்கலாம், இல்லை AZ 305 இருக்கலாம். யூ கேன் டிரெக்ட்லி அப்பியர் ஃபார் எனி எக்ஸாம். தெர் இஸ் நோ ப்ரீ ரெக்வசைட், ஆப்ஷனல் தான் எல்லாமே. ஓகே, இன் கேஸ் உங்களுக்கு வந்து இஃப் யூஆர் ஐ மீன் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் டு கோ வயா திஸ் பாத். ஓகே, ஃபர்ஸ்ட் 900 எழுதிட்டு அப்புறம் 104 எழுதிட்டு அப்புறம் நீங்க ஸ்பெஷலைசேஷன் சர்டிஃபிகேஷன் முடிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி மச் ரெலவெண்ட் அண்ட் மச் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா வந்து நம்ம பேசிக்ஸ்லேருந்து போகிற மாதிரி இருக்கும்.
ஸோ ஜஸ்ட் அ செகண்ட், 2 பேர் கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் கிவ் மீ அ மினிட். ஓகே, சாரி. ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஸோ இன்னுமே 2-3 பேர் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்க முடியலன்னு சொல்றீங்க. ஸோ ராமநாதன், ஐ திங்க் நீங்க ப்ரௌசர்ல அன்வான்ட் ஸ்க்ரீன்ஸ்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா யூ கேன் க்ளோஸ் தேம். ஓகே, ஸோ என்னோட சைட்ல இருந்து ஐ டோன்ட் ஹேவ் டு மேக் எனி சேஞ்சஸ். ஓகே, ஸோ உங்க சைட்ல இருந்து தான் வந்து யூ ஹேவ் டு க்ளோஸ் அன்வான்ட் ஸ்க்ரீன்ஸ். அதுலேயே வந்து மேலே ரைட் சைட் கார்னர்ல வந்து 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் வியூ இட் இன் ஃபுல் ஸ்க்ரீன். ஓகே, ஃபைன். ஸோ என்னுடைய செஷன்ஸ் எல்லாமே வந்து டீச்சிங் மெக்கானிசம் வந்து நான் நோட்ஸ் வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம் எழுத போறீங்க இல்லை குயிக்காக வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா குயிக்காக நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஷீட்ஸ் நான் ஆக்சஸ் கொடுத்துருவேன். 1 by 1 நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற சிலபஸ். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் கிளியர். ஓகே, எந்த ஒரு கொஸ்டின்ஸும் இல்லை. ஸோ லெட்ஸ் பிகின் வித் டுடேஸ் டாபிக். இருந்தா கேளுங்க, கொஸ்டின் இருந்தா கேளுங்க. ஸ்டான்லி, எனக்கு ஒரு ஸ்மால் query இருக்கு. ம் இப்போ நம்ம Azure ஆக்டிவ் டைரக்டரி இதெல்லாமே AZ ம் 104 வழியா தானே கம்ப்ளீட் பண்ணுவாங்க? ஆமா ஆமா. சி ஆத்தென்டிகேஷனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் டெஸ்டிங் பேட்டர்ன் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆஃபீஸ் 365 ஓகே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலயுமே அஜூர் ஆக்டிவ் டைரக்டரிக்கான கண்டென்ட் இருக்கு. பட் இங்க வந்து நம்ம ஓகே அஜூரோடைய அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தேவையான அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாம் நம்ம இங்க பார்ப்போம். ஆமா, ஓகே ஏன்னா அஜூர் ஆக்டிவ் டைரக்டரின்றது அது வந்து ஒரு கிளவுட் பேஸ்ட் டிரெக்டரி. ஸோ அப்படின்னும் போது அதில் வந்து நம்ம நிறைய ஆஃபீஸ் 365, அஜூர், இந்த மாதிரி டைனமிக்ஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இங்க வந்து நம்ம அஜூர் பிளாட்ஃபார்முக்கு அஜூர் ஆக்டிவ் டைரக்டரி எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் பண்றோன்றதை ஃபுல்லா கவர் பண்ணுவோம். ஆமா, ஓகே தேங்க்யூ. ஓகே. Hi, Stan. Pranay here. Hi. கேளுங்க பழனி. ஷூர், Uh, ரைட். Stan, நம்மள ஐடென்டிட்டி செப்பரேட்டா நீங்க எதுவும் எடுக்கிறீங்களா? இல்ல ஐடென்டிட்டி இல்ல, ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஸ்பெஷலைசேஷன் என்ன பிளான்? வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ம், 365 எடுக்கும்போது ஒரு சில கொஞ்சம் கண்டென்ட் அதிகமா கவர் ஆகும். ஓகே, பட் ம். நான் என்னுடைய செஷன் கிடையாது. பட் கலீக் ஒருத்தர் எடுக்கிறாரு. நான் வேணா உங்களுக்கு அது Okay. கண்டென்ட் வந்து லேட்டரா ஷேர் பண்றேன் நான். Sure, Stan. We'll connect you. Thanks. ஓகே, ஸோ அதர்வைஸ் ஐ திங்க் வி ஆர் குட் டு ஸ்டார்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன் வந்து மாடியூல் 1 நம்ம பார்க்க போறோம். 12th of Feb டுடே. ஸோ மாடியூல் 1ல வந்து வில் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் கிளவுட் ஃப்ரம் பேர் மினிமல் பேசிக்ஸ்லேருந்தே போகலாம். ஸோ கிளவுட் அப்படின்னா நிறைய டெஃபினேஷன்ஸ் பார்க்க முடியும் உங்களுக்கு. ஸோ அஜூரை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்பவே சிம்பிளிஃபைடா டெஃபினேஷன் சொல்றாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்றது. கிளவுட் கம்ப்யூட்டிங்னா டெலிவரி ஆஃப் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் ஓவர் த நெட்வொர்க் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா முடிச்சிடுறாங்க மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன். பட் ஒரு சில ப்ரொவைடர்ல பார்த்தீங்க அப்படின்னா தே ஹாவ் கிவன் அ டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன். ஓகே, ஸோ அது என்னன்றதை நான் இங்க சொல்றேன். ஸோ கிளவுட் டிஃபைன் கிளவுட்னு கேட்குறாங்க அப்படின்னா யூ கேன் மென்ஷன் ஆன் டிமாண்ட் delivery of any IT related infrastructure or application via cloud services platform through internet with pay as you go pricing model.
அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷனா வந்து ரொம்ப நாளா இருக்கிற கிளவுட் டெஃபினேஷன் இதுதான். ஸோ டிஃபைன் கிளவுட் அப்படின்னு கேட்டா யூ கேன் மென்ஷன் ஆன் டிமாண்ட் டெலிவரி ஆஃப் எனி ஐடி ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் அப்ளிகேஷன் வயா கிளவுட் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் த்ரூ த இன்டர்நெட் வித் பே as you go pricing மாடல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல வந்து இந்த டெஃபினிஷன்லே நிறைய ஃபீச்சர்ஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிளியரா புரியுதுங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனே சொல்றாங்க ஆன் டிமாண்ட் டெலிவரி. இப்போ உங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஐடி டேட்டா சென்டர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலா கெப்பாசிட்டி சிபியூஓ ஸ்டோரேஜோ இல்லை வந்து அடிஷ்னல் சிஸ்டம் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ த்ரூ அ வெரி லாங் லென்த்தி ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ் அப்ரூவல் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து தாண்டி தான் நீங்க நிறைய கன்ஸ்டைன்ஸ் இருக்காங்க, நிறைய அப்ரூவல் கன்ஸ்டைன்ஸ் சேல்ஸ் கன்ஸ்டைன்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ அதை தாண்டி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வி கேன் கெட் அவர் ரிக்வயர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை ஒரு அப்ளிகேஷன் ப்ரொக்யூர் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நிறைய பர்ச்சேசிங் ப்ரொசீஜர்ஸ் நிறைய அப்ரூவல் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. இங்க வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து எனக்கு 2 TB யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு மார்னிங் வந்து எனக்கு அடிஷ்னலா கெப்பாசிட்டி வேணும், இல்லை இன்னொரு 1 ஹவர்ல வந்து அடிஷ்னலா கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் எக்ஸ்பேண்ட் இட். ஸோ இது வந்து நம்ம இப்ப யூஸ் பண்றது இல்லை, இது வந்து காலங்காலமா இப்ப நீங்க ரெகுலரா உங்களுடைய லைஃப்லயுமே நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ கூகுள் டிரைவ்ல வந்து நிறைய கண்டென்ட் ஸ்டோர் பண்றீங்க, ஒன் டிரைவ் யூஸ் பண்றீங்க, நிறைய ஆன்லைன் சர்வீசஸ் லைக் கூகுள் மெயில் இதெல்லாம் யூஸ் பண்றீங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் அ சர்வீஸா வந்து நான் ரொம்ப காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இன்னைக்கு கூகுள் டிரைவ்ல வந்து 1 TB வேணும், நாளைக்கு 2 TB வேணும் அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பேண்ட் இட் எனி டைம் யூ வாண்ட். வித்தின் ஃபியூ மினிட்ஸ் வந்து ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து யூ கேன் அப்கிரேட் யுவர் செல்ஃப் ஆர் உங்களுடைய சைசிங்கை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆன் டிமாண்ட் டெலிவரி ஆஃப் எனி ஐடி ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்க எனிதிங்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை அவங்க கன்வே பண்றாங்க. ஸோ எனின்னு சொல்லும் போது தேர் ஆர் லாட் ஆஃப் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ். ஸோ அஜூரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் அப்படின்னு அவங்க அஜூரோடைய மைக்ரோசாஃப்டோடைய டெஃபினேஷன்ல வந்து தே ஆர் சேயிங் டெலிவரி ஆஃப் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் சொல்றாங்க. இங்க கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் அப்படின்னு அவங்க எந்த மீன் பண்றாங்க அப்படின்னா நீங்க காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்களுடைய வர்ச்சுவல் மெஷின்ஸ், ஸ்டோரேஜ், டேட்டா பேசஸ், அப்ளிகேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் காலிங் இட் அஸ் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ். ஸோ கம்ப்யூட்டிங் சர்வீசஸை வந்து நமக்கு இன்டர்நெட் வழியா நமக்கு ஆக்சசிபிளா இருக்கிறது தான் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்றோம். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட் வந்து இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோமான்னு கேட்டா கிடையாது. சி நீங்க டே டு டே லைஃப்ல வந்து ஆல்ரெடி நிறைய சர்வீசஸ் வந்து உங்களுடைய ஆன்லைன் இமெயில் சர்வீசஸா இருக்கலாம், இல்லை நீங்க உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கு யூஸ் பண்ற ஓலா ஊபர் சர்வீசஸா இருக்கலாம். அது எல்லாமே வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கிளவுட் ஆஃபரிங் தான். ஓகே, ஸோ சிம்பிளா டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட டெஃபினேஷன் டெலிவரி ஆஃப் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் ஓவர் த இன்டர்நெட். ஜென்ரல் விக்கிபீடியா ஆர் AWS ஆர் மற்ற ப்ரொவைடருக்கு போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த டெஃபினேஷனுக்கு வந்து க்ளோஸ் எனஃபா இருக்கும். ஆன் டிமாண்ட் டெலிவரி ஆஃப் எனி ஐடி ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் அப்ளிகேஷன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு அவங்க சொல்றது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ், வர்ச்சுவல் மெஷின்ஸ், டேட்டா பேசஸ், நீங்க கேட்குற பேக்கப் சர்வீசஸ் ஆர் மைக்ரேஷன் சர்வீசஸ் ஆர் வாட் எவர் நெட்வொர்க்கிங், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வி கால் இட் அஸ் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுடைய ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மற்ற சர்வீசஸ் லைக் மற்ற ஆஃபரிங், ட்ரெடிஷ்னல் ஐடி ஆஃபரிங், உங்களுடைய ஐடி அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இன்கேஸ் ஐஓடி டெக்னாலஜி தேவைப்படுது, இல்லை மிஷின் லேர்னிங் தேவைப்படுது, ஏஐ டெக்னாலஜி தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் ஐடி ஆஃபரிங் சர்வீசஸும் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட்ல வந்து கொடுக்குறாங்க. நாட் ஒன்லி பியூர் பிளே கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் மட்டும் இல்லாம அப்ளிகேஷன் மாதிரி பாஸ் மாடல்ல இல்லை சாஸ் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. சி இப்போ நம்ம வந்து ரெகுலர் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் படிக்கணும் அப்படின்னா போயிட்டு புக் வாங்குவீங்க, இல்லை வந்து ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் பர்ச்சேஸ் சிடி ஆர் ஒரு டிவிடி அதெல்லாம் வாங்கி தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அப்படி கிடையாது, கரெக்டுங்களா? ஆன்லைன்ல மியூசிக் இருக்கு, ஆன்லைன்ல வீடியோ ஸ்ட்ரீம் ஆகுது, லைவா வந்து மூவிஸ் பாக்குறீங்க, லைவா வந்து ஆன்லைன்ல புக் மெட்டீரியல்ஸ் வந்து படிக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு கம்ப்யூட்டிங் சர்வீசஸ். நீங்க வந்து நிறைய ஆஃபரிங் வந்து ஆஸ் அன் அப்ளிகேஷனா தராங்க, அஸ் எ ஆஃபரிங்கா கொடுக்குறாங்க. நீங்க வந்து அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுமான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அதிகமாக ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க டவுன் கிரேட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷனுடைய குவான்டிட்டி பத்தல, இல்லை நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது இட் கேன் நம்ம இங்க வந்து பொறுத்த வரைக்கும், நம்ம அஜூரை பொறுத்த வரைக்கும்
அவங்க என்னென்ன ஆஃபர் பண்றாங்க, கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் ஆஃபர் பண்றாங்க, பிளஸ் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஐடி பிஸ்னஸ்க்கு தேவையான ஆஃபரிங்கும் அவங்க பப்ளிக் கிளவுட் வழியா கொடுக்குறாங்க, இன்டர்நெட் வழியா. மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் அவங்க மைக்ரோசாஃப்ட் அஜூர்ன்றது பப்ளிக் கிளவுட் ஆஃபரிங். அவங்களுடைய ஆன் ப்ரமைசஸ் பிரைவேட் கிளவுட் ப்ராடக்ட்டும் இருக்கு, மல்டி கிளவுட் மேனேஜ் பண்ற ப்ராடக்ட்ஸும் இருக்கு. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் மாடியூல் 2ல வந்து அஜூர் பத்தி டீப் டைவா பார்ப்போம். இங்க டெஃபினேஷன்ல வந்து ஆன் டிமாண்ட் டெலிவரி ஆஃப் எனி ஐடி ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் அப்ளிகேஷன் வயா கிளவுட் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். கிளவுட் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம மீன் பண்றது, ஐ எம் ரெஃபரிங் டு மைக்ரோசாஃப்ட் அஜூர் ஆர் அமேசானோடைய AWS ஆர் கூகுளோடைய கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ இதெல்லாம் வந்து அலிபாபா கிளவுட் பிளாட்ஃபார்ம், இதெல்லாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு மார்க்கெட் பிளேஸ். அது மூலயமா நம்ம வந்து அவங்களுடைய சர்வீசஸை வந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஓலா ஊபர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க பிளாட்ஃபார்ம் வழியா நீங்க உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்க சர்வீசஸ் வந்து கன்சியூம் பண்ணிட்டு நீங்க எந்த அளவுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க, யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் சர்வீஸ்க்கு வந்து நீங்க யூட்டிலிட்டி மாடல்ல பே பண்றீங்க. யூட்டிலிட்டி மாடல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல்னு சொல்லுவாங்க, ஆர் பே as you go pricing மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் அட் த எண்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு சர்வீசஸை கன்சியூம் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பே பண்ண போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூட்டிலிட்டின்னா நம்ம வீட்டில் இருக்க எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன், அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ எப்படி நம்ம கன்சியூம் பண்றோமோ அதை அவங்க மீட்டர் பண்ணி அது மூலயமா நமக்கு பில் வரும், அதை நம்ம பே பண்ணா போதும். நீங்க அப்ஃப்ரண்டா எதுவுமே நீங்க பே பண்ண வேண்டாம். ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் பையிங் கான்செப்டே கிடையாது. அதாவது பையிங்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க, பட் நம்ம இங்க வந்து ரெண்டிங் தான் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு ஃபிளாட் இல்லை ஒரு வீடு வந்து ரெண்டிங் எடுக்கிறதுக்கும் ஒரு வீடு வாங்குறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, கரெக்டா? அதே மாதிரி இங்க வந்து நம்ம கிளவுட் அப்படின்றது ரெண்டிங் கான்செப்ட் தான். ஓகே, இட் இஸ் நாட் லைக் பையிங் கான்செப்ட். நீங்க ரெண்ட் பண்ணிட்டு வேணுன்ற அளவுக்கு யூஸ் பண்ணலாம். எனக்கு நாளைக்கு அது வேண்டாம் அப்படின்னா யூ கேன் ரிலீஸ் தட் ரிசோர்சஸ். உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கன்சம்ஷனுக்கு வந்து யூ வில் கெட் டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சில இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து சில ஆர்கனைசேஷனுக்கு வந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் மீட் பண்றதுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்க. லைக் டெடிகேட்டடா ஹோஸ்ட் வேணும்னு கேட்குறாங்க, டெடிகேட்டடா ஹார்ட்வேர் வேணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. பட் அதுவுமே வந்து ஆஸ் எ ப்ரொவைடர் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ல வந்து கிடைக்குது. பட் பிரைமரி கிளவுட் மாடல் கேட்டிங்க அப்படின்னா ரெண்டிங் மாடல் இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் மாடல் சொல்லுவாங்க கிளவுடுடைய மாடல். ஸோ இங்க வந்து நமக்கு எல்லாமே வந்து இன்ஸ்டன்டா கிடைக்குது. ஓகே, வி ஆர் கெட்டிங் இட் இன்ஸ்டன்ட், ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்டா கிடைக்கிறது மட்டும் இல்லாம இந்த சர்வீசஸ் வந்து நீங்க எங்க இருந்து வேணா ஆக்சஸ் பண்ணலாம். யூ கேன் ஆக்சஸ் இட் ஃப்ரம் எனிவேர் எனி டைம். ஏன் அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் த சர்வீசஸ் த்ரூ இன்டர்நெட். ஓகே, ஸோ நமக்கு வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தால் போதும். யூ கேன் ஆக்சஸ் இட் ஃப்ரம் எனிவேர் எனி டைம். நீங்கள் அது வந்து மொபைல் அப்ளிகேஷனாகவும் கொடுக்குறாங்க அஷ்யூர், வெப் அப்ளிகேஷனாகவும் நீங்கள் உங்களுடைய வெப் பிளாட்ஃபார்ம்லேருந்து லாகின் பண்ணலாம், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஏபிஐஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் மூலயமா நீங்க அஷூரோடைய பிளாட்ஃபார்மை கனெக்ட் பண்ணி கன்சியூம் பண்ண முடியும். ஓகே, லாஸ்டா இதுல வந்து ஆல்ரெடி மென்ஷன் தட்ல இதுல இன்டர்நெட்ன்ற வார்த்தையை நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுல முக்கியமா வந்து 1 2 3 4 5 ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து டெஃபினேஷன்லேயே அவங்க கவர் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ கிளவுடோடைய டிஃபைன் கிளவுட் கேட்டாங்க அப்படின்னா ஆன் டிமாண்ட் டெலிவரி ஆஃப் எனி ஐடி ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ளிகேஷன் வயா கிளவுட் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் த்ரூ இன்டர்நெட் வித் பே as you go pricing மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து நம்ம ரெண்டிங் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு ஆஸ்பெக்ட்ல வந்து நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சர்வீசஸை நம்ம அப்ளிகேஷனை வந்து நம்மளுடைய ஓன் ஹார்ட்வேர்ல ரன் பண்ணாம இன்னொருத்தவங்க ஹார்ட்வேர்ல வந்து ரன் பண்றோம். ஸோ ரன்னிங் அவர் சர்வீசஸ் ஆன் சம்ஒன் எல்ஸ் ஹார்ட்வேர். ஸோ அப்படின்னும் போதே நிறைய பேருக்கு ஆஹா இதுல வந்து ஏதோ செக்யூரிட்டி கிளிச் இருக்க மாதிரி இருக்கு, இதுல வந்து ஒரு ஸ்பெசிபிக் ப்ரைவசி மிஸ் ஆகுற மாதிரி இருக்குன்ற மாதிரி தோணும். பட் அதை வந்து நான் என்னன்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன் அது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ பிக் கன்சர்ன்றதை நான் லேட்டரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ கிளவுடைய டெஃபினேஷன் பார்த்தாச்சு. இப்போ கிளவுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இது எல்லாம் சொன்னது எல்லாமே பெனிஃபிட்ஸா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, பட் அது டெஃபினேஷன்லேயே கவர் ஆயிருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸா எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ கிளவுட் definition பார்த்துட்டு now let's get into cloud benefits. Okay,
ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் கீப் ஆன் லிஸ்டிங் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஓகே, பட் ஃபர்ஸ்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் ஷேர் ஃபியூ ஒரு டாப் 10 பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்றேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில ஸ்பெசிஃபிக் பாயிண்டர்ஸ் இருக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடலாம். தென் வி கேன் கெட் இன் டு ஜென்ரல் கிளவுட் பெனிஃபிட்ஸ். இப்போ மைக்ரோசாஃப்டோடைய எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்டு ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு தடவை ஒரு பாயிண்டர் கொடுத்தேன். ஸோ கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் அப்படின்னா இந்த இடத்துல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கேபெக்ஸ் this is OPEX. So capital expenditure, operational expenditure, OPEX. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னன்னா இப்போ உங்களுடைய எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷனை லிஸ்ட் டவுன் பண்ணுவீங்க. எனக்கு இவ்வளோ CPU வேணும், என்னோட இவ்வளோ மெமரி வேணும், இவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும், இந்த பர்டிகுலர் OS வேணும், இந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு அதை போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து அப்ஃப்ரண்டா வந்து அது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். சில இடத்துல வந்து இட் கேன் பி அ ரிக்கரிங் மெயின்டெனன்ஸ்க்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் இன்வெஸ்ட் சம்திங். மோஸ்டா வந்து இது பர்ச்சேசிங் மாடல். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடனே போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். ஒரு ஸ்பெசிபிக் டேஞ்சிபிள் ரிசோர்ஸை போயிட்டு நம்ம வாங்குறோம். இப்போ நம்ம வந்து வீடு வாங்குற மாதிரி, ஒரு நியூ பில்டிங் வாங்குற மாதிரி, இல்லை ஒரு ஸ்பெசிபிக் டேட்டா சென்டரை வந்து நம்மளே வந்து கிரியேட் பண்ற மாதிரி, இல்லை நமக்குன்னே ஒரு வெஹிக்கிள் வாங்குற மாதிரி, அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா கம்ப்ளீட்டா அது வந்து ஆப்போசிட். இது வந்து ரெண்டிங் கான்செப்ட் ஆர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் ஸ்பெண்டிங் மணி ஆன் சர்வீசஸ் ஆர் ப்ராடக்ட் ஓவர் த டைம். நீங்க யூஸ் பண்ண கன்சியூம் பண்ண யூ ஆர் பேயிங் ஃபார் இட். ஓகே, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் சே ஸ்பெண்டிங் மணி ஆன் சர்வீசஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் ஓவர் த டைம் பேஸ்ட் ஆன் த கன்சம்ஷன். நீங்க வந்து கன்சியூம் பண்ணி பே பண்றீங்க. இப்போ யூட்டிலிட்டி மாடல் மாதிரி. ஓகே, ஸோ இல்லாட்டி நீங்க ஒரு சோலார் பேனல்லாம் போட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பவர் கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்க, எந்த அளவுக்கு கன்சியூம் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க பே பண்ணணும் உங்களுக்கு. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது இட் இஸ் எ பிரைமரிலி கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பே பண்ண போறோம். ரெண்டு டைப் ஆஃப் மாடல் இருக்கு, ஆபெக்ஸ் மாடல், கேபெக்ஸ் மாடல். கிளவுட் வந்து இட் இஸ் மோர் இன்டு ஆபெக்ஸ் மாடல். ஓகே, ஸோ இங்க என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு உங்களுக்கு வந்து அப்ஃப்ரண்டா நீங்க எதுவுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ எனக்கு வந்து பிஸ்னஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நிறைய ப்ரொவைடர்ஸ் வந்து 3 months 2 months வந்து உங்களுக்கு கிரெடிட்டோட கொடுத்து நீங்க எவாலுவேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. உங்க அப்ளிகேஷன் கிளவுட்ல ஒர்க் ஆச்சு அப்படின்னா யூ கேன் கண்டினியூ யூசிங் தேர் சர்வீசஸ். எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா நீங்க ஸ்டார்ட் பண்ணி 3 months வந்து ட்ரையல் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம் வித்தவுட் எனி ஃபண்ட், வித்தவுட் ஈவன் ஸ்பெண்டிங் சிங்கிள் ரூபி ஃப்ரம் யுவர் பாக்கெட். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கிளவுட் ப்ரொவைடர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. GCP எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா they are giving you $300 கிரெடிட் ஃபார் 3 monthsலாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுல உங்களுடைய அப்ளிகேஷனை ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ரன் பண்ணிட்டு இல்லை ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பிசினஸ் ரன் பண்ணிட்டு கூட நீங்க ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா 3 months டைம்ல வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. யூ டோன்ட் ஹேவ் டு பர்ச்சேஸ் எனிதிங். நோ நீட் டு பர்ச்சேஸ் ஆர் மேனேஜ் காஸ்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ காஸ்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் எது மீன் பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா நீங்க போயிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லாம் வாங்கி அதுல நீங்க ஸ்டோர் பண்ண மாட்டீங்க. இன்ஸ்டன்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வாங்கி அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் இன்வெஸ்ட் ஆன் தட் காஸ்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஹார்ட்வேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஹார்ட்வேர் வாங்கி அதில் தான் நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு கிளவுடை பொறுத்த வரைக்கும் கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல்ல இருந்து என்ன எபிலிட்டி நமக்கு கொடுக்குறாங்க, யூ கேன் பே ஃபார்
more resources when they are needed. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்கு எனக்கு வந்து யூசர்ஸ் வந்து 1000 பேர் இருக்காங்க, நெக்ஸ்ட் மந்த் வந்து டல் சீசன், அப்போ வந்து 500 யூசர்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் ரெடியூஸ் யுவர் ரிசோர்சஸ், சிபியூ, மெமரி, ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து ஸ்டோரேஜ் விட்டுருங்க. ஸோ சிபியூ, மெமரி, கம்ப்யூட்டிங் ரிசோர்சஸ் பிரைமரியா வந்து கன்சியூம் பண்றது கம்மியாகும், நெட்ஒர்க்ல வந்து யூசேஜ் கம்மியா இருக்கும் அப்படின்னா சர்வர்ஸை கம்மி பண்றது, இல்லை வந்து சிபியூ மெமரி வந்து இன்ஸ்டன்ட் சைஸை வந்து கம்மி பண்றது வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கன்சம்ஷன் பேஸ்ட்ல ஒரு முக்கியமான பாயிண்ட். எபிலிட்டி டு பே for more resources when they are needed and reduce them when they are not needed. ஓகே, ஸோ நம்ம வேணுன்றப்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணுன்றப்ப அதை டவுன் கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேவையில்லாத ரிசோர்ஸஸ் வந்து அப்பப்போ நீங்க ரிமூவ் பண்ணிட்டே போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய கெப்பாசிட்டி தேவைப்படலாம், இல்லை நிறைய சர்வர்ஸ் தேவைப்படலாம், ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நாளைக்கு அது எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ யூ கேன் ஸ்டாப் பேயிங் ஃபார், அது வந்து கம்ப்ளீட் சர்வீசஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு அட்வான்ஸ் லெவல் எனக்கு செக்யூரிட்டி வேணும், எனக்கு ஒரு வெப் ஆக்சஸ் ஃபயர் வால் வேணும், இல்லை வந்து ஒரு ஷீல்டு வேணும், இல்லை மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு ஒரு பர்டிகுலர் அப்ளையன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இன்னைக்கு டேட்டுக்கு அது எனக்கு தேவைப்படலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3 months வந்து எனக்கு இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட்ல எனக்கு ஃப்ரீயாக கிடைக்குது, எனக்கு வந்து நானே வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ஏபிள் டு செட் அப் சம்திங் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் ஸ்டாப் த சப்ஸ்கிரிப்ஷன், யூ கேன் stop paying for those resources that are no longer needed. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு நிறைய கிடைக்குது கிளவுடை பொறுத்த வரைக்கும். ஸோ யூ கேன் ஸ்கேல் யுவர் ரிசோர்சஸ், யூ கேன் வேணுன்றப்ப நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கெப்பாசிட்டி, வேணுன்றப்ப நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். யூ ஹேவ் a lot of flexibility, scalability அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பாயிண்ட். ஸோ கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல்ல நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை வந்து உங்களால முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நீங்க எஃபிஷியன்டா அப்ளிகேஷன்ஸ்க்கு வேணுன்ற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டா எப்படி சொல்றாங்க அப்படின்னா ட்ரேடிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்டு ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு அவங்க ஒரு சிம்பிள் பாயிண்டா கொடுக்குறாங்க. செகண்ட் முக்கியமான பாயிண்ட் வந்து பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் ஆர் பெனிஃபிட்டிங் ஃப்ரம் மேசிவ் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொல்றாங்க. இங்க எப்படி என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா நிறைய டேட்டா சென்டர்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணிட்டாங்க. நிறைய டேட்டா சென்டர்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸ், நிறைய சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டா சென்டர் அவைலபிளா இருக்கு. இப்ப நம்மளுடைய பிசினஸ் வந்து இந்தியா, சென்னையில வந்து நல்லா போயிட்டு இருக்கு, எனக்கு சிங்கப்பூர்ல வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் என்னுடைய பிசினஸ் அப்படின்னா நீங்க அங்க போயிட்டு ஒரு கம்ப்ளீட் டேட்டா சென்டர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டா டேட்டா சென்டரை பில்ட் பண்ணி இல்ல சர்வர் ரூம் கிரியேட் பண்ணி நீங்க வந்து அப்ளிகேஷனை ரன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இன்ஸ்டன்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய டேட்டா சென்டர்ல ரெப்ளிகேட் பண்ணிட்டு வித்தின் ஃபியூ டேஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சர்வீசஸை வந்து க்ளோன் பண்ணலாம், இல்லை வந்து உங்களுடைய எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸை வந்து ஒரு ரெப்ளிகா மாதிரி எடுத்து அங்கேயே நீங்க ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் யூஸ் their capacity on the fly, you can expand your application into different geographical region. அப்படிதான் அதான் வந்து பாத்தீங்கன்னா benefiting from massive economies of scale அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் கெஸிங் கெப்பாசிட்டி. நம்ம ட்ரெடிஷ்னலா வந்து இதுதான் பெரிய பிரச்சனையாவே இருந்தது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ண போறோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு 1 TB டேட்டா தேவைப்படும்னு இன்னைக்கு நினைப்போம். இந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு 1000 யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி இன்னைக்கு நம்ம அசம்ஷன்ல இருக்கோம். சம்டைம்ஸ் வந்து அதை வந்து ரீச் பண்ண முடியாமையும் போகலாம். ஈவன் ஆஃப்டர் 1 or 2 years நமக்கு வந்து 1000 கன்சியூமர்ஸ் வராம போகலாம், இல்லை வந்து அந்த 1 TB டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணாமையும் போகலாம். வேறஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது, திடீர்னு நம்ம அப்ளிகேஷன் வந்து ஓவர் நைட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா யூசர்ஸ் வந்து ஒரு 3000 பேர் வராங்க, இல்லை 4000 பேர் வராங்க, எனக்கு வந்து ஒரு 5 TB டேட்டா ஸ்டோரேஜ் தேவைப்படுது அப்படின்னா தென் கண்டிப்பா வந்து இந்த கெஸ்ட்ல தான் நம்ம வந்து பிசினஸே ரன் பண்ணிட்டு இருந்தோம் பழைய ட்ரெடிஷ்னல் கான்செப்ட்ல. கிளவுடை பொறுத்த வரைக்கும் யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி ஒரி அபவுட் தட். இன்னைக்கு எனக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி வேணும், நாளைக்கு எனக்கு அதிகமாக வேணும், எனக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து அதை கம்மி பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் டீல் வித் தட் ஆன் த ஃப்ளை. ஓகே, ஆட்டோமேட்டிக்காவும் ஸ்கேல் பண்ணலாம், மேனுவலாகவும் நீங்க இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்ணதெல்லாம் பண்ண முடியும். ஸோ ரியலி யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி அபவுட் கெப்பாசிட்டி. நீங்க வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஓவர் ப்ரொவிஷன் பண்ணிட்டோம், இல்லை வந்து பாத்தீங்கன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் அப்படின்ற பயமே நமக்கு தேவையில்லை பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும். Stop over provisioning or stop worrying about underestimation.
ஏன்னா நமக்கு வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவா தான் வந்து தே வில் ஸ்டார்ட் த பிஸ்னஸ், தே வில் ஃபீல் லைக் தே வில் கெட் அ லாட் ஆஃப் கன்சியூமர்ஸ், இன்னும் ஒரு 2 months 3 monthsல கிடைக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, நிறைய ஹார்ட்வேரை வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, பெரிய லெவல் ஹார்ட்வேர், நிறைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, நிறைய லைசன்சிங் இதெல்லாம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் இன் கேஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா, அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பிஸ்னஸ் மூவ் ஆகலை அப்படின்னா, தென் அங்கே வந்து என்ன பண்ணிடுறாங்க, நிறைய ஓவர் ப்ரொவிஷனிங் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுடைய ரெவென்யூ வந்து பாத்தீங்கன்னா நிறைய லீக்கேஜ் வேஸ்ட் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி கெஸ் த கெப்பாசிட்டி, யூ கேன் கோ அண்ட் ப்ரொவிஷன் த ஆக்சுவல் கெப்பாசிட்டி தட் இஸ் நீடட் ஃபார் யுவர் அப்ளிகேஷன் ஆர் யுவர் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீட், வாட் யூ கால் இன்க்ரீஸ்ட் அஜிலிட்டின்னு சொல்லுவாங்க மைக்ரோசாஃப்டோடைய டேர்ம்ஸ்ல. இது வந்து டைம் டு மார்க்கெட்னு கூட சொல்லுவாங்க ஜென்ரல் டேர்ம்ஸ்ல. இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனை ஒரு எண்ட் யூசருக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் டைம் டு மார்க்கெட். இப்போ ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம், நம்மளுடைய ஐடி டேட்டா சென்டர்ஸ்ல வந்து காலங்காலமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனை நம்ம ரெடி பண்ணி ஒரு கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஆவரேஜா வந்து 3 to 6 months எடுக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது நம்ம அப்ளிகேஷன் டீம் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடிஷன் வேணும், எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஓனர் சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு ஐடி டீம் வந்து அந்த ரெக்வெஸ்ட்டை வந்து லிசன் பண்ணி கேதர் பண்ணி தென் தே வில் சே இந்த ஹார்ட்வேர் போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த ஹார்ட்வேர் பெட்டராக இருக்கும், இந்த ஓஎஸ் எடிஷன் வந்து உங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் ப்ரீ ரெக்வஸ்ட்டை மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, தே வில் கோ ஃபார் பர்ச்சேசிங். அந்த பர்ச்சேசிங் வந்து நாளைக்கே நடந்துராது, இட் வில் ஹேவ் டு கோ த்ரூ லாட் ஆஃப் அப்ரூவல், ப்ரொக்யூர்மெண்ட், அந்த ஹார்ட்வேரை வந்து எங்கிருந்து அனுப்புறாங்களோ அது டெலிவர் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஹேவ் டு பி ரேக்ட், ஸ்டாக்ட், கேபிள்ட் ஆர் வாட் எவர் ஹேஸ் டு பி டன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லோக்கல் ஐடி டேட்டா சென்டர்ல இருக்கிற டேட்டா சென்டர் டீம் வந்து அந்த ஹார்ட்வேரை வந்து நெட்வொர்க் லெவல்ல வந்து ரிமோட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆக்சஸபிளா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் we can load our application or operating system அதுக்கப்புறம் தான் லோட் பண்ண முடியும். then we'll be able to load our application. so 3 to 6 months ஆகும் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அதை கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்துட்டு இருந்தது. வேற இங்க வந்து sorry, if you are having an application, it will take maximum வந்து ஒரு 1 hour 2 hourல வந்து you will be able to do it. அது இன்னும் வந்து பாசிட்டிவா சொல்லலாம், within few minutesல நடக்கும்ன்ற மாதிரி சொல்லலாம். பட் again at least instead of months together, few hoursல வந்து you will be able to deliver your application with quality of service to the consumer. ஓகே, அதுதான் வந்து டைம் டு மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம், இன்க்ரீஸ்ட் அஜிலிட்டி ஆர் ஸ்பீடுன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கோயிங் குளோபல் இன் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிங் குளோபல் இன் மினிட்ஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், நாளைக்கு யூரோப்ல யூஎஸ்ல அப்படி பிஸ்னஸ் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி கிரியேட் யுவர் ஓன் டேட்டா சென்டர், யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி இன்வெஸ்ட் இன் லைசன்சிங் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட் ஆர் நத்திங். ஓகே, நீங்க வந்து எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்படியே வந்து ஒரு டிஆர் கான்செப்ட்ல வந்து ரெப்ளிகேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல இஃப் யூ வாண்ட் டு டூ சம் க்ளோனிங் ஆர் இங்க இருக்கிற மாதிரி இன்னொரு லொகேஷன்ல வந்து எனக்கு அதே டெம்ப்ளேட்டடா வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான ரிசோர்சஸ் ப்ரொவிஷன் பண்றதுலாம் few minutesல வந்து you will be able to go global in minutes actually. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து you are stopping to spend money on your maintenance or டேட்டா சென்டருடைய ஏஎம்சி டேட்டா சென்டருடைய ஹார்ட்வேரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்றதே கிடையாது. இங்க வந்து ப்ரொவைடர், பப்ளிக் ப்ரொவைடர், பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர் லைக் மைக்ரோசாஃப்ட், அமேசான், கூகுள், அவங்க தான் வந்து பிசிக்கல் டேட்டா சென்டரை வந்து மெயின்டைன் பண்றாங்க. இங்க ரெஸ்பான்சிபிள் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஹார்ட்வேரை வந்து எவ்ரி 5 years ஆர் எவ்ரி 6 years வந்து புதுசா வந்து நம்ம கொண்டு வரதா இருக்கட்டும், இல்ல வந்து ஓல்டு ஹார்ட்வேரை வந்து பாத்தீங்கன்னா நியூ ஹார்ட்வேருக்கு வந்து மைக்ரேட் பண்றதா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர் தான் பண்றாங்க. இங்க வந்து நம்ம வருஷம் வருஷம் ஏஎம்சி ரினியூ பண்றது, இல்ல ஃபெயில்டான ஹார்ட்வேரை வந்து ஃபிக்ஸ் பண்றது, இல்ல டிஸ்க் ஃபெயில் ஆயிடுச்சு நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணணும், நெட்வொர்க் கார்டு ஃபெயில் ஆயிடுச்சு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், அதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் டேட்டா சென்டர்ல இருக்கிற எவ்ரி சிங்கிள் ரிசோர்ஸ், சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க் கார்டு ஆர் யுவர் நெட்வொர்க் ஸ்விட்சஸ் ஆர் ரவுட்டர்ஸ், எல்லா பிசிக்கல் அசெட் எல்லாமே இட் இஸ் மேனேஜ்ட் அண்ட் மெயின்டைன்ட் பை பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர் இன்க்ளூடிங் த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட். நீங்க எதுவுமே வந்து உங்க சைட்ல இருந்து யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி டூ எனிதிங். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டாப் 6 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். பட் பப்ளிக் கிளவுடோடைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பாட்டுக்கு இன்னும் ஒரு 3 மணி நேரத்துக்கு நம்ம லிஸ்ட் பண்ணிட்டே போகலாம், அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த பப்ளிக் கிளவுட் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆனதுக்கான மெயின் ரீசன் வந்து
ஒரு 15 இயர்ஸ் பேக் வந்து x86 வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி நம்ம சொல்லலாம். 15 இயர்ஸ் இல்லை, ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ VMware பொறுத்த வரைக்கும் தே ஆர் த மோனோபொலி இன் டேட்டா சென்டர் வர்ச்சுவலைசேஷன். ஸோ அவங்க கொண்டு வந்த ஃபீச்சர்ஸ்னால என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம ஈஸியாக வந்து பிசிக்கல் சர்வர்ஸ்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அதை மூவ் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். அதை வந்து நிறைய நம்ம ஸ்பெஷலைஸ் டூல் வச்சு தான் நம்ம மைக்ரேட் பண்ண முடியும். வேற வர்ச்சுவல் மெஷின் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அது வந்து ஒரு லாஜிக்கல் ஃபோல்டர் தான், அது ஒரு லாஜிக்கல் கண்டென்ட் தான் அது. ஸோ அதை நீங்க எங்க வேணா மூவ் பண்ணலாம். யூ கேன் ஈஸிலி காப்பி இட், க்ளோன் இட், யூ கேன் மூவ் இட், யூ கேன் போர்ட்டபிலிட்டி வந்து ரொம்பவே ஈஸியா ஆயிடுச்சு. ஸோ வர்ச்சுவலைசேஷன் சக்சஸ்ஃபுல்லா ஆனதுனால தான் ஐ வுட் சே லைக் இன்டெரக்டா சொல்லலாம், யூ கேன் சே கிளவுட் ஹாஸ் பிகம் வெரி சக்சஸ்ஃபுல். ஏன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா சி நமக்கு வந்து ஓவர் த பீரியட் வந்து நிறையவே வந்து என்ஹான்ஸ்மெண்ட் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு 2004 அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்வர் ஹார்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மினிமல் ரொம்ப கம்மியான ஜிபிஸ்ல தான் கண்டென்ட் வரும், உங்களுக்கு கெப்பாசிட்டி வரும். மெமரி அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 16 GB, உங்களுக்கு 8 GB இந்த மாதிரி தான் இருக்கும் கெப்பாசிட்டி. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெராபைட்ஸ் பெட்டாபைட்ஸ்ல பேசிட்டு இருக்கோம் நம்ம. நாட் ஸ்டோரேஜ், ஈவன் மெமரி கூட வந்து சர்வர்ல டெராபைட்ஸ்ல வருது உங்களுக்கு. ஸோ டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி ஆன் த லாஜிக்கல் லெவல், ஈவன் பிசிக்கல் ஹார்ட்வேரும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. இன்டெல் ப்ராசஸஸா இருக்கட்டும், இல்லை AMD ப்ராசஸர்ஸா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய மெமரி டெக்னாலஜியா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் த பீரியட் வந்து எல்லாமே வந்து எவால்வ் ஆகிட்டு தான் இருக்கு. சைஸ் வைஸ் மட்டும் இல்லாம டெக்னாலஜி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா செக்யூரிட்டி ஆர் அவங்க கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி டெக்னிக்ஸ் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் கிராஜுவலி இன்க்ரீசிங். ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர்ல ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி ஒரே ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றது வந்து இட் வாஸ் நாட் அ பிக் லாஸ் டு ஆர்கனைசேஷன். வேறஸ் இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் அ வெரி பிக் சர்வர் வித் லாட் ஆஃப் CPU, மெமரி அண்ட் ஸ்டோரேஜ். இப்போ வந்து அதே மாதிரி ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரே ஒரு அப்ளிகேஷன் நீங்க ரன் பண்றீங்க ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர்ல அப்படின்னா யூ ஆர் வேஸ்டிங் அ லாட் ஆஃப் ரிசோர்சஸ். கரெக்டா? ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் லைக் VMware அவங்கலாம் வந்து ஹைப்பர்வைசர் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்தவங்க, வர்ச்சுவலைசேஷனுக்கான OS ஹைப்பர்வைசர். அந்த ஹைப்பர்வைசர்ல நம்மளால மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின் நம்மளால ரன் பண்ண முடியுதுங்க. ஸோ மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின்ஸ் ரன் பண்ண முடியும் போது ஜஸ்ட் a second. So you are making full use of the operating system. Just a second. I'll just share this link to him. So they have not asked for the update. Just give me a minute. Repeated call பண்ணிட்டு இருக்காங்க. Okay, sorry. So ஒரு physical hardwareல வந்து these days you are able to run multiple virtual machine சொல்லும் போது it will have its own independent operating system. இண்டிபெண்டா நீங்க வந்து தனித்தனியா அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரே ஹார்ட்வேர்ல 10, 15, 20 அப்ளிகேஷன் கூட ஒரே ஹார்ட்வேர்ல நம்மளால இப்ப ரன் பண்ண முடியுது. எதனால there has been drastical enhancement on the CPU, memory, எல்லா டெக்னாலஜி, எல்லா ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா they have been evolving not only on இந்த மாதிரி ஹைப்பர்வைசர் டெக்னாலஜி இல்ல லாஜிக்கல் கிளவுட் டெக்னாலஜி மட்டும் பெனிஃபிட் இல்லாம ஈவன் இட் ஹாஸ் பீன் evolving at various level. Physical data center லெவல்லையும் டெக்னாலஜி நிறைய வந்துச்சு, பிசிக்கல் ஹார்ட்வேர் லெவல்லையும் நிறைய டெக்னாலஜி, ஸ்டோரேஜ் லெவல்லையும் நிறைய டெக்னாலஜி, நெட்வொர்க்கிங்லயும் வந்து ஹை ஸ்பீட் ஆப்ஷன்ஸ் எல்லா இடத்துலயுமே எவல்யூஷன் நடந்துட்டே தான் இருந்தது. ஓகே, ஸோ யூ ஷுட் நாட் திங்க் ஒரு பக்கம் மட்டும் கிளவுட் திடீர்னுலாம் வந்துடல. ஓகே, ஸோ இட் ஹாஸ் பீன் அ ஜாயிண்ட் சக்சஸ் பேஸ்ட் ஆன் த பிசிக்கல் டேட்டா சென்டர் எவல்யூஷன். ஹைப்பர்வைசர் வந்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஏன்னா வந்து இப்போ டேட்டா சென்டர்ல வந்து இப்போ சேம் ஒரு ஹார்ட்வேர்ல ஒரு OS ஒரு VM ரன் பண்றோம் அப்படின்னா ஒரு 1000 அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா மினிமம் நமக்கு வந்து ஒரு 1500 சர்வராது வேணும். ஏன்னா அப்ளிகேஷனுக்கே 1000 சர்வர் வேணும். அதை சப்போர்ட் பண்றதுக்கான பேக் அண்ட் யூட்டிலிட்டி சர்வீசஸ், உங்களுடைய ஆக்டிவ் டைரக்டரி, DNS, DHCP ஆர் வாட் எவர் அதர் சர்வீசஸ், டேட்டா பேசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய சர்வர்ஸ் தேவைப்படும். அப்ப 1500 ஹோஸ்ட் தேவைப்பட்டுச்சு. இப்போ வந்து அப்படி கிடையாது. ஒரு ஹார்ட்வேர்லயும் நீங்க 15 அப்ளிகேஷன் ரன் பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஹேவ் யுவர் என்டையர் டேட்டா சென்டர் இன் 100 ஹார்ட்வேர்லேயே போதும். உங்களுக்கு 100 சர்வர் ஹார்ட்வேர் இருந்தாலே உங்க என்டையர் டேட்டா சென்டரே உங்களால ரன் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து
ரொம்பவே அதிகமா நடந்தது. எப்ப ஃப்ரம் 2004 to 2010 வரைக்கும் virtualization was பிக் சக்சஸ். நிறைய பேர் வந்து அவங்க டேட்டா சென்டர் சைஸே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் இங்க 1500 ஹோஸ்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான மாதிரி ஒரு ரேக்லயே வந்து ஒரு 10 ஹார்ட்வேர் லோட் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 100 ரேக்குக்கு மேல வேணும். வேற இங்க அப்படி கிடையாது, உங்களுக்கு 10 ரேக்லயே வந்து உங்க டேட்டா சென்டரே முடிச்சிடலாம். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு ரொம்பவே முக்கியமான சப்போர்ட்டிங் ஃபேக்டர் வந்து வர்ச்சுவலைசேஷனுடைய என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ வர்ச்சுவலைசேஷனால நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா உங்களுடைய விஎம்ஸ் கிரியேட் பண்ணலாம். யூ கேன் ஈஸிலி கிரியேட் த சிஸ்டம், ஈஸி டு க்ளோன், ஈஸி டு டெம்ப்ளேட். ஈஸியா நீங்க வந்து இதே மாதிரி இன்னொரு விஎம் வேணும் அப்படின்னா டக்குன்னு அதுல இருந்து ஒரு இமேஜ் எடுத்து நீங்க இன்னொரு விஎம் வந்து ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல அதை மைக்ரேட் பண்றதா இருக்கட்டும், ஆர் திங்க் அபவுட் இட்ஸ் போர்ட்டபிலிட்டி வந்து ரொம்பவே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நாட் ஓன்லி தீஸ் பெனிஃபிட்ஸ், நிறைய வந்து கிளஸ்டரிங் டெக்னாலஜிஸும் டெக்னிக்ஸும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுடைய சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து யூ கேன் ஹேவ் இட் இன் மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ், மல்டிபிள் ரேக். ஸோ அதுக்கு வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு அவைலபிலிட்டி ரிலேட்டடா. அவைலபிலிட்டி செட், அவைலபிலிட்டி ஜோன், அவைலபிலிட்டி ஹை அவைலபிலிட்டி பேட் ரீஜன்லாம் இருக்கு. ஸோ அதை நான் வந்து அப்கமிங் செஷன்ஸ்ல வந்து எப்படி நம்ம அந்த இன்க்ரீஸ்ட் அப் டைம் கொண்டு வரலாம், எப்படி நம்ம சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்டை வந்து ஹைலி அவைலபிளா கொண்டு வரலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன் லேட்டர் செஷன்ஸ்ல. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் கிளவுடோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ம்ஸ் லைக் ஸ்கேலபிலிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டி, போர்ட்டபிலிட்டி, தென் உங்களுடைய மல்டி டெனன்சி, நிறைய ஹார்ட்வேர், நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஒரே இடத்துல வந்து யூ கேன் கம் அண்ட் ஹோஸ்ட் யுவர் சர்வீசஸ். பை டிஃபால்ட்டாவே கிளவுடோடைய கான்செப்டே வந்து ஷேரிங் கான்செப்ட் தான். ஸோ நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் பெனிஃபிட், காஸ்ட் பெனிஃபிஷியலா இருக்கும், காஸ்ட் எஃபிஷியண்டா இருக்கும். ஸோ யூ கேன் ஹேவ் எ லாட் ஆஃப் காஸ்ட் சேவிங்ஸ் தேர். ஏன்னா வந்து ஒரு ஃபிளாட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து நீங்களே வந்து எல்லாத்துடைய மெயின்டெனன்ஸும் பார்க்கறது கிடையாது. ஸோ லிஃப்ட் மெயின்டெனன்ஸா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு காமன் ஒர்க்கை வந்து யூ ஆர் ஷேரிங் த காஸ்ட். வேற ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் டூ எவ்ரி சிங்கிள் மெயின்டெனன்ஸ் வந்து தனியாக தான் நீங்க பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்க உங்களுடைய ஓன் டேட்டா சென்டரை மெயின்டைன் பண்றதுக்கும் ஒரு ஷேர்டு டேட்டா சென்டர், ஒரு கோலொகேஷன்ல நீங்க உங்க சர்வீசஸ் ரன் பண்றதுக்கும் பெரிய காஸ்ட் பெனிஃபிஷியல் ஆஸ்பெக்ட் இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அஜிலிட்டி, ஸ்பீட், அதை பத்திலாம் ஆல்ரெடி சொன்னோம். செக்யூரிட்டியும் நிறைய பெனிஃபிட்ஸ் கொண்டு வராங்க, பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் இன் லிட்டில் மோர் டீடைல்ஸ். ஸோ இப்போ நீங்க நிறைய பேர் வந்து பப்ளிக் கிளவுட் அஷூர் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்கள்கிட்ட நான் கேட்டேன்னா நீங்க மேபி யூ வில் பி ஆன்சரிங், நான் ரொம்ப நாளா வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், விண்டல் டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆன் VMware ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். ஸோ மைக்ரோசாஃப்டோடைய லாங் அசோசியேஷனால ஐ ஹவ் சூசன் அஷூர்னு சொல்லலாம் நீங்க நிறைய பேர். பட் அதை தாண்டி வந்து பப்ளிக் கிளவுட்ல வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் இங்க நான் மிஸ் பண்ணிருக்கேன் ஏதாவது பெனிஃபிட்ஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் இங்க மிஸ் பண்ணிருக்கேனா? ஸோ நீங்க why did you choose Microsoft Azure, or why do you think cloud computing வந்து உங்களுடைய ஐடி ஜேர்னில வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு ஏன் வந்து இது சூஸ் பண்ணீங்க? See, I have shared my own point of view, okay? But உங்களுடைய point of view இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, okay? You might have thought it differently. Nowadays, more customers opting the Azure. Okay, very good. Okay, so நீங்க வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் கிளவுட் அடாப்ஷன் வந்து ஆமா டெக்னாலஜி ஆர் காஸ்ட் இன் டெப்தா தெரியல ஸ்டான், பட் ஆப்டிங் கஸ்டமர்ஸ். ஓகே, கண்டிப்பா உண்மைதான். சி மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் வந்து அவங்க டேட்டா சென்டரை வந்து மெயின்டைன் பண்றது தே ஹேவ் பீன் டூயிங் இட் சின்ஸ் வெரி லாங். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய பிங் ஆர் மைக்ரோசாஃப்டோடைய விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் வந்து ரொம்ப காலங்காலமா இருக்கு. நிறைய கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல வந்து கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கட்டும், இல்லை சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கட்டும், வி ஹவ் பீன் யூசிங் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் குளோபலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து அவங்க அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்து அவங்க அப்டேட்ஸ் கொடுக்கணும், இல்லை வந்து அதுக்கு பேச்சஸ் கொடுக்கணும், இல்லை பக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து யூஎஸ்ல இருந்து எல்லாமே ஆப்ரேட் பண்றது கிடையாது. அவங்க வந்து லாஸ்ட் வந்து 35 இயர்ஸா வந்து குளோபலா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலயும் வந்து தே ஹேட் டேட்டா சென்டர்ஸ். அந்த டேட்டா சென்டர் மூலயமா தான் நம்ம கம்பெனிஸ்க்கான தேவையான பேச்சஸ் ஆர் அப்டேட்ஸ் ஆர் அந்த டவுன்லோட்ஸ்லாம் வந்து ரீஜனலா வச்சு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் கம்பேர் டு எனி அதர் ஆப்ரேட்டர், அமேசானை கம்பேர் பண்ணும்போது, கூகுளை கம்பேர் பண்ணும்போது, மைக்ரோசாஃப்ட் ஹேஸ் காட் very lengthy, or like they have got more decades of experience, 3 decades, 30 plus years of experience வந்து டேட்டா சென்டரை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ they have got the
பெஸ்ட் ஆஃப் ஸ்கில் டு மேனேஜ் த டேட்டா சென்டர். ப்ளஸ் நீங்க சொல்ற மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து நிறைய அப்ளிகேஷனை வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் கிட்ட போனோம் அப்படின்னா டேட்டா சென்டர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருந்து நமக்கு சப்போர்ட் கிடைச்சிடும். நம்ம குயிக்கா வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்து டவுன் டைம் லென்த்தா இல்லாம குயிக்கா ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து இட்ஸ் தாட் ப்ராசஸ். அதனால அடாப்ஷன் நிறையவே இருக்கு. ஸோ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்து பப்ளிக் கிளவுட் அடாப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அஜூர் ஹேஸ் பீன் a very big சக்சஸ். எஸ்பெஷலி வந்து 2014-15 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் பீன் மேக்கிங் வெரி குட் ப்ராக்ரஸ். ஏன் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் தே ஸ்டார்டட் திஸ் கிளவுட் ஜர்னி இன் 2010. இனிஷியலா வந்து விண்டோஸ் அஜூர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த நேம்லேயே வந்து யூ கேன் அசியூம் திங்ஸ்ல. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து விண்டோஸ் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய டேட்டா சென்டர்ல உங்களுடைய விண்டோஸ் அப்ளிகேஷனை, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷனை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க. சரி, அதை கஸ்டமர் எப்படி யோசிச்சாங்க? ஸோ நம்ம வந்து நம்ம டேட்டா சென்டர்ல இருக்கு, நம்ம ஆல்ரெடி அதுக்கு லைசன்சிங் வாங்கிட்டோம், ஆல்ரெடி நம்ம ஹார்ட்வேர் இருக்கு, இதை நம்ம கொண்டு போயிட்டு இன்னொருத்தவங்க டேட்டா சென்டர்ல ரன் பண்றதால ரியல் பெனிஃபிட்ஸே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சாங்க. ஸோ அதனால 2010 2014 வரைக்கும் மைக்ரோசாஃப்டோட ஸ்ட்ராட்டஜி வாஸ் நாட் அப் டு த மார்க். அவங்க வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட் அலோவ் பண்ணல, நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்தது. அப்ளிகேஷன்னா அவங்க .NET ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆத்தென்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ரொப்ரைட்டரி ஆத்தென்டிகேஷன் டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேற கம்பேரிட்டிவ்லி அமேசான் வந்து 2005 ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து as a beginner அவங்க வந்து ஐடிலேருந்து வரல, தே பேர் இன்டு இபுக் அந்த வெப் பப்ளிஷிங் அதில் தான் இருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டா வந்து தே வேர் அலோவிங் எனி ப்ராடக்ட், எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எனி ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன். ஸோ அங்கே அதனால தான் வந்து அமேசான் ஹேஸ் பீன் அ வெரி சக்சஸ்ஃபுல் ப்ரொவைடர் ஃபார் ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் வந்து மோனோபோலி மாதிரி இருந்துட்டாங்க. இவங்க வந்து 2010 வந்து இஃப் தே ஹேவ் ஹேட் த சேம் ஸ்ட்ராட்டஜி இன் 2014 வந்து சத்ய நாடலா டுக் ஓவர் அஜூர் போர்ட்ஃபோலியோ வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்போ எடுத்துக்கும் போது பேரே மாத்திட்டாங்க, மைக்ரோசாஃப்ட் அஜூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீபிராண்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து தே ஸ்டார்டட் அலோயிங் எவ்ரி சிங்கிள் ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட், என்ன அப்ளிகேஷன் வேணா நீங்க கொண்டு வரலாம், என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணா நீங்க டெப்ளாய் பண்ணிக்கலாம், வி வில் ஹெல்ப் யூ டு ப்ரொவைட் த கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி ரியல் கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதே வந்து 2014 தான். ஸோ அதனால தான் லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸா பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அஜூர் ஹஸ் பீன் பிகம் a பிக் பிராண்ட். தென் நிறைய கஸ்டமர்ஸ் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெரி குட் பாயிண்ட். பப்ளிக் கிளவுட் அடாப்ஷன் வந்து கஸ்டமர் சைட்ல நிறைய இருக்கு. அவங்கவுங்க நீங்க ஒர்க் பண்ற கஸ்டமர்ஸ் வந்து பப்ளிக் கிளவுட் அஜூர் சூஸ் பண்றதால நீங்க இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. வெரி குட் பாயிண்ட். வேற என்ன பாயிண்ட் சொல்லுங்க? Physical data center, for example, power shutdown activity, we need to plan more. ஆமா கரெக்ட். ஸோ அதான் ஸ்டாப் ஸ்பெண்டிங் மணி ஆன் மெயின்டெனன்ஸ். ஸோ இங்க வந்து நம்ம பிசிக்கல் டேட்டா சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வேலைகள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கூலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பிரச்சனை வந்தாலும் இப்போ ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சவுத் ஈஸ்ட் ஏஷியால ஒரு டேட்டா சென்டர்ல வந்து கூலிங் பிரச்சனை வந்ததால சர்வீசஸ்லாம் டவுன் ஆச்சு. இது நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா வி ஹாவ் டு ரியலி டேக் கேர் ஆஃப் கூலிங், பவர், ஆமா சர்வர், யூபிஎஸ், பேட்டரி, ஜென்ரேட்டர், அது மாதிரி நம்ம லிஸ்ட் பண்ணிட்டே போகலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் டெக்னாலஜி மாறிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் டெக்னாலஜி தான் யூஸ் பண்றாங்க, கயட்டோ கூலிங் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து அந்த டைம்லலாம் இல்லை. இப்போ நம்ம டேட்டா சென்டர்ல வந்து கம்ப்ளீட்டா இந்த கயட்டோ கூலிங்க்கு மாறணும் அப்படின்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அது. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரியாலையும் வந்து பாத்தீங்கன்னா தேர் ஹாஸ் பீன் டெவலப்மெண்ட். முன்னாடிலாம் யூபிஎஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பிசிக்கலா நம்ம போயிட்டு அதை மேனேஜ் பண்ணணும். இப்போ யூபிஎஸ் வந்து நிறைய சென்ட்ரலைஸ்டு டூல்லாம் வந்துருச்சு, ஏபிஎக்ஸ் சென்ட்ரல் அப்படின்ற மாதிரி எல்லாம் டூல் இருக்கு. ஸோ அது மூலயமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளீட் பிசிக்கல் டேட்டா சென்டரை வந்து ஜென்ரேட்டரா இருக்கட்டும், யூபிஎஸ்ஆ இருக்கட்டும், ரேக்கா இருக்கட்டும், உங்களுடைய எல்லா டிவைசஸும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ, ஒரு பர்டிகுலர் போர்ட்டல்ல லாகின் பண்ணி சாஃப்ட்வேர் மூலயமாவே நீங்க ஆப்ரேட் பண்ணலாம். யூபிஎஸ் ஆஃப் பண்றது, ஆன் பண்றது, இல்ல சுவிட்ச் ஓவர் பண்றது, ட்ராக்கை வந்து எமர்ஜென்சி ஷட் டவுன் பண்றது, இது எல்லாமே நம்ம ரிமோட்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு நமக்கு. ஸோ உண்மைதான், நீங்க இந்த மாதிரி டேட்டா சென்டர்ல வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட், அமேசான் டேட்டா சென்டர்ஸ்ல வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. இதை வந்து அவங்க ரீவேம்ப் பண்ணோம் அப்படின்னா அந்த எஃபர்ட்லாம் ரொம்ப பெரிய எஃபர்ட் ஆக்சுவலா. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு எவ்ரி 6 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து நம்ம வந்து எல்லா சர்வரும் மாறி புதுசா வாங்கணும், இல்லை வந்து ஸ்டோரேஜ் வந்து புதுசா வாங்கணும் அப்படின்னா ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலா. ஸோ நாட் ஓன்லி பர்ச்சேசிங், அதை மெயின்டைன் பண்றது, அதை ஏஎம்சி போடுறது,
ரொம்ப பெரிய விஷயம் தான். இன்கேஸ் ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கோஆர்டினேட் பண்ணி வெண்டார் கூட பேசி அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது வந்து ரொம்பவே டஃப். வேற இந்த பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய ஸ்டாக் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஹெவியா வந்து வாங்குறதால, நிறைய ஷேர்ட் ரிசோர்சஸ் இருக்கிறதால they can easily get the replacement done within few minutes. Whereas நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அடிஷ்னல் கெப்பாசிட்டி வாங்கி வச்சு நமக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்காது. we are wasting a lot of money there. ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பிசிக்கல் டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இட் இஸ் நாட் வெரி ஈஸி திங். ஓகே, வெரி குட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? SQL databases are moving to Azure SQL now. கண்டிப்பா உண்மைதான். சி நிறைய வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸா வந்து மைக்ரேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரீஹோஸ்டிங் சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ்ல ஒரு ஹார்ட்வேர்ல வந்து ஒரு விஎம்மா நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க அப்ளிகேஷன். மோஸ்டா வந்து அது என்ன பண்றோம், அஜூரோடைய ஹோஸ்ட்ல வந்து ஹார்ட்வேர்ல வந்து அதை விஎம்மா நம்ம மைக்ரேட் பண்றது வந்து முன்னாடி ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. வேறஸ் இப்படியே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தெர் இஸ் நாட் மச் ஆஃப் காஸ்ட் சேவிங். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து விஎம் ரன் பண்ணிட்டு இருந்தோம், அந்த ஓஎஸ் வந்து பேட்ச் பண்ணிட்டு இருந்தோம், மானிட்டர் பண்ணிட்டு இருந்தோம், பேக்கப் எடுத்துட்டு இருந்தோம். இது எதை திருப்பி நம்ம பப்ளிக் லெவலில் போய் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த சேம் நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ் டு மேனேஜ் த அப்ளிகேஷன் வந்து தேவைப்பட்டுட்டே இருக்கும். வேறஸ் அதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். யூ கேன் இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங் இட் இன்சைட் அ விஎம், அதை நீங்க அஜூர் சீக்வல் டேட்டா பேஸா ரன் பண்ணும்போது, ஒரு பேஸா மாற்றும் போது, ரீபிளாட்ஃபார்ம் பண்ணும்போது நிறைய காஸ்ட் சேவிங் பார்க்க முடியும். 50 to 60% வந்து காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அதனால தான் கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ரீஹோஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இல்லாட்டி பேரலா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் மாடர்னைசேஷன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு விஎம்ல ரன் பண்றதுக்கு பதிலாக ஆஸ் அ சர்வீஸா வந்து நம்ம போகலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் வந்து டேட்டா பேஸ் வந்து ஆஸ் அ சர்வீஸா போகும்போது நம்ம வந்து அந்த பேக் எண்ட்ல இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த டேட்டா பேஸ் இன்ஸ்டலேஷன், அப்கிரேட், இதெல்லாம் வந்து ஆஸ் அ சர்வீஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஓஎஸ் நீங்க பேட்ச் பண்ண வேண்டாம், ஓஎஸ் நீங்க மானிட்டர் பண்ண வேண்டாம், ஓஎஸ் வந்து நீங்க அப்கிரேட் பண்ண வேண்டாம். ஆல் தோஸ் ஆக்டிவிட்டிஸ் வில் பி டேக்கன் கேர் பை த பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர். பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து தே வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வர்ச்சுவலைசேஷன் லேயர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டா பேஸ் வரைக்கும் அவங்க நமக்கு வந்து அஸ் சர்வீஸா கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு நிறையவே உங்களுக்கு வந்து காஸ்ட் சேவிங்ஸ் வரும், பிளஸ் அவைலபிலிட்டியும் பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து இப்போ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு அஷூர் டேட்டா பேஸ் பேஸ் சர்வீசஸ்லாம் வந்து 99.99 கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது ஈவன் காஸ்மோஸ் டேபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு டூ அ லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். கிளஸ்டரிங் கிரியேட் பண்ணணும், நெட்வொர்க் லெவலில் அதை கான்ஃபிகர் பண்ணணும், எல்லா லேயர்லேயும் வந்து ரிட்டன்டன்சி இருக்கான்னு செக் பண்ணி வி ஹாவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட். நிறைய டெக்னாலஜியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம ஹை அவைலபிலிட்டி கொண்டு வர முடியும். வேற இங்கே வந்து உங்களுக்கு ஹை அவைலபிலிட்டி ஆஸ் அ சர்வீஸாக கிடைக்குது. இன்கேஸ் நீங்கள் டேட்டா பேஸாக எடுத்துக்கலாம், இல்லை வந்து அப்ளிகேஷன்ஸை ஹோஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம். ரீபிளாட்ஃபார்ம் பண்ணும்போது யூ கெட் த ரியல் காஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் மூவிங் டு கிளவுட். வேற நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரீஹோஸ்டிங் மட்டுமே பண்ணிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாங்க, எங்களுக்கு பெருசா காசே வித்தியாசம் தெரியல, நாங்க ஆல்ரெடி டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா ஆன் பிரேம்ல இருந்த மாதிரி தான் இங்க இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா அவங்க வந்து ரீஹோஸ்டிங் மட்டும் பண்றதால there is no real benefit of cloud computing. ஓகே, நம்ம எப்போ வந்து ஆஸ் அ சர்வீஸா போறோம் அப்படின்னும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா we really reduce the investment or reduce the total cost of ownership. ஓகே, தட்ஸ் a very good point. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீபிளாட்ஃபார்ம் பண்றாங்க, மாடர்னைசேஷன் பண்றாங்க. ஸோ கிளவுட்ல வந்து அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் a good benefit. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். இந்த ப்ரொடக்ஷன் டவுன் டைம் ரெடியூஸ் பண்ணுங்க. ஆமா, ஹை அவைலபிலிட்டி, வெரி குட். ஆமா, இப்போ வந்து உங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய பெட்டர் அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க. ஆமா, லெஸ் டவுன் டைம், உண்மைதான். ஸோ நீங்க மெயின்டெனன்ஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை வந்து ஓகே ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல. ஓகே, லெஸ் டவுன் டைம். ஓகே, குட் பாயிண்ட். நெக்ஸ்ட். ஃபோன் கால்ஸ் அன்அவாய்டபிள், சாரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே, சி எஸ்பெஷலி நம்ம வந்து ஒரு ஓகே லெஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் இஸ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் கிடையாது. வேல் ஆக்சுவலாக வந்து சி அங்கேயுமே பெனிஃபிட் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னும் போது இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன? ஒரு டேட்டா சென்டர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு பிசிக்கல் டேட்டா சென்டர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ஒரு பிசிக்கல் டேட்டா சென்டர் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா அதோடைய ப்ரொசீஜர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ரொசீஜர் அது. இட்ஸ் நாட் லைக் தட் ஈஸி ப்ரொசீஜர். ஓகே, நம்ம முதல்ல வந்து வி ஹேவ் டு கோ அண்ட் சூஸ் அ லொகேஷன்.
அந்த லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு பி வெல் சூட்டட் ஃபார் டேட்டா சென்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டேட்டா சென்டர்ஸ் வந்து சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி லொகேஷன்ஸ்லாம் நிறைய டேட்டா சென்டர் இருக்கு. அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் யூ கெட் அந்த குளோபல் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து அங்கே தான் வந்து டெர்மினேட் ஆகுது. உங்களுக்கு சீப் போர்ட் இருக்குங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீஸ்மிக் ஜோன்ல இல்லை. இப்போ வேறஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற டாப் லெவல்ல வந்து ஈஸ்டர்ன் சைடாக இருக்கட்டும் இல்லை குஜராத் அந்த சைட்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக அங்கே வந்து எர்த்குவேக்ஸ், நேச்சுரல் கலாமிட்டிஸ்லாம் நடந்திருக்கு. ஓகே, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் மேன்மேட் டிசாஸ்டர்ஸ், ஐம் டாக்கிங் அபவுட் நேச்சுரல் டிசாஸ்டர். எர்த்குவேக்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தான், ஆப்கானிஸ்தான் அந்த சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே சீஸ்மிக் ஜோனில் தான் வந்து எர்த்குவேக்லாம் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து டேட்டா சென்டர், ஐடி எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் இதெல்லாம் வந்து டிவைசஸ்லாம் இட் இஸ் நாட் அ குட் பிளேஸ் டு ரன் யுவர் ஐடி டேட்டா சென்டர்ஸ். மெயினாக வந்து லொகேஷன் சூஸ் பண்றதுக்கே வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். தென் வந்து அந்த ரியல் எஸ்டேட் இப்போ சென்னை சிட்டி சென்டர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்லாம் ரன் பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் அ லொகேஷன் வேர் யூ ஹேவ் பெட்டர் பவர் கனெக்ஷன்ஸ், பெட்டர் வாட் யூ கால் காஸ்ட் வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இடம், ஃபெசிலிட்டி வந்து நிறைய இடம் இருக்கு. ஓகே, ஸோ சென்னை இஸ் எக்ஸ்பேண்டிங் ஆன் ஆல் சைட்ஸ் ஆஃப் இட். ஸோ உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி வந்து ஈஸியாக நம்ம வாங்க முடியும், சூஸ் பண்ண முடியும். ஈவன் இனிஷியலாக வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து இந்தியா சென்னைக்கு வரும்போது தே கேம் அஸ் அ கோ லொகேஷன் மாதிரி தான் வந்தாங்க. சிஃபி கூட டைப்ல தான் வந்து தே ஸ்டார்டட் ரன்னிங் த டேட்டா சென்டர். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்டார்டிங் டு ஹேவ் தேர் ஓன் டேட்டா சென்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறாங்க. ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா டேட்டா சென்டர்ஸுமே வந்து tier 3, tier 3+, tier 4 லெவல் ஆஃப் டேட்டா சென்டர்ஸாக தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த லெவல் ஆஃப் ஹை அவைலபிலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னா எல்லாமே வந்து இட் ஹேஸ் டு பி ரிட்டண்டன்ட். எல்லாமே அப்படின்னு நான் மீன் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொன்னேன், ஒரு டேட்டா சென்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூலிங், பவர், சர்வர், யூபிஎஸ் அப்படிலாம் நிறைய காம்பனன்ட் இருக்குன்னு சொன்னேன். இப்போ அதில் வந்து எல்லா காம்பனன்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் பவர்ல வந்து ஃபெயிலியர் இருக்கக்கூடாது. அப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் எலக்ட்ரிக்கல் கிரிட்லேருந்து நீங்கள் பவர் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் சோர்ஸ் ஆஃப் பவர் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா என்டையர் டேட்டா சென்டர் வில் பி டவுன். அப்படி மட்டும் இல்லாமல் ஸோ எலக்ட்ரிக்கல் கிரிட்ல இருந்து வந்து பவர் வாங்குவாங்க. தென் ஈவன் ஏதாவது பிரைவேட் சோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அதானி சோர்ஸ் ஆஃப் பவர், அது அது தனி. ஆக்சுவலாக கவர்மெண்ட் சோர்ஸ் ஆஃப் பவர் வேற, அவங்களே தனியாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க எலக்ட்ரிசிட்டி. தென் யூ கேன் கோ ஃபார் சோலார் ஆர் யூ கேன் கோ நியூக்ளியர் பவர் ஆர் நிறைய வேஸ் ஆஃப் பவர் ஜென்ரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ விண்ட் பவர், ரா பவரை தவிர்த்து நிறைய இந்த மாதிரி அட்லீஸ்ட் 3 to 4 லெவல்ஸ் ஆஃப் ரிட்டண்டன்சி கொண்டு வருவாங்க. இது வந்து நான் பவர்ல மட்டும் சொல்றேன். அதே மாதிரி நெட்வொர்க் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வந்து தே வில் ஹேவ் லாட் ஆஃப் connections from different providers like Reliance or Airtel or Vodafone or whatever, right? ஸோ அந்த மாதிரி நமக்கு எல்லா லெவல்லையும் வந்து டேட்டா சென்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ளூடிங் செக்யூரிட்டி கூட லாட் ஆஃப் லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை வந்து அவங்க என்ஷூர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் டேட்டா சென்டர்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லான டேட்டா சென்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் டேட்டா சென்டர்ஸ் வந்து ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர்ஸ். ஓகே, இது எல்லாமே வந்து tier 3+ ஆர் tier 4 கேட்டகரி டேட்டா சென்டர்ஸ். உங்களுக்கு இன்கேஸ் டேட்டா சென்டர் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 10-15 மினிட்ஸ் இவங்களுடைய டேட்டா சென்டர் டூர் ரன் பண்ணி பாருங்க. இல்லை வந்து அவங்களுடைய எப்படி வந்து அவங்களால இந்த அளவுக்கு வந்து ரேட்டட் 4 டேட்டா சென்டர் கொடுக்க முடியுது அப்படின்னு பாருங்க. ஏஷியாலே வந்து லார்ஜஸ்ட் டேட்டா சென்டர் இவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ எந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் எப்படி வந்து அவங்களால இந்த அளவுக்கு அவைலபிலிட்டி கொடுக்க முடியுது, அப் டைம் கொடுக்க முடியுதுன்றதெல்லாம் இந்த ஒரு 10-15 மினிட்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இன்கேஸ் வந்து டேட்டா சென்டர் பற்றின ஐடியா இல்லை அப்படின்னா ஒரு ஜஸ்ட் இதை போயிட்டு பார்க்கலாம். கண்ட்ரோல் சிட்டி டேட்டா சென்டர் இந்த மாதிரி நிறைய டேட்டா சென்டர் இருக்கு. இது வந்து it is being used by many government applications also are hosted here. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் போய் பாருங்க அவங்களுடைய டேட்டா சென்டருடைய சர்வீசஸ்ல இன்சைட்ஸ் கேஸ் ஸ்டடீஸ் பாருங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்காங்க. டெலிகாம், மேனுஃபேக்சரிங், ஐடி கம்பெனிஸ், மீடியா, பப்ளிக் ப்ரொவைடர் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஸ்பிஐ மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ரன்னிங் ஹியர். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்கேஸ் வந்து ஐடியா இல்லை டேட்டா சென்டர் பற்றி அப்படின்னா ஸோ கண்ட்ரோலர்ஸ் இஸ் a வெரி பிக் ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர்ஸ். அவங்க வந்து tier 4 டேட்டா சென்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கன்சியூம் பண்ணுற சர்வீசஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ரன்னிங் ஆன் அ வெரி ஹைலி ரேட்டட் டேட்டா சென்டர். அது எப்படி அவங்க ரேட்டிங் கொடுப்பாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த
லெவல் ஆஃப் ரிட்டன்டன்சி அட் ஈச் அண்ட் எவ்ரி காம்பனன்ட் லெவல். ஸ்டோரேஜ் லெவலில் எந்த அளவுக்கு ரிட்டன்டன்சி இருக்கு, நெட்ஒர்க் லெவலில் எந்த அளவுக்கு ரிட்டன்டன்சி இருக்கு, பவர் எப்படி மேனேஜ் பண்றாங்க, எப்படி வந்து அவைலபிலிட்டி வந்து சர்வைலன்ஸ் செக்யூரிட்டி எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இது எல்லாத்தையுமே ஆடிட் பண்ணி எவாலுவேட் பண்ணி அதை அப்ரூவ் பண்றதுக்குன்னு தனியா வந்து வெண்டார்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இது டியர் 3-ஆ, டியர் 3+ஆ, டியர் 4 டேட்டா சென்டரா அப்படின்றத அந்த எவாலுவேஷன் கிரைட்டீரியா, அந்த ஆடிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து தே வில் டெல் திஸ் டேட்டா சென்டர் இஸ் ரேட்டட் 4, ரேட்டட் 3 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் நிறைய ரேட்டட் 4 டேட்டா சென்டர்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. ரேட் 4+லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஎஸ் யூரோப் லொகேஷன்ஸ்ல இப்போ ரீசெண்டாக பார்க்க முடியுது. ஸோ த மோர் we increase redundancy, the more the availability, நமக்கு வந்து ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு காம்பனன்ட் மட்டும் நீங்க வந்து ஹைலி அவைலபிளா மாத்தினா மட்டும் பத்தாது. யூ ஹேவ் டு கோ அண்ட் டச் எவ்ரி சிங்கிள் பிசிக்கல் காம்பனன்ட் இன் யுவர் பிசிக்கல் டேட்டா சென்டர். அதை வந்து அப்பதான் நீங்க அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, என் கோர் அப்ளிகேஷனுடைய அவைலபிலிட்டி நீங்க அப்படிதான் வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய கொஸ்டினுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னும் போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்றதுல இருந்து, அந்த டேட்டா சென்டருடைய ஏஎம்சில இருந்து, டேட்டா சென்டருக்கு வரக்கூடிய சோர்ஸ் ஆஃப் பவர், நெட்வொர்க், ஸ்டோரேஜ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்றது, அந்த பிசிக்கல் டேட்டா சென்டரை மெயின்டைன் பண்ற மேன் பவர், ப்ரொக்யூர்மெண்ட், ட்ராக்கிங், ஸ்டாக்கிங், கேபிளிங், பேட்சிங், ஃபர்ம்வேர் மேனேஜ்மெண்ட், சாஃப்ட்வேர் லைசன்சிங், பேட்டரி மேனேஜ்மெண்ட், நீங்க பாட்டு சொல்லிட்டே போகலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னும் போது அதுல வந்து பெரிய விஷயம் உள்ளடங்கி இருக்கு அதுல. ஸோ அதுலயே நிறைய காஸ்ட் சேவிங் இருக்கு. பட் இதனால ரொம்ப பெரிய ரெடியூஸ்டு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் இருக்குமான்னு கேட்டா டிசிஓ வில் ரெடியூஸ். பட் ரொம்ப டிராஸ்டிக்கலா இப்ப ரெடியூஸ் ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மைக்ரோசாஃப்ட் போயிட்டு ஒரு ஆஃபீஸ் 365 சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா, அங்க உங்களுக்கு வந்து நிறைய யூசர் பேஸ்ட் லைசன்சஸ் வந்து வாங்கிட்டு, இப்ப கம்பெனில வந்து இன்னைக்கு 1000 பேர் இருக்காங்க, நாளைக்கு 1500 பேர் வராங்க, இல்ல நாளைக்கு 800 பேரா மாத்துறாங்க அப்படின்னா, யூ கேன் கோ பை லைசன்ஸ் ஆர் யூசர் பேஸ்ட் லைசன்ஸ் ஆர் டிவைஸ் பேஸ்ட் லைசன்ஸ்ல போனீங்க அப்படின்னா ரொம்பவே காஸ்ட் பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ டிசிஓ வந்து ரொம்பவே டிராஸ்டிக்கலா எப்போ ரெடியூஸ்டு டிசிஓன்னு சொல்லலாம் அப்படின்னா, நீங்க வந்து பேஸ் ஆஃபரிங் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் போகும்போது ரொம்பவே நீங்க காஸ்ட் பெனிஃபிஷியரியா பார்க்க முடியும். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் வந்து நாட் அ குட் சாய்ஸான்னு கேட்டால் இல்லை, அப்படி கிடையாது. ஓகே, ஸோ மூவிங் டு கிளவுட் வில் டெஃபினெட்லி சேவ் யூ மணி, பட் யூ நீட் டு கீப் டிரான்ஸ்ஃபார்மிங். யூ நீட் டு கெட் யுவர் அப்ளிகேஷன் மாடர்னரைஸ்ட், கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷனா மாற்றணும். டேட்டா பேஸை வந்து ஆஸ் அ சர்வீஸா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி மாற மாற வந்து யூ கேன் கீப் சேவிங் காஸ்ட். ஓகே, ஹோப் ஐ ஆன்சர்ட். யூ ஷுட் நாட் கெட் ஓகே, கரெக்ட். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா? லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் ஸ்டான் இப்போ டியர் 3+4ன்னு சொல்றீங்களா, இதுல வந்து பிரைஸ் வேரியேஷன் இருக்குமா? இப்போ நம்ம சூஸ் பண்றது வந்து டியர் 3க்கும் 4க்கும் பிரைஸ் வேரியேஷன்ஸ்? ஆமா, இப்ப சில பேர் வந்து ஸ்டோரேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க, அங்க டியரிங் வேற. ஓகே, அங்க வந்து டியர் 1 அதெல்லாம் வந்து அதிகமான டியரிங். இது வந்து டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் டியர் 1ஓட டியர் 2 பெட்டர், டியர் 2ஓட டியர் 3 பெட்டர். ஸோ எந்த அளவுக்கு நீங்க அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல நீங்க உங்க சர்வீஸை ஹோஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு சார்ஜஸ் அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு ப்ரொவைடர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செட்டப் பண்ணி இவ்வளோ ரேக்ஸ், இந்த அளவுக்கு பவர் இது பண்ணி 8 ஜோன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிலாம் போட்டு அவங்க பண்றாங்க அப்படின்னா அந்த அதுக்கான பெனிஃபிட் அவங்க வந்து பார்ப்பாங்கல்ல. நீங்க வந்து ஒரு ஷேர்டு காஸ்ட். ஓகே, நீங்க ஒரு ஃபிளாட்லயே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கங்களேன், சும்மா ஒரு 4 ஃபிளாட் இருக்க இடத்துல போயிட்டு ஒரு செக்யூரிட்டியே இல்லாம ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அங்க வந்து பெரிய காஸ்ட் இருக்காது. வேற ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில வந்து நிறைய அம்யூனிட்டிஸ், நிறைய பெனிஃபிட்ஸோட போறீங்க அப்படின்னா காஸ்ட் டிஃபர் ஆகுமா ஆகாதா? ஆகும்ல. ஸோ அது மாதிரி இங்கேயும் ஆகும். ஓகே, ஏன்னா வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லா லெவல்லையும் வந்து தே ஆர் கிவிங் யூ பெட்டர் அவைலபிலிட்டி, பெட்டர் ரிட்டர்னன்சி. இங்க பாத்தீங்க அப்படின்னா அன்இன்டரப்டபிள் யூபிஎஸ், பவர் சப்ஸ்டேஷன், டீசல் ஜென்ரேட்டர், சப்ஸ்டேஷனே 2-3 வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணி தே ஆர் ப்ரொவைடிங் யூ பெட்டர் சர்வீசஸ். இதுதான் இங்க முக்கியம். 99.995 SLA அப்படின்னா வருஷத்துல வந்து செகண்ட்ஸ்ல தான் உங்க அப்ளிகேஷன் டவுன் ஆகும். ஸோ அப்படின்னும் போது அந்த அளவுக்கு அவைலபிலிட்டி கிடைக்குது அப்படின்னா தென் டெஃபினட்டா எஸ்பிஐ மாதிரி பேங்கிங் அப்ளிகேஷன்ஸா இருக்கலாம், இல்ல உங்களுடைய சதர்ன் ரயில்வே டிக்கெட்டிங் அப்ளிகேஷன்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு யூசேஜ் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் டவுன் ஆனாலே நிறைய இம்பாக்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அ லாட். ஸோ இந்த மாதிரி நிறைய இது கொடுக்குறாங்க. நீங்க அவைலபிலிட்டி பெஸ்ட் அப் டைம் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார், யூ ஹேவ் டு பே அ லிட்டில் மோர் எக்ஸ்ட்ரா. கண்டிப்பா அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓகே, ஸோ எனி அதர் கொஸ்டின், எனி அதர் பாயிண்ட்ஸ்?
நிறைய இன்னும் நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இது மட்டும்தான் கிளவுட் பெனிஃபிட்ஸ் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ஐ கேன் கீப் லிஸ்டிங் லிட்டில் மோர் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்களுடைய எக்ஸிஸ்டிங் டேட்டா சென்டர்ல வந்து நிறைய அன்யூஸ்டு லைசன்சஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லைசன்சஸ்லாம் இங்க கொண்டு வந்தீங்கன்னா 40-50% வந்து காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்க பப்ளிக் கிளவுட்ல வந்து ரிசர்வேஷன் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க வந்து நான் வந்து உங்களுடைய டேட்டா சென்டர்ல வந்து 1 இயர்க்கு அப்ளிகேஷன் ரன் பண்ண போறேன், இல்ல 3 இயர்க்கு ரன் பண்ண போறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து 60% 70% வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் கிளவுட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்டா கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல்னு சொல்றோம். பட் இன்கேஸ் நம்ம பப்ளிக் கிளவுட் தான் போறோம்னு முடிவாயிடுச்சு, சரி நான் 1 இயர் 3 இயர்க்கு வந்து என்னோட அப்ளிகேஷனுக்கு தான் ரன் பண்ண போறேன் அப்படின்னா தென் யூ கேன் கோ அண்ட் சே எனக்கு இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து எனக்கு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓவர் த பீரியட் லாஸ்ட் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே, நமக்கு தெரியும் இந்த அளவுக்கு நம்ம கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, இந்த அளவுக்கு ரிசோர்சஸ் தேவைன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் பெட்டர் ரிசர்வ் இட், யூ கேன் கோ அண்ட் பெட்டர் have dedicated capacity. அப்படி போகும்போது உங்களுக்கு you will get a lot of cost saving. Go ahead, question தான் கேளுங்க. ஸ்டான், இந்த எஸ்இஏ ரீஜன்ல வந்து அவுட்டேஜ் இருந்துச்சுல லாஸ்ட் வீக், அப்போ வந்து அவைலபிலிட்டி வந்து அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா விஎம்லாம் டவுன் ஆயிருந்தது, அந்த டைம்ல வந்து விஎம் அக்சஸ் பண்ண முடியல, ஆல்மோஸ்ட் 12 hours நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து 99.99 எப்படி அவங்க வந்து அவைலபிலிட்டி அஷ்யூர் பண்ண முடியும்? எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஸோ எஸ்எல்ஏ கால்குலேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா முரு, அது வந்து காம்போசிட் எஸ்எல்ஏ கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ காம்போசிட் எஸ்எல்ஏ அப்படின்னும் போது இப்போ நீங்க அஸ் எ கஸ்டமர், ஓகே, நீங்க வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ரன் பண்றீங்கன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ முருகராஜ் முரு ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கங்க, முரு ஆப்னு எடுத்துக்கங்க. ஓகே, உங்க அப்ளிகேஷனை நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எப்படி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவைலபிலிட்டி செட்டுன்னு சொல்லுவாங்க. அவைலபிலிட்டி செட்டுன்றது அவங்களுடைய ஒரு ரேக்கை வந்து அவைலபிலிட்டி செட்டுன்னு சொல்லுவாங்க. அவைலபிலிட்டி ஜோன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு டேட்டா சென்டரை வந்து அவங்க அவைலபிலிட்டி ஜோன்னு சொல்லுவாங்க. பேட் ரீஜன், ஸோ வந்து 2 ரீஜனை வந்து அவங்க பேட் ரீஜன் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஒரே ஒரு சர்வர்ல ஒரே ஒரு அவைலபிலிட்டி செட்ல ரன் பண்றீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு எஸ்எல்ஏ இருக்கும், 99.9 எடுத்துக்கலாம். இதுவே நீங்க வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து 2 டேட்டா சென்டர்ல 2 விஎம்ல ரன் பண்ணிட்டு இருக்கீங்க வித் கிளஸ்டரிங்கோட ரன் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது 99.95க்கு இன்க்ரீஸ் ஆகும். வேறஸ் நீங்க உங்க அப்ளிகேஷனை 2 சர்வரை 2 டேட்டா சென்டர் ஆர் 2 ரீஜன்ல ரன் பண்றீங்க அப்படின்னா 99.99+% கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து அவங்க மீட் அவுட் பண்ணுவாங்க. ஓகே, உங்களோட அப்ளிகேஷன் ஒரே டேட்டா சென்டர்ல இருந்து அது டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த 99.95 தான் அவங்க உங்களுக்கு வந்து கமிட் பண்ணிருக்காங்க. they did not commit you more than that. ஓகே, ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபிங்கா பேசணும். நான் அதான் நெக்ஸ்ட் அஜூரோடைய டாபிக் உள்ள போகும்போது வரும். இது வந்து நீங்க காம்போசிட் எஸ்எல்ஏ நான் மீன் பண்ணது சர்வர் மட்டும் கிடையாது. உங்களுடைய எண்ட் டு எண்ட் நீங்க பார்க்கணும், அப்ளிகேஷன், மிடில்வேர், டேட்டாபேஸ், உங்களுடைய கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஸ்டாக்கோடைய அவைலபிலிட்டி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம ஒரு எஸ்எல்ஏக்கு வந்து டிரைவ் ஆகுவாங்க. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் வந்து ஒரே ஒரு சர்வர் இருக்கு, டேட்டாபேஸ் வந்து 2 சர்வர் இருந்தாலும் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஒரு அப்ளிகேஷன் சர்வர் டவுன் ஆனாலும் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி டேட்டாபேஸ் வந்து ஒரே ஒரு டேட்டாபேஸ் வச்சுட்டு அது சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் இருந்தாலும் யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் த அப்ளிகேஷன் அப் டைம். ஓகே, ஸோ அதை நான் எப்படி அதை மெஷர் பண்ணுவாங்க, எப்படி அதை வந்து கஸ்டமருக்கு வந்து இன்கேஸ் வந்து அவங்களால மீட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா எப்படி அதை கிரெடிட்டா திருப்பி கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். என்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. இது என்னன்னு ரிசர்வேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விர்ச்சுவல் மிஷின் 3 இயர்ஸ்க்கு கமிட் பண்றேன் ரிசர்வேஷன். கார்த்திக், உங்க ஆடியோ வந்து ரொம்ப லோவா இருக்கு, ரொம்ப நான் மைன்யூட்டா லிசன் பண்ண வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் மைக் கிட்ட பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ ஓகேவா? மச் பெட்டர். கேளுங்க. ஸோ என்கிட்ட ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்கு, நான் ஒரு 3 இயர்ஸ் ரிசர்வேஷன். ஓகேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் $1000 நான் கமிட் பண்ணியிருக்கேன் 3 இயர்ஸ்க்கு. ஓகே. பட் இந்த தேர்ட் இயர் நான் $900 தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் $100 நான் யூட்டிலைஸ் பண்ணல. ஸோ இதை நான் ரீக்ளைம் பண்ண முடியுமா? கிரெடிட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ கிரெடிட் கொடுப்பாங்க. ரிசர்வேஷன் போகும்போது எப்படின்னா இப்போ 1 இயர் போறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் 45 to 50% ரிடக்ஷன் வரும் உங்களுக்கு உங்களுடைய ஓவரால் காஸ்ட்ல. வேற நீங்க 3 இயர்ஸ் போறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 60 to 65% வந்து ரிடக்ஷன் வர சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் எனக்கு வந்து அந்த அப்ளிகேஷனை நான் வந்து
ரிசர்வேஷன்லேருந்து வெளியில கொண்டு வரணும், இல்லை வந்து நான் ப்ரீ க்ளோஷர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நீங்க பேங்க்ல போயிட்டு ஒரு லோன் எடுத்தாலும் அதுக்கு வந்து ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் இருக்கு. ஓகே, ஆர் ஏர்லி டெலிஷன் சார்ஜஸ் இருக்கு, ஆர் முன்னாடியே வந்து அந்த கமிட்மெண்ட்டை வந்து வெளியில வரோன்றதுக்கான ஸ்பெசிஃபிக் சார்ஜஸ் இருக்கு. ஸோ அதுக்கு நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்கு. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரெடிட்டை நீங்க ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா அதை நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுக்குறாங்க மைக்ரோசாஃப்ட். ஓகே, இன்கேஸ் நான் வந்து எனக்கு பர்ச்சேஸ் சம் லெவல் ஆஃப் கம்ப்யூட் ரிசர்வேஷன் ஆர் ஸ்பெசிஃபிக் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன், அதை நான் வந்து வேற ஒரு இதுக்கு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த போர்ட்டபிலிட்டி ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க வித் சம் சார்ஜஸ். அதை வந்து எப்படி அதை மூவ் பண்ணலாம், அதை எப்படி அதை வந்து கன்வெர்ட் பண்ணலான்றதுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. அதுலேயே வந்து 2-3 டைப்லாம் இருக்கு. ஓகே, ஸோ ஃபிக்ஸட் ரிசர்வேஷன், கன்வெர்டிபிள் ரிசர்வேஷன் அப்படின்லாம் இருக்கு. நான் அதை டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பட் உங்களுடைய கொஸ்டினுக்கு வந்து யூ கேன் கோ அண்ட் கெட் இட் அஸ் அ கிரெடிட் இன் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஷூர். ஸ்டான், நம்மகிட்ட சப்போஸ் வி கேன் கெட் எ ப்ரைவேட் கிளவுட்ல, பப்ளிக் கிளவுட்லயே எனக்கு வந்து ஐ நீட் எ கைண்ட் ஆஃப் சம் ஸ்பேஸ். ஓகே, ஸோ தட் நோ ஒன் கேன் ஆக்சஸ் இன்டு மை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த மாதிரில வந்து எனக்கு பிரைவேட் கிளவுட் கிடைக்கும்ல அசூர்லயே? வெங்கட், சி டெடிகேட்டட் ஹோஸ்ட் கிடைக்கும். டெடிகேட்டட் ஹோஸ்ட்னா என்னுடைய சர்வர் ஹார்ட்வேர்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில கம்ப்ளைன்சி ரெகுலேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய ஹார்ட்வேர்ல இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுது அப்படின்னா அந்த ஹார்ட்வேர்ல மற்ற கஸ்டமர் மற்ற ப்ரொவைடருக்கு வந்து ஆக்சஸ் இருக்கக்கூடாது, இந்த ஹார்ட்வேர் வந்து இட் ஷுட் பி டெடிகேட்டட் டு யுவர் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரிலாம் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு ஒரு சில இண்டஸ்ட்ரியில போனீங்க அப்படின்னா. அப்படின்னும் போது நீங்க டெடிகேட்டடா ஹார்ட்வேர் வாங்கலாம். பட் அகைன் நீங்க அது எப்படின்னா திருப்பி பழைய மாடலுக்கு போற மாதிரி தான் கான்செப்ட். பட் அகைன் யூ கேன் யூஸ் இட் அஸ் அ கைண்ட் ஆஃப் உங்க அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் நீங்க ஷேர் பண்ற மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். டெடிகேட்டட் ஹோஸ்ட் வாங்கலாம். பட் நீங்க கேட்குற மாதிரி வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுடா வந்து பாத்தீங்கன்னா அது பர்ச்சேஸ் பண்றது வந்து யூ கேன் கோ அண்ட் கெட் இட் ஃப்ரம் டேட்டா சென்டர்ஸ் லைக் IBM, HP. அவங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா கோலொகேஷன் ப்ரொவைடர்ஸ் ஆர் வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுடா கொடுக்குறாங்க. அவங்களுடைய டேட்டா சென்டர்ல அன்யூஸ்டு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா எனக்கு இத்தனை நம்பர் ஆஃப் ரேக் வேணும், இத்தனை சர்வர் ஹார்ட்வேர் வேணும், இவ்வளோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் டிப்ளாய் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க VPC மாதிரி போயிட்டு அங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேற பப்ளிக் கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டடா ஹோஸ்ட் வாங்கலாம். ஓகே, மேபி ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டடா நெட்வொர்க், டெடிகேட்டடா ஸ்டோரேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட செக்யூரிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, நான் வந்து பப்ளிக்ல வைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் தட் மை செக்யூரிட்டி வில் பி கெட் காம்ப்ரமைஸ்ட் ஈவன் தோ வாட் எவர் தி அஷ்யூர் ப்ரொவைட் வந்து அவங்க கொடுக்குற 100% செக்யூரிட்டி கொடுக்குறனாலும் ஐ ஃபீல் ஐ ஹாவ் மை சென்சிட்டிவ் டேட்டா, PI டேட்டா இருக்கு வச்சுக்கோங்களேன். ஓகே, சரி, அந்த PI டேட்டா வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் வித், ஏன்னா இப்போ என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படியாவது காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா ஐ கேன் இதாயிரும்ல, டேட்டா வந்து போயிரும்ல, அதுக்காக கேட்குறேன். ஸோ இந்த செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல நான் கேட்குறேன். ஓகே, செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு சொல்யூஷனிங் பண்றீங்க அப்படின்னா 2-3 விதமா பண்ணலாம். ஒன்னு வந்து இந்த மாதிரி நம்ம டெடிகேட்டடா வந்து ஹார்ட்வேர் வாங்கிட்டு பண்ணலாம். உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் பப்ளிக் கிளவுட் ஆஃபரிங்லே டெடிகேட்டட் ஹார்ட்வேர், டெடிகேட்டட் ஹோஸ்ட் வாங்கி உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ரன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து பிரைவேட்டா நான் வந்து எனக்கு கிளவுட் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ்லாம் வேணும், எனக்கு இந்த கிளவுட் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல், அதுல நடக்கக்கூடிய ஆர்கஸ்ட்ரேஷன், ஆட்டோமேஷன், அதுல எப்படி பில்லிங் பண்றாங்க, இந்த பெனிஃபிட்ஸ்லாம் எனக்கு வேணும், கிளவுடோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எனக்கு வேணும். அதே மாதிரி எனக்கு என்னோட அப்ளிகேஷனை வந்து நான் இன்னொருத்தவங்க டேட்டா சென்டர்ல ரன் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா பிரைவேட் கிளவுட் ஆப்ஷன்ஸ் போகலாம். அவங்களுடைய அஜூர் ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை நீங்களே உங்களுடைய ஓன் ஓப்பன் ஸ்டாக் செட்டப் பண்ணலாம், இல்லை AWS அவுட் போஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க அவங்களோட ஆஃபரிங்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளவுடை வந்து உங்களுடைய டேட்டா சென்டருக்கே கொண்டு வரலாம். ஓகே, அஸ் அன் எக்ஸ்டென்ஷனாகவும் கொண்டு வரலாம், இல்லை இண்டிபெண்டாகவும் நீங்களே உங்களுடைய பிரைவேட் கிளவுட் என்விரான்மெண்ட்டை உங்களுடைய டேட்டா சென்டர்ல ரன் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு கோலொகேஷன் டேட்டா சென்டர்ல இருக்கிறேன், என்னுடைய சர்வீசஸ்லாம் வந்து IBM டேட்டா சென்டர்ல இருக்கு, HP டேட்டா சென்டர்ல இருக்கு, அங்க வந்து நான் என்னுடைய கிளவுட் ஆஃபரிங்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படியும் போகலாம். கோலோலயே வந்து இங்க வந்து கன்சியூம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஜாயிண்ட் சொல்யூஷன்ஸ்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. ஈவன் Azure VMware சொல்யூஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பிரைவேட்டாகவும் நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கான சொல்யூஷனிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் பப்ளிக் கிளவுட கேட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு டெடிகேட்டட் சர்வர் ஹார்ட்வேர் அவங்க கொடுக்குறாங்க. டெடிகேட்டட் நெட்வொர்க்கோ டெடிகேட்டட் ஸ்டோரேஜோ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க கொடுக்க ஆரம்பிக்கல. பட் இன் தி ஃபியூச்சர் தேர் ஆர் சான்சஸ் அவங்க வந்து கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே, பட் வந்து இப்போதைக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேர்ல வந்து ஷேர்ட் ரிசோர்ஸஸா இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதை மீட் அவுட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் பப்ளிக் கிளவுட்ல கொடுக்குறாங்க. உங்க ஹார்ட்வேர் உங்களுடைய அப்ளிகேஷன் மட்டுமே வந்து டெடிகேட்டடா யூஸ் பண்ண முடியும். ஓகே,
fine. Any other question on Stan, இந்த private cloud Azure stack சொல்லியிருக்கீங்கல்ல, ஆமா இதுக்கும் VMwareக்கும் எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ் இருக்குதா இல்ல ஆல்மோஸ்ட் சேம் இருக்கு, நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஓகே, நான் வந்து நம்ம வந்து இன்னும் பேசிக்கா வாட் இஸ் கிளவுட்லேயே தான் இன்னும் இருக்கும். ஓகே, கிளவுட் அண்ட் பெனிஃபிட்ஸ் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆக்சுவலாக அதெல்லாம் கிளவுடோடைய சர்வீஸ் மாடல், கிளவுடோடைய டிப்ளாய்மெண்ட் மாடல், அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிப்பேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங் டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். கிளவுட் கம்ப்யூட்டிங்னா டெலிவரி ஆஃப் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் ஓவர் த இன்டர்நெட் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்றாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஒரு டாப் 10 or 15 பாயிண்ட்ஸ் நம்ம இங்க பார்த்துருக்கோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துட்டு we will continue talking about கிளவுடோடைய சர்வீஸ் மாடல், கிளவுடோடைய டிப்ளாய்மெண்ட் மாடல், கிளவுடோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், இதை பத்திலாம் நம்ம ஒரு பிரேக் முடிச்சுட்டு வந்து இது பண்ணலாம். பிஃபோர் கோயிங் இன் டு பிரேக் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ஐ வில் பி ஹியர் ஃபார் 2 more minutes பிஃபோர் ஸ்டார்டிங் த பிரேக். ஸ்டான், எனக்கு ஒரு கொஸ்டின். கேளுங்க. இப்போ நம்ம அசூர் போர்ட்டல் வந்து அவங்க எல்லா சர்வீசஸும் இன்டர்நெட் வழியா ஆக்சஸ் பண்ணணுன்றாங்க. நம்ம அதை வந்து பிளாக் பண்ண முடியும் தானே? இன்டர்நெட் யூஸ் பண்ணாம வந்து டைரக்டா ஒன்லி ஆஃபீஸ் நீங்க வந்து நெட்வொர்க் மட்டும் ஆமா ஆக்சஸ் பிரைவேட்டாவும் நீங்க VPN வழியாவும் ஆக்சஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ரவுட் சர்வீசஸ்லாம் இருக்கு. அது மூலமா நீங்க யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் VPN மூலமா தான் நீங்க கனெக்ட் பண்ணுன்ற மாதிரி யூ கேன் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்ட் யுவர் யூசர்ஸ் அப்படின்னு பண்ண முடியும். ஓகே ஓகே ஃபைன். இன்னைக்கு நம்ம இன்னும் நிறைய கண்டென்ட் கவர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ வில் டேக் a quick 10 minutes break and when we come back we will continue with other topics. Okay, so let me stop the recording. This conference will now be recorded. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம செஷன்ல கிளவுட் அப்படின்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். கிளவுடோடைய டெஃபினேஷன்ஸ் பார்த்துருக்கோம். எந்த ஒரு சொல்யூஷனாக இருந்தாலுமே அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கஸ்டமருடைய ப்ராப்ளமை வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறதால தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகமிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் சால்வ் பை த கிளவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம், இந்த பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லலாம். இப்போ நமக்கு வேணுன்ற மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. சேஞ்ச் ரிசோர்சஸ் வென் யூ நீட் இட் ஆர் வென் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட், காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், பே அஸ் யூ கோ மாடல். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு இருந்த பிரச்சனைகளை வந்து கிளவுட் as a சர்வீஸ் வந்து நமக்கு நிறைய சால்வ் பண்ணியிருக்கு. அது நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் மாடலாக இருந்தாலும் சரி, பேஸ் மாடலாக இருந்தாலும் சரி, சாஸ் மாடலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து யூ ஆர் கெட்டிங் a lot of high availability, elasticity, scalability options. ஸ்கேலபிலிட்டியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். யூ கேன் டூ ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் ஆர் மேனுவலாகவும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, சைஸ் மாற்றுறது எல்லாமே பண்ண முடியும். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். பிஃபோர் கோயிங் இன் டு சர்வீஸ் மாடல், மைக்ரோசாஃப்டோடைய கிளவுட் கான்செப்ட்ல வந்து ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் பத்தி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ வில் டாக் அபவுட் தட் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம கிளவுடோடைய சர்வீஸ் மாடல் போகலாம். ஓகே, ஸோ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் அப்படின்னா அஸ் அ கஸ்டமர் சில விஷயங்கள் வந்து நம்ம எப்பவுமே ரெஸ்பான்சிபிள். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ற நம்மளுடைய இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய டேட்டா, நம்மளுடைய சிஸ்டம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க கிளைண்ட் மெஷின்ல இருந்து தான் நீங்க அப்ளிகேஷன்ஸ்லாம் கனெக்ட் பண்றீங்க. ஸோ சர்வீசஸ் வந்து இப்போ நிறைய வந்து மொபைல் ஆப் வந்துருச்சு, டெஸ்க்டாப் ஆப் இருக்கு, வெப் போர்ட்டல் வழியா ஆக்சஸ் பண்ணலாம். சர்வீசஸ் வந்து நீங்க நிறைய விதமா வந்து நீங்க கனெக்ட் பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். ஒரு சர்வர்ல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய பப்ளிக் கிளவுட்ல இருக்கலாம், டேட்டா பேஸ் உங்க ஆன் பிரேம்ல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க கனெக்ட் பண்றீங்க. அப்ப அந்த டிவைஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணும் போது யூ ஆர் எக்ஸ்போசிங் யுவர் அப்ளிகேஷன் டு தோஸ் டிவைசஸ். அந்த டிவைசஸ் உங்களுடைய டெஸ்க்டாப்பா இருக்கலாம், இல்லை லேப்டாப்பா இருக்கலாம், ஆர் யுவர் மொபைல் டிவைசஸ் வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தோஸ் டிவைசஸ் எனி டைம். தென் யார் யாருக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், யார் யாருக்கு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும், யாருக்கு எந்த மாதிரியான ஆத்தென்டிகேஷன் பர்மிஷன் கொடுக்கணும், ஆத்தரைசேஷன் பர்மிஷன் கொடுக்கணுன்றது you are the one who is handling it. Okay, so identity and access management வந்து more or less நம்ம தான் வந்து மேனேஜ் பண்றோம். ஸோ as a customer இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து ஏதோ பிரச்சனை ஆகுது, உங்களுக்கு வந்து டேட்டா லீக்கேஜ் ஆர் ஏதோ ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் இல்லை வந்து ஒரு மால்வேர் அட்டாக் நடக்குது அப்படின்னா, இந்த ஆஸ்பெக்ட்ல இந்த ஏரியாஸ்ல வந்து இருக்கு அப்படின்னா as a customer நம்ம தான் இந்த ஏரியால ரெஸ்பான்சிபிள். நீங்க எந்த மாடல் போனாலும் சரி,
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a service or platform as a service, software as a service போனாலுமே இந்த ஏரியா வந்து as a customer we are responsible for information and data stored in the cloud, devices that are allowed to connect to your cloud. It can be your mobile phones or cell phones or computers and everything. And then the ஐடென்டி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஸ் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து நம்ம தான் மேனேஜ் பண்றோம். ஸோ as a cloud provider அவங்க என்ன மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, they will be always managing the physical asset, physical infra. So physical infra ன்னு சொல்லும் போது it can be servers, network gear, network storage, network switches or routers or appliances, then physical data center. Physical data center அப்படின்னும் போது அதுல நிறைய கவர் ஆயிடுது இல்லைங்களா. ஸோ கூலிங், பவர், யூபிஎஸ், அந்த நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ், அந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் த பிசிக்கல் டேட்டா சென்டர் கேட்டகரி. ஸோ சர்வர் வந்து நம்ம ஜென்ரலா வந்து ஹோஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ஹார்ட்வேர், பிசிக்கல் சர்வர் ஹார்ட்வேர் பிசிக்கல் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். சிமிலர்லி லைக் பிசிக்கல் ஸ்டோரேஜ் whatever. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் ப்ரொவைடர் இஸ் ஆல்வேஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ வென் இட் கம்ஸ் டு சர்வீஸ் மாடல், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளவுட் சர்வீஸ் மாடல் என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கிளவுட் சர்வீஸ் மாடல் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த சர்வீஸ் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் த ப்ரொவைடர். இப்போ நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கன்சம்ஷன் போகலாம், ஆர் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கன்சியூம் பண்ணலாம் சர்வீசஸை, ஆர் யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் platform as a service, software as a service. ஓகே, ஸோ இந்த மாடல்ல போகும்போது உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். இப்போ இது வந்து நம்ம ஸ்லைட்ல போயிடலாம். இட் வில் பி ஈஸி டு எக்ஸ்பிளைன் இன் ஸ்லைட் ரதர் தேன் எக்ஸ்பிளைனிங் ஹியர். ஸோ ஸ்லைட் போனோம் அப்படின்னா ஸ்லைட்ல வந்து we had a better slide for that. ஓகே, ஸோ இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் அப்படின்னு சொல்றோம். லெட்ஸ் வெயிட், லோட் ஆகல. இங்க இருக்கு, ரீஷேர். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் சொல்றோம். It conveys the message who is responsible for what. Okay, so software as a service அப்படின்னா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன், டேட்டா, டிவைசஸ், அக்கௌண்ட்ஸ், ஐடென்டி, ஈவன் யார் யார் லாகின் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்ல. பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா as a கஸ்டமர், இந்த இடத்துல வந்து இந்த டார்க் ப்ளூல இருக்கிறது எல்லாமே கஸ்டமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்க. பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் போகும்போது பிளாட்ஃபார்ம்ல வந்து நமக்கு ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்கு உங்களுக்கு. ஸோ வந்து நம்ம எந்தெந்த அப்ளிகேஷன் வந்து என்னென்ன கோட் அதுல ஆட் பண்றோம், என்ன மாதிரி புது ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஃபீச்சர்ஸ் ஆட் பண்றோம், எந்த மாதிரியான ஆக்சஸ் பர்மிஷன்ஸ் கொடுக்குறோம், நெட்வொர்க் லெவல்ல ஆர் ஆத்தென்டிகேஷன் லெவல்ல எப்படி நம்ம அலோவ் பண்றோன்றதெல்லாம் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ பாஸ் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கு. கஸ்டமரும் மேனேஜ் பண்றாங்க, as a ப்ரொவைடர் மைக்ரோசாஃப்டும் வந்து they are managing it. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் போனா அப்படின்னா அவங்க வந்து பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும்தான் சர்வீஸா கொடுக்குறாங்க. பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லும் போது ஹார்ட்வேர், நெட்வொர்க், டேட்டா சென்டர் ரிசோர்சஸ்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து as a சர்வீஸா கொடுக்குறாங்க. ஸோ தே ஆர் மேனேஜிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மைக்ரோசாஃப்ட் இஸ் சர்வீசிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ யார் எதை சர்வீஸ் பண்றாங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த 3 மாடல் வந்து நம்ம டிஃபைன் பண்றோம். இதே உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர், உங்களுடைய இன்ஹவுஸ் டேட்டா சென்டர்னா as a கஸ்டமர் எண்ட் டு எண்ட் நீங்க தான் வந்து எல்லாமே மேனேஜ் பண்ணணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் பிசிக்கல் டேட்டா சென்டர் டு உங்களுடைய டேட்டா வரைக்கும் வந்து யூ ஆர் த ஒன் கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த கிளவுட் சர்வீஸ் மாடல்ல வந்து ஹூ சர்வீசஸ் வாட் ஆர் ஹூ சர்வீசஸ் விச் லேயர் அப்படின்றத வந்து பேஸ் பண்ணி there are 3 மேஜர் கேட்டகரிஸ் ஆஃப் சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சர்வீஸா கொடுக்குறாங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து சர்வர், நெட்வொர்க், ஸ்டோரேஜ் இதெல்லாமே வந்து மைக்ரோசாஃப்டே வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஆஃபரிங் as a சர்வீஸா கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு மேல உங்களுக்கு எங்க இருந்து ஆக்சஸ் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ல யூ வில் ஹேவ் ஆக்சஸ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓஎஸ் வந்து நீங்க எந்த ஓஎஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்க சூஸ் பண்ணலாம். லினக்ஸ் வேணுமா, விண்டோஸ் வேணுமா அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு வேணுன்ற அப்ளிகேஷனை நீங்க லோட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோலுங்க இருக்கும். ஸோ இதுல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த லேயருக்குள்ள பிரச்சனை வருதுன்னா, ஏன்னா இது கஸ்டமர் தான் மேனேஜ் பண்றீங்க, ஸோ நீங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள்.
பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். வேற இங்க வந்து பார்த்தோம்னா பிளாட்ஃபார்ம் லெவல்ல வந்து இட்ஸ் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, நமக்கு எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வெர்ஷன் வேணும், யார் யாருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், அப்ளிகேஷன் அப்கிரேட் பண்றது, இல்ல வந்து டேட்டா பேஸோடைய மைனர் வெர்ஷன் அப்கிரேட் பண்றது, இதெல்லாம் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ உங்களுடைய இந்த லேயர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நெட்வொர்க் கண்ட்ரோல், அப்ளிகேஷன், ஐடென்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பேஸ்ட் ஆன் த சர்வீஸ் மாடல் அது டிஃபர் ஆகும் உங்களுக்கு. ஸோ சர்வீசஸ் லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நெட்வொர்க் கண்ட்ரோல், யார் யார் வந்து எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், ஜம்ப் சர்வர்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாமா, இல்லை உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ் சிஸ்டம்ல இருந்து மட்டும்தான் விபிஎன் வழியாக ஆக்சஸ் பண்ணலாமா, இல்லை எந்த அப்ளிகேஷன் கூட பேசணும், ஐடென்டி அண்ட் இன்ஃப்ரா, இது எல்லாமே வந்து இட்ஸ் எ ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பேஸ்ட் ஆன் த சர்வீஸ் மாடல். இது வந்து ஒரு சர்வீஸ் மாடலுக்கும் யாரு ஓனர்ன்றது மாறும், அல்ல யார் வந்து ரெஸ்பான்சிபிள்ன்றது சேஞ்ச் ஆகும். ஓகே, இது இன்னொரு வியூல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் வியூ. பார்த்தோம்னா ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங், கம்ப்யூட், வர்ச்சுவல் மெஷின், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ரன் டைம். உங்களுக்கு வந்து என்ன ரன் டைம் வேணும், எனக்கு வந்து .NET ஃப்ரேம் ஒர்க் XYZ எக்ஸ் வெர்ஷன் வித் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ் வேணும், இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் வேணும் அப்படின்றத நீங்க சொல்லிடுவீங்க. ஓகே, உங்களுக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்ன ரன் டைம் வேணும்ன்றத சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து CPU, மெமரி, ஸ்டோரேஜ் எல்லாம் ப்ரொவிஷன் பண்ணது இல்லாம நமக்கு ஓஎஸ் அவங்க டிப்ளாய் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல வந்து ப்ரீலோடடா உங்களுக்கு வந்து என்ன பிளாட்ஃபார்ம், என்ன ரன் டைம் வேணும், உங்களுக்கு ஜாவா வேணுமா, பைத்தன் வேணுமா, இல்ல .NET வேணுமா அப்படின்றத ப்ரீலோட் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க வந்து அஸ் அ கஸ்டமர் நீங்க அப்ளிகேஷன், டேட்டா அண்ட் ஆக்சஸ் மட்டும் தான் நீங்க ரெஸ்பான்சிபிள். வேற சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ்ல வந்து இன்க்ளூடிங் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரெடிமேடா கிடைக்குது. Office 365 அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்ளிகேஷனே வந்து உங்களுக்கு ரெடிமேடா கிடைச்சிருக்குது. ஷேர் பாயிண்ட் ஆன்லைன் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் ஆர் டீம்ஸ் ஆர் வாட் எவர், ரைட்? ஸோ நிறைய அந்த மாதிரி சர்வீசஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் டே ஆர் கன்கர் அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஃபுல்லா ரெடிமேட் ஆஸ் சர்வீஸா கிடைச்சிருது. ஸோ யாரு எதை சர்வீஸ் பண்றாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்னா மைக்ரோசாஃப்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு ஆஸ் எ ஆஃபரிங்கா கொடுக்குறாங்க, ஆஸ் சர்வீஸா கொடுக்குறாங்க. ஸோ அதனால இட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ்ல வந்து யூ கெட் டு என்ஜாய் த பெனிஃபிட் ஆஃப் மேனேஜிங் ஒன்லி த அப்ளிகேஷன். ஸோ அப்படின்னும் போது கஸ்டமர் வந்து we are just managing only the application and data and access. ஸோ இதுல நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெண்டிங் a lot of time இதை நம்ம think I'll take this one. Okay. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் எ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் ஸ்டில் வந்து பார்ஷியலாக மேனேஜ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்கள் தான் பேட்ச் பண்ணணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் தான் பேக்கப் எடுத்து வைக்கணும், அதில் ரன் ஆகிற அப்ளிகேஷன் நீங்கள் தான் வந்து யூ ஹேவ் டு டேக் ஓனர்ஷிப் ஆஃப் பேட்சிங் இட், அப்கிரேடிங் இட், மானிட்டரிங் இட், பேக்கிங் அப் எல்லாமே நீங்கள் தான் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இங்கே வந்து நமக்கு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தேவைப்படுவாங்க. வேறஸ் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நிறைய சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தேவையே இல்லை. ஏன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வந்து இட் இஸ் மேனேஜ் பை கிளவுட் ப்ரொவைடர். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ரோக்ராமர், ஒரு டெவலப்பர் இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா இங்க நம்ம வந்து we are only responsible for application and data. இங்க வந்து நம்ம அப்ளிகேஷனுடைய நியூ ஃபங்க்ஷனாலிட்டிஸ், நியூ ரிலீசஸ், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை பில்ட் பண்றது, டெஸ்ட் பண்றது, டிப்ளாய் பண்றது தான் நம்மளுடைய வேலையா இருக்கும். ஸோ பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீசஸ்ல கஸ்டமர் சைட்ல வந்து டெவலப்பர்ஸ், ப்ரோக்ராமர்ஸ் நிறைய இருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் போகும்போது உங்களுடைய சைட்ல இருந்து யூ ஆல்சோ நீட் டு ஹேவ் ப்ரோக்ராமர்ஸ் as well as சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து அங்க இருக்கிற மாதிரி தேவைப்படும். ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த ஆஸ்பெக்ட்லயும் மேன் காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அதை மேனேஜ் பண்ற டீமும் வந்து அடிஷ்னல் பர்டன் தான். ஓகே, அடிஷ்னல் காஸ்ட் தான். ஓகே, வேற சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் போறீங்க அப்படின்னா இட் இஸ் ரெடிமேட், எல்லாமே ரெடிமேட். ஒரு எண்ட் யூசரா போயிட்டு நீங்க கம்ப்ளீட்டா வந்து ஒரு ரெடிமேட் ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ் 365 ஆர் உங்களுடைய கான்கர் ஆர் ஒர்க் டே ஆர் உங்களுடைய கூகுள் சீட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், கூகுள் டிரைவ், கூகுள் மெயில், ஒன் டிரைவ்,
அந்த மாதிரி இல்லை ஜோகோவுடைய ஸ்வீட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஸ் அ சர்வீஸாக உங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன், என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்ன ரன் டைம் பேக்எண்டில் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யூ ஜஸ்ட் ஹேவ் டு கோ அண்ட் பர்ச்சேஸ் த நம்பர் ஆஃப் லைசன்சஸ் பேஸ்ட் ஆன் த யூசர்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த டிவைஸ் பேஸ் பண்ணி நீங்கள் பல்காக லைசன்ஸ் வாங்குறீங்க. அதை நீங்கள் வந்து ரினியூ பண்ணிக்கலாம் வேணுன்ற டைம்ல வந்து யூ கேன் கோ அண்ட் இன்க்ரீஸ் த லிமிட் ஆர் ரெடியூஸ் த லிமிட். இது வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் வந்து நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, அஜூரோடைய டேட்டா பேசஸ் ஆர் அஜூரோடைய ஆப் சர்வீசஸ், AWS உடைய இலாஸ்டிக் பீன் ஸ்டாக். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் இருக்கு. இது என்னன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து நம்ம என்ன அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் வேணும், என்ன OS பிளாட்ஃபார்ம் வேணும்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் கோட் அங்கே டெப்ளாய் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் மெயின்டைன் இட். Whereas infrastructure as a service போகும்போது you have the virtual machines, உங்களுடைய ஸ்டோரேஜ், உங்களுடைய EC2 instances. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். உங்களுக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். ஸோ இட் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் யுவர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன். என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நமக்கு இஃப் யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த ஓஎஸ்ல வந்து நீங்க என்ன வேணா சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. ஓஎஸ்குள்ள போயிட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரி செட்டிங்ஸ் மாத்துறது, இல்ல வந்து வெர்ஷன் மாத்துறது, இல்ல வந்து ஏதாவது அடிஷனல் அப்ளிகேஷன் சப்போர்ட்டிங் ப்ரீரெக்வசைட் இன்ஸ்டால் பண்றது, அதெல்லாம் உங்களுக்கு இங்க ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், யூ வில் ஹேவ் மோர் control, more flexibility, but on the other side you will have to pay for management, maintenance and the additional cost வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் போகும்போது உங்களுக்கு ரொம்ப flexibility இருக்காது. பட் உங்களுக்கு என்ன வேணும்ன்றது ஆல்ரெடி நீங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா you can go and select the right OS, right platform version and you can run it for so many years. Okay, similarly நம்ம இந்த இடத்துல நம்ம அப்ளிகேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். எங்க பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்ல வந்து யூ கேன் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். உங்களுடைய பிசினஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணா மட்டும் போதும். வேற இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசினஸ் அப்ளிகேஷனும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், பிளஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஏதாவது இஷ்யூஸ் வருது, ஓஎஸ் எது கரப்ட் ஆயிடுது, இல்லை ஓஎஸ் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் பத்தல இன்க்ரீஸ் பண்றது, இல்லை வந்து அந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாமே வந்து வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் as a சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்ட்லயும் நம்ம பார்க்குறோம். வேற இங்க வந்து பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் வி ஆர் ஜஸ்ட் ஒன்லி build, test, deploy and upgrade applications. இதுதான் நம்மளுடைய வேலையே. ஓகே, அதுதான் ஒரு பிசினஸ்க்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ற விஷயம். ஓகே, ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு இன்ஸ்டால் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூ டோன்ட் ஹேவ் டு இன்ஸ்டால் அப்பாச்சி ஆர் IAS ஆர் எந்த ஒரு சிஸ்டம் அப்டேட் எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா இங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் as a சர்வீஸா கொடுத்துட்றாங்க. யூ டோன்ட் மேனேஜ் த அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் அண்டர்லைங் OS கூட நீங்க மேனேஜ் பண்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கு: இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா யூசர் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து நமக்கு பண்ண முடியும். ஸோ யூ கெட் மோர் கண்ட்ரோல் பட் ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு நிறைய. பட் அங்க வந்து உங்களுக்கு காஸ்ட் அதிகமாயிடுது உங்களுக்கு. ஓகே, காஸ்ட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஹை ஃபார் மெயின்டெனன்ஸ். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி அதிகமாக வேணும், உங்களுக்கு ஓஎஸ் லெவல், டேட்டா லெவல், அப்ளிகேஷன் லெவலில் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு பே லிட்டில் எக்ஸ்ட்ரா. இங்கே வந்து வெரி லெஸ் யூசர் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கண்ட்ரோல் கிடையாது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் அண்ட் டேட்டா. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மியர் எண்ட் யூசர் தான் நம்ம. Okay, software as a servicesல we have the least amount of management, least amount of responsibility, or you cannot do anything there. உங்களுக்கு வந்து as a service அவங்க கொடுத்துருவாங்க, availability எல்லாமே வந்து they will be taking care of. So இந்த மாதிரி 3 different model இருக்கு. Who manages what or who services what, இதை பேஸ் பண்ணி you got 3 different சர்வீசஸ். இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் கால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். இஃப் மைக்ரோசாஃப்ட் இஸ் மேனேஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் த பிளாட்ஃபார்ம் தட் இஸ் நீடட் ஃபார் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னா அது பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். இன் கேஸ் எண்ட் டு எண்ட் எல்லாமே அவங்க மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா தென் தட் இஸ் கால்ட் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். இங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைடர். நம்ம படிக்கிற கிளாஸ்ல வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர், அஜூர் பிளாட்ஃபார்ம்.
சர்வீஸ் கன்சியூமர் வந்து கஸ்டமர். Okay, service provider, service consumer. So based on the service, based on who manages what, there are 3 categories. So இதுல ஏதாவது டவுட் இருக்கா சர்வீஸ் மாடல்ல? டவுட் இல்லை அப்படின்னா கிளவுடோடைய டிப்ளாய்மெண்ட் மாடல் பார்க்கலாம். ஓகே, கோ ஹெட். இல்ல காஸ்ட் வைஸ் நம்ம அதிகமா பே பண்றதுன்னா இது அதிகமா பே பண்றது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் தான். ஏன்னா அட் எண்ட் வந்து ஆமா, ஏன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓஎஸும் வந்து பாத்தீங்கன்னா we have to pay the license, we have to go and purchase what you call application purchase பண்ணணும், application license வாங்கணும், high availability வேணும் அப்படின்னா நிறைய redundancy, clustering, இதெல்லாம் மேனுவல் எஃபர்ட் நிறைய இருக்கு. ஸோ இங்க பேட்ச் பண்ணணும் இந்த சிஸ்டம்ஸ்லாம், இந்த மிடில்வேர் அப்கிரேட் பண்றது, ரன் டைம் அப்கிரேட் பண்றது, டேட்டாவை வந்து ப்ரொடெக்ட் பண்றது யூசிங் சம் வாட் எவர் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலோ இல்லை வந்து ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் யூஸ் பண்ணி ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணி ஆன்டி மால்வேர் ப்ரொடெக்ஷன் வாட்எவர் நிறைய பேக்கப் எடுத்து வைக்கணும். அந்த பேக்கப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும், ரிட்டென்ஷன் பீரியட் நம்ம பார்த்துக்கணும். ஸோ கண்டிப்பா வந்து காஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ்ல கம்பேரிட்டிவ்லி அதிகமாக தான் இருக்கும் எப்பயுமே. இல்ல இது அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கிளவுட்ல நம்ம பை பண்ணதுக்கு அப்புறம் பண்ற செலவு. நான் கேட்கறது வந்துட்டு கிளவுட்ல பை பண்றதுக்கு முன்னாடி அஸ் பர் விர்ச்சுவலைசேஷனோட எங்களுக்கு கொடுத்துருங்க, ஓஎஸ் மிடில்வேர் ரன் டைம்லாம் வேணாம் அப்படிங்கிறப்போ காஸ்ட் கம்மி ஆகுமா பே பண்றது, கிளவுடுக்கு பே பண்றது? ஆமா, இனிஷியலா நீங்க வந்து ஓகே ரெண்டு விதமா பார்க்கலாம்ல. இப்போ வந்து நம்ம இந்த ரெடிமேடா பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் போனோம் அப்படின்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட் டீம் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து தே மைட் ஹேவ் டு டூ அ ஸ்லைட் ரீ பிளாட்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம அப்ளிகேஷன் வந்து மாடர்னரைஸ் பண்றதோ இல்லை வந்து ஸ்லைட்டா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதோ ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அஸ் அ கஸ்டமர் வந்து நம்ம அப்ளிகேஷன்ல வந்து அந்த ரீ பிளாட்ஃபார்ம் பண்றதுக்கு இல்லை வந்து அதை சேஞ்ச் பண்றதுக்கு, ஏன்னா ஆர்கிடெக்சர் வந்து கொஞ்சம் மாறுது, கிளவுடைய ஆர்கிடெக்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதால we might have to go and invest some money on அப்ளிகேஷனை வந்து ரீவேம்ப் பண்றதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். வேற இங்க வந்து அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வராது உங்களுக்கு. ஏன்னா வந்து அப்படியே நீங்க எக்ஸிஸ்டிங் விஎம் வந்து அப்படியே கிளவுடுக்கு மூவ் பண்றீங்க, ரீஹோஸ்டிங் பண்றீங்க. இங்க உங்க ஹார்ட்வேர்ல இருக்கு, அங்க வந்து இன்னொருத்தவங்க ப்ரொவைடரோட ஹார்ட்வேர்ல இருக்கு, அப்படியே மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது உங்களுக்கு அந்த டைம்ல வந்து மைக்ரேஷன் டைம்ல எதுவும் காஸ்ட் கிடையாது. வேற ரீ பிளாட்ஃபார்ம் பண்றதோ இல்ல சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸோ போறதுக்கு வந்து அந்த டைம்ல வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா வந்து கொஞ்சம் இருக்கும். பட் ஓவர் த பீரியட் வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பார்க்கும்போது பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும், சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, மோஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் எது ஸ்டார்டிங் யூஸ் பண்ணுவாங்க? சாஸ் யூஸ் பண்ணுவாங்களா, பாஸ் எது யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்? உங்க பிசினஸ் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு, உங்களோட அப்ளிகேஷன் வந்து கம்பேட்டபிலிட்டியை பொறுத்து தான் இருக்கு. எல்லா அப்ளிகேஷனும் வந்து பாஸ்ல ஹோஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்க அப்ளிகேஷன் வந்து இன்னுமே கூட 32 பிட் அப்ளிகேஷனா கூட இருக்கலாம். அது 32 பிட் ஓஎஸ்ல தான் ரன் ஆக சிச்சுவேஷன் தான் இருக்கு. 2008 2009 டைம்லேயே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் வந்து டுவர்ட்ஸ் 64 பிட் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விண்டோஸ் 2008க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 32 பிட் ஓஎஸ்ஏ ரிலீஸ் பண்ணல. சிமிலர்லி லினக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இப்போ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலீசஸ் தான் வருது. இப்போ கிளவுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற பிளாட்ஃபார்ம், அவங்க கொடுக்குற மிடில்வேர், ரன் டைம் எல்லாமே வந்து 64 பிட் அப்ளிகேஷன் கம்பேட்டபிளா தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது இப்போ உங்க அப்ளிகேஷன் வந்து இன்னும் ஆன் பிரேம்ல வந்து விண்டோஸ் 2003லயோ 2008லயோ இல்லை லினக்ஸோடைய 32 பிட் ஓஎஸ் ஃபிளேவர்ல ரன் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா அதை நீங்க மாற்ற முடியாது இப்போதைக்கு. அதை வந்து கம்ப்ளீட்டா நீங்க புதுசா அப்ளிகேஷன் 64 பிட்டுக்கு கம்பேட்டபிளா வந்து மாத்தினா மட்டும்தான் கிளவுடுக்கு வர முடியும், எஸ்பெஷலி பாஸுக்கு வர முடியும். ஸோ இங்க வரலாம் நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் அப்படியே கொண்டு வரலாம். வேற பாஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டூ அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ அது வந்து உங்க அப்ளிகேஷனை பொறுத்து தான் இருக்கு. உங்க அப்ளிகேஷன் வந்து ப்ரீ ரெக்வசைட் மீட் பண்ணுதா, உங்க கம்பேட்டபிலிட்டி இருந்ததுன்னா யூ கேன் டிரெக்ட்லி கம் டு பாஸ் ஆர் எல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே ஸ்டான், இப்போ நம்ம வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸை ரன் பண்ணிட்டு இருக்கோம், அதை வந்து பேஸா சாஸா மாத்திக்க முடியுமா நம்மளால? அகைன் அது வந்து சேம் தானே. உங்களுக்கு வந்து உங்க ஓன் ஹார்ட்வேர்ல இருக்கிற அப்ளிகேஷனை பாஸுக்கு கொண்டு வரீங்க. இன்ஸ்டன்டா என்ன பண்றீங்க அப்படின்னா சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா டேட்டா சென்டர் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்ற வந்து சுச்சுவேஷன் இருக்கும். இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் கோ லொகேஷன்ல வந்து கான்ட்ராக்ட் வந்து முடிகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்.
ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், நம்ம வந்து இன்னும் ஒரு 1 இயர்ல முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இந்த சிஸ்டம் இந்த அப்ளிகேஷன்லாம் இப்போ டைம் இல்லை, இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அதை ரீவேம் பண்ண முடியாது, இல்லை ரீபிளாட்ஃபார்ம் பண்ண முடியாது, இல்லை ரீஆர்கிடெக்ட் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னா, அவங்க முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக வந்து அதை விஎம் டு விஎம்மா மாற்றுவாங்க, மைக்ரேட் பண்ணுவாங்க அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம். இதெல்லாம் இமிடியேட்டா நம்ம வந்து பேஸுக்கு மாற்ற முடியாதோ அதை அப்படியே குயிக்கா வந்து அவங்களுக்கு கிடைக்கிற டைம் லைன், அவங்களுக்கு இருக்கிற பட்ஜெட், அது எல்லாமே தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர். ஓகே, எவ்வளோ டைம் இருக்கு, இன்கேஸ் உங்களுடைய ஓன் டேட்டா சென்டர் நீங்க வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ரீசெண்டா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதோடைய ரியலைசேஷன் போயிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து அதுல இருந்து உங்களுக்கு மணி ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து இமிடியேட்டா அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து மூவ் பண்ண மாட்டாங்க. அது எப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேர்லாம் எக்ஸ்பயர் ஆகுற மாதிரி சுச்சுவேஷன் வருது, இல்லை எப்போ வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரினிவலுக்கு வருதோ அப்பதான் அதை மூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபேஸ் பை ஃபேஸா தான் போவாங்க. எல்லாரும் வந்து டக்குன்னு வந்து they might not come to public cloud. So face by face they will approach the migration, especially data center exit or இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ரினிவல், இல்ல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்க டேட்டா சென்டர் வந்து அவுடேட்டட் டெக்னாலஜி ஆஃப் ஹார்ட்வேர் ஆர் ஓஎஸ்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு if you have budget, if you have resources, then நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா you can go with migration. So at the end வந்து everything is decided based on the IT budget. IT budget இல்லை அப்படின்னா you cannot do anything. அதுதான் கண்டினியூ பண்ண வேண்டியதா இருக்கும். Okay, fine. So let's get into cloud deployment இதுல model. சாரி கேளுங்க. இதுல No issues. டேட்டா சென்டர் இஸ் சர்வீஸ் வராது அதுல. Data center as a service. Okay, so data center as a service தான் இது. இந்த infrastructure as a model, service modelல data centerல உங்களுக்கு என்ன இருக்கும், நெட்வொர்க், ஸ்டோரேஜ், வர்ச்சுவலைசேஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், உங்களுடைய யூபிஎஸ், அதுதான் டேட்டா சென்டர். செக்யூரிட்டி, பிசிக்கல் சர்வைலன்ஸ், அதுதான் as a சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ன்றது அதுல பிசிக்கல் டேட்டா சென்டரும் தான் வந்து அவங்க மேனேஜ் பண்றாங்க. அதான் டேட்டா சென்டர் as a சர்வீஸ்னு சொல்லலாம். நீங்க சில பேர் வந்து அதை ஸ்லைட்டா வந்து அதை இன்னொரு ஆஸ்பெக்ட்ல வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பப்ளிக் ஒரு பிரைவேட் கிளவுட், ஒரு கிளவுட் ஆஃபரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 விதமா நம்ம அதை சர்வீஸ் கொடுக்கலாம். ஒன்று வந்து இப்போ ஒரு ஐபிஎம் இல்லை வந்து ஒரு ஹெச்பி மாதிரி ஆர்கனைசேஷன் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பிசிக்கல் டேட்டா சென்டர்ல எனக்கு அடிஷ்னலா ரேக் இருக்கு, அடிஷ்னலா கெப்பாசிட்டி இருக்கு, சர்வர்ஸ்லாம் வந்து நீங்க ரன் பண்ணலாம் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வர்ச்சுவலா வந்து உங்களுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் 1க்கு வந்து ஒரு 10 ரேக், கஸ்டமர் 2க்கு வந்து ஒரு 5 ரேக், அந்த மாதிரி வந்து அவங்களுடைய பிசிக்கல் டேட்டா சென்டர் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா வர்ச்சுவலைசேஷனுக்கு அப்புறம் டேட்டா சென்டருடைய சைஸே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் அவங்களுக்கு நிறைய இன்னும் அடிஷ்னல் ரேக்ஸ், அடிஷ்னல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோலோகேஷன் ஃபெசிலிட்டி ஆர் வர்ச்சுவல் கிளவுட், பிரைவேட் கிளவுட் மாதிரி சர்வீஸா கொடுக்குறாங்க. இதுல என்ன நடக்குது அப்படின்னா ஹோஸ்டட் பிரைவேட் கிளவுட்னு சொல்லுவாங்க, இல்ல வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல ஒரு டேட்டா சென்டர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா வர்ச்சுவலா வந்து தனித்தனியா கஸ்டமருக்கு வந்து கம்பார்ட்மெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி இதை வந்து டேட்டா சென்டர் as a சர்வீஸ் அவங்க வந்து ஒரு சில பேர் வந்து அதை நேம் டேக் பண்றாங்க. ஸோ இதுவும் வந்து இட்ஸ் அ கிளவுட் சர்வீஸ் மாடல். பட் பப்ளிக் கிளவுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேட்டா சென்டர் as a சர்வீஸ் வந்து அது ஒரு பேசிக் டிஃபால்ட் திங், எல்லாத்துக்குமே வந்து அது அப்ளிகபிள் தான். அது வேற இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர் as a சர்வீஸ்னு சில பேர் வந்து இது மட்டும் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறாங்க. ஈவன் பப்ளிக் கிளவுடுமே வந்து டேட்டா சென்டர் as a சர்வீஸ் மாடல் தான். ஓகே, ஸோ இதுல வந்து இன்னொரு சின்ன மாடல் இருக்கு. என்ன மாடல் அப்படின்னா மேனேஜ்டு பிரைவேட் கிளவுட்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கஸ்டமர் இருக்காங்க, ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்காங்க, இல்லை வந்து ஒரு நெஸ்லே மாதிரி ஒரு கம்பெனி இருக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு பேங்கிங் கஸ்டமர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுடைய டேட்டா சென்டரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய கோர் பிஸ்னஸ் வந்து மேனுஃபேக்சரிங், அவங்களுடைய கோர் பிஸ்னஸ் வந்து ஆட்டோமொபைல். ஸோ அப்படின்னும் போது அவங்க வந்து ஐடி டேட்டா சென்டரை மேனேஜ் பண்றது வந்து ஒரு அடிஷ்னல் பேர்டனா தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனிஸ் லைக் ஐபிஎம், டிசிஎஸ் ஆர் ஹெச்சிஎல் ஆர் ஏதாவது கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ஆஸ்க் தேம் டு மேனேஜ் த டேட்டா சென்டர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்டர்னல் வெண்டார் வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேரு மேனேஜ்டு பிரைவேட் கிளவுட். ஓகே, ஒரு கஸ்டமருடைய பிரைவேட் கிளவுட், அது ஒரு டேட்டா சென்டரை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் எம்பிசி கான்செப்ட் சொல்லுவாங்க, மேனேஜ்டு பிரைவேட் கிளவுட் கான்செப்ட். ஸோ இதுல வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஐடி ப்ரொவைடர் ஆர் ஐடி சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜஸ் த பிரைவேட் கிளவுட் ஆஃப் எ ஆர்கனைசேஷன் ஆர் எ கம்பெனி. ஸோ இதுக்கு பேர் எம்பிசி,
இதுக்கு பேரு வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் ஆர் ஹோஸ்டட் பிரைவேட் கிளவுட் சொல்லுவாங்க. பிரைவேட் கிளவுட்லேயே வந்து இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இது டேட்டா சென்டர் அஸ் அ சர்வீஸ்னு சொல்லலாம். வேற இதை வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர் மேனேஜ்மெண்ட் அஸ் அ சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, சின்ன சின்ன டேர்ம்ஸ் வந்து ஒரு சின்ன வார்த்தை ஆட் பண்ணாலே அது கம்ப்ளீட்டா இட் மேக்ஸ் a டிஃப்ரெண்ட் மீனிங். அதனால தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் டோன்ட் கெட் டூ மச் கேரிட் அவே. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கோலொகேஷன் பிரைவேட் கிளவுட் ஆஃபரிங்லாம் இருக்கு. ஓகே, டேட்டா சென்டர் அஸ் அ சர்வீஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா we have to ஓகே, இது மார்னிங் கிளாஸ். இங்க கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல்ல 4 கேட்டகரி மெயினா இருக்கு. கேட்டகரிஸ் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் கிளவுட் ஆஃபரிங், பிரைவேட் கிளவுட், ஹைபிரிட் கிளவுட், கம்யூனிட்டி கிளவுட். கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் மல்டி கிளவுடும் இருக்கு. ஓகே, ஸோ மல்டி கிளவுட் அடாப்ஷன் இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு ரீசெண்ட் டேஸ்ல. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு கோலொகேஷன் கான்செப்டும் இருக்கு. ஓகே, அஜூர் VMware சொல்யூஷன், கோலொகேஷன் கிளவுட் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. பட் மேஜரா வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ராஸ் எல்லா கிளவுட் வெண்டருடைய ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இது 4 தான் வந்து கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் த லொகேஷன். இப்போ நீங்க கிளவுட் வந்து ஒரு பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர் லொகேஷன்ல இருந்து இன்டர்நெட் வழியா நீங்க ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் பப்ளிக் கிளவுட். ஸோ accessed via public internet and accessible for all general public. ஸோ பப்ளிக் இன்டர்நெட் வழியா ஆக்சஸ் பண்ணி எல்லா ஜென்ரல் பப்ளிக்குக்கும் உங்களுக்கு ஆக்சசிபிளா இருந்தது அப்படின்னா தென் திஸ் இஸ் கால்ட் பப்ளிக் கிளவுட். ஓகே, இது வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றோம்? we are accessing it over the இன்டர்நெட் வேன் வழியா தான் ஆக்சஸ் பண்றோம். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து பிரைவேட் கிளவுட் வழியா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா தேர் ஆர் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ VPN வழியாவும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். வேறஸ் பிரைவேட் கிளவுட் வந்து இட் இஸ் டெடிகேட்டட் டு a பர்டிகுலர் கம்பெனி ஆர் a பர்டிகுலர் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இது வந்து உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ் இன்ட்ராநெட்ல இருக்கும். உங்களுக்கு இன்டர்நெட்ல இருக்காது, உங்களுடைய லோக்கல் லேண்ட்ல இன்ட்ராநெட்ல இருக்கும் உங்களுக்கு. இது வந்து உங்களுடைய VPN வழியாவும் ஆக்சஸ் பண்ணலாம், or you can also access it from within the company. Whereas hybrid cloud ன்றது it is a combination as usual, private plus public சேர்ந்தது hybrid cloud. சில ஆர்கனைசேஷன் வந்து அவங்களுடைய செக்யூர் டேட்டா பேசஸ் வந்து ஆன் பிரேம்ல ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க. பப்ளிக் கிளவுட்ல வந்து அப்ளிகேஷன் ஆர் ஃப்ரண்ட் எண்ட்லாம் வந்து பப்ளிக் கிளவுட்ல இருக்கும். கம்யூனிட்டி கிளவுட் வந்து இட் இஸ் ஸ்பெசிஃபிக் டு ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அஜூரே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஜூரோடைய கவர்மெண்ட் கிளவுட் இருக்கு, அஜூரோடைய ஜெர்மனி கிளவுட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் கண்ட்ரிக்கு இருக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ்க்கு மீட் பண்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கிளவுட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து சில ஸ்பெசிஃபிக் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட், லீகல் ரெக்யர்மெண்ட்ஸை மீட் அவுட் பண்றதுக்காக இந்த மாதிரி கம்யூனிட்டி கிளவுடும் வந்து நிறைய நம்ம பார்க்க முடியும். நிறைய அஜூர்ல இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். இது ஒரு சில கண்ட்ரிலாம் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் செக்டரை வந்து இம்ப்ரூவைஸ் பண்றதுக்குன்னே கிளவுட் வச்சிருக்காங்க. ஸோ I'll explain more on that. பட் இங்க பொறுத்த வரைக்கும் பப்ளிக் கிளவுட் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நம்ம மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் இதெல்லாம் வந்து குட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பப்ளிக் கிளவுட். நம்ம படிக்கிற மைக்ரோசாஃப்ட் அஜூர் வந்து இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் பப்ளிக் கிளவுட். அமேசானோடைய AWS, அமேசான் வெப் சர்வீசஸ், கூகுளுடைய கிளவுட் பிளாட்ஃபார்ம், அலிபாபா கிளவுட், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பப்ளிக் கிளவுட். பிரைவேட் கிளவுடோட எக்ஸாம்பிள் வந்து அஜூர் ஸ்டாக், ஓப்பன் ஸ்டாக், நிறைய அப்பாச்சி ஸ்டாக், இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்னு வருது எல்லாமே வந்து இட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரைவேட் கிளவுட். பட் எல்லா வார்த்தையும் அப்படியே வந்துடாது. ஸோ AWS அவுட் போஸ்ட் அண்ட் மற்ற ப்ரொவைடர்ஸோடைய VMware வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் மோனோபோலி இன் பிரைவேட் கிளவுட் செக்மெண்ட். கரெக்டுங்களா? ஸோ ஹைபிரிட் கிளவுடை பொறுத்த வரைக்கும் பார்ஷியலாக நம்ம வந்து ஆன் பிரேம்ல வந்து சில ரிசோர்சஸ் ரன் பண்றோம், பப்ளிக் கிளவுட்ல ரன் பண்றோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைபிரிட் கிளவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆன் பிரேம்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க ஆன் பிரேம்லேயே வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ டேட்டா சென்சிட்டிவ் ஆப்ஸ் ஆர் அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேசஸ் ஆர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆன் பிரேம்லேயே இருக்கும். வேறஸ் அவங்களுடைய நான் டேட்டா சென்சிட்டிவ் ஆப்ஸ், வெப் லேயர் ஆர் ஆப் லேயர், இதில் வந்து நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த லேயர்லாம் வந்து பப்ளிக் கிளவுட்ல வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு இப்போ எனக்கு பெட்டர் பிஸ்னஸ் கான்டினியூட்டி வேணும், எனக்கு வந்து டவுன் டைம் வந்து என்னுடைய ஆன் பிரேம் டேட்டா சென்டர் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா குயிக்காக வந்து நான் ஸ்விட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் வந்து தே ஹேவ் ஆப்ஷன் ஆக்டிவ் மாதிரி நம்ம ரன் பண்ணலாம். ஆர் யூ கேன் கோ வித் ஆக்டிவ் பேசிவ் மாதிரி நம்ம
இன்கேஸ் வந்து என்டையர் டேட்டா சென்டர் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த டிஆர் மாதிரி சுவிட்ச் ஓவர் ஆகுற மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஓகே, டிசாஸ்டர் ரெக்கவரி ஆப்ஷன்ஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் மாதிரி பண்ணலாம். சில கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஃப் சைட்டில் வந்து டேட்டா எடுத்து வைக்கிறாங்களே, முன்னாடிலாம் வந்து டேப்பை வந்து பேக்கப் எடுத்து அதை வந்து இன்னொரு ஃபிசிக்கல் லொகேஷனில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் நடக்கிறது கிடையாது. இப்போ ஃபிசிக்கல் டேப் லைப்ரரிலாம் அவுடேட் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க அப்படின்னா பப்ளிக் கிளவுட்ல வந்து ஒரு ஆஃப் சைட் டேட்டா ரெக்கவரி ஆப்ஷனுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா டேட்டாவை கொண்டு வந்து பப்ளிக் கிளவுட்ல ஸ்டோர் பண்றது, இல்லை வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறது, ஆர்கைவ் பண்ணி வைக்கிறதுலாம் நிறையவே பண்றாங்க. சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளவுட் பர்ஸ்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. கிளவுட் பர்ஸ்டிங் அப்படின்னா இப்போ திடீர்னு ஒரு ஹை சேல்ஸ் நடக்குது, ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு 10 நாள் இல்லை ஒரு மாசத்துக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து அதிகமான ரிசோர்சஸ் தேவைப்படும். இயர்லி வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி தேவைப்படும். அந்த டைமுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆன் பிரேம் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் கிளவுட்ல வந்து இன்க்ரீசிங் மோர் சர்வர்ஸ் ஆர் ரிசோர்சஸ் டூரிங் தட் ஈவெண்ட் அலோன், அந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் அந்த பர்ஸ்ட் பண்ணுவாங்க. அதை வந்து அப்ரண்டா இன்ஃபார்ம் பண்ணுறது பண்ணிடலாம். ஓகே, இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் டெல் எனக்கு இது மாதிரி கெப்பாசிட்டி தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னா கெப்பாசிட்டி ரிசர்வேஷனும் பண்ணி வைப்பாங்க பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்ஸ். ஓகே, இது மட்டும் கிடையாது. ஸோ டேட்டா ஸ்டோரேஜ் ஈவன் வந்து டியரிங் பண்றதும் நம்ம வந்து ஒரு சில ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கான்செப்டும் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். அது ஆல்ரெடி இருக்கிறதாங்க. மேலே சொன்னதே தான் இன்னொரு டேர்ம்ல சொல்றேன். பேக் எண்ட்னா நம்ம டேட்டா பேஸ் தான் பேக் எண்ட் சொல்றோம். மிடில் வேர், ஆப் லேயர், அந்த ஃப்ரண்ட் அண்ட் வெப் லேயர் இதெல்லாம் பப்ளிக் கிளவுட்ல இருக்கான். ஏபிஐ இன்டெகிரேஷன் அது மட்டும். ஸோ இந்த மாதிரி நமக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல கூட நம்ம சொல்யூஷனிங் பண்ணலாம். ஓகே, ஸோ பப்ளிக் கிளவுட் அண்ட் பிரைவேட் கிளவுட் கான்செப்ட்ல. ஸோ பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணலாம். வில் ஜஸ்ட் ட்ரை டு லிஸ்ட் டவுன் தட். ஸோ பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கரெக்டுங்களா? நம்ம எதுவுமே வந்து அப்ரண்டா இன்வெஸ்ட் பண்றதே இல்லை. ஓகே, அதுக்காக தான் நம்ம மெயினா வந்து பப்ளிக் கிளவுட் போறோம். அதே மாதிரி யூ கேன் ஈஸிலி ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுன் பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்யர்மெண்ட், ஃபிளெக்சிபிலிட்டி. அதே தான் நான் இங்கே சொல்ல போறேன். திருப்பி பப்ளிக் கிளவுட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இங்கே நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணோமோ அந்த பெனிஃபிட்ஸ் தான் நம்ம மறுபடியும் இங்கே லிஸ்ட் டவுன் பண்ண போறேன். பே ஆஸ் யூ கோ ஆர் இன்க்ரீஸ்ட் ஸ்பீட், அஜிலிட்டி. ஸோ அதுதான் வந்து இங்கே ட்ராபேக்காகவும் இப்போ இந்த இடத்துல ப்ரைவேட் கிளவுடுக்குலாம் வரும். ஸோ ஸ்பீடுன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கோயிங் டு மார்க்கெட்டும் சரி, உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங்கும் சரி, இட் இஸ் மச் குயிக்கர். விஎம் வந்து வேணும் அப்படின்னா வித்தின் ஒரு 5 minutesல உங்களுக்கு விஎம் கிடைச்சிடும். இதே ஆன் பிரேம்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா விஎம்ஆர்லாம் டெம்ப்ளேட்லேருந்து ப்ரொவிஷன் பண்ணாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 10-15 minutes ஆர் சம்டைம்ஸ் நீங்க டிப்ளாய் பண்ணணும் ஃப்ரம் த ஸ்கிராச் அப்படின்னா 1 hour கூட ஆகும் வித் ஆல் த பேச்சஸ் அண்ட் ஆல் தோ ஸ்டஃப். வேற ப்ரொவிஷனிங் அண்ட் டீப்ரொவிஷனிங் வந்து ரொம்பவே இங்கே குயிக்காக பண்ணலாம். பே as you go pricing மாடல். ஸோ அது வந்து கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு வந்து யூ ஹாவ் லிமிட்டட் கண்ட்ரோல் பட் மோர் கண்ட்ரோல் ஆன் ஓஎஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. வேற பிரைவேட் கிளவுட் எதுக்காக போவாங்க அப்படின்னா மெயினா வந்து இந்த கண்ட்ரோல், இந்த லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னா அங்க வந்து பிரைவேட் கிளவுட் போவாங்க. ஓகே, ஸோ ஆர்கனைசேஷன்ஸ்ல வந்து யூல் ஹேவ் கம்ப்ளீட் கண்ட்ரோல். எதுக்காக போறாங்க பிரைவேட் கிளவுடுக்கு? இங்க வந்து அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. யூ ஆல்சோ ஹேவ் மல்டிபிள் கேட்டகரிஸ் இருக்கு. நீங்க பிரைவேட் கிளவுடே வந்து விபிசி ஆர் எம்பிசி மாடல்ல நீங்க ஆப்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து யூ ஹாவ் டு பர்ச்சேஸ் எவ்ரி திங். ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப கம்மி, பட் யூ ஹாவ் ஃபிளெக்சிபிலிட்டி டு சூஸ் விச் ஹார்ட்வேர் யூ நீட். அது வந்து சர்வராக இருக்கலாம், இல்லை ஸ்டோரேஜாக இருக்கலாம், நெட்ஒர்க்காக இருக்கலாம். எல்லாமே வந்து யூ கேன் கோ அண்ட் சூஸ் வாட் யூ வாண்ட் இன் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவல், ஹார்ட்வேர் லெவல். உங்களுக்கு வந்து அந்த மோர் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும் ப்ரைவேட் கிளவுடை பொறுத்த வரைக்கும். பட் எதுக்காக நம்ம ப்ரைவேட் கிளவுட் போவாங்க அப்படின்னா மெயினாக வந்து லீகல் ரெக்யர்மெண்ட், அந்த கம்ப்ளைன்சி ரெக்யர்மெண்ட், செக்யூரிட்டி ரெகுலேஷன்ஸை நம்ம மீட் அவுட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்து ப்ரைவேட் கிளவுட் டிப்ளாய்மெண்ட்ஸ் போவாங்க. ஹைபிரிட் கிளவுட் வந்து இப்போ தான் நான் மேலே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு வந்து ஹைபிரிட் கிளவுடை பொறுத்த வரைக்கும் you have more flexibility. உங்களுக்கு ஆன் பிரேம்ல வந்து டேட்டா பேசஸ் இருக்கும், பப்ளிக் கிளவுட்ல வந்து வெப் லேயர் அதெல்லாம் இருக்கும். ஸோ எது எங்க ரன் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஹைபிரிட் கிளவுட்ல வந்து ஈஸியா உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஹைபிரிட் கிளவுட்லயும் அதுக்கான அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ சில லீகல் கம்ப்ளைண்ட் ரெக்யர்மெண்ட் ரன் தேவையான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன் பிரேம்ல ரன் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஸ் தட் நீட் லீகல்
செக்யூரிட்டி ஃபார் கம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட் வந்து ஆன்-prem டேட்டா சென்டர்ல இருக்கும். வெரஸ் வந்து லீகல் கம்ப்ளைன்ஸ் ரெக்யர்மெண்ட் தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் வந்து பப்ளிக் கிளவுட்ல ரன் பண்ணலாம். ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 100 அப்ளிகேஷன் இருக்குன்னா 100 அப்ளிகேஷனும் வந்து இட் நீட் நாட் பி ஐஎஸ்ஓ கம்ப்ளைண்ட், இட் நீட் நாட் பி ஹிப்பா கம்ப்ளைண்ட். ஒரு சில அப்ளிகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல பிஐஐ இன்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு சென்சிட்டிவ் டேட்டாவோ அதுல இருக்கும்போது தான் தென் வி ஹேவ் டு ஃபாலோ த ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ அந்த அப்ளிகேஷன்ல வந்து எந்த ஒரு கஸ்டமர் டேட்டாவோ இல்லை கஸ்டமர் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனோ இல்லை அப்படின்னா வி நீட் நாட் ரியலி ஃபாலோ எனி லீகல் ஆர் கம்ப்ளைன்சி ரெக்யர்மெண்ட். அதை நம்ம பப்ளிக் கிளவுட் ஈஸியாக கொண்டு வரலாம். ஸோ இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கஸ்டமர் வந்து ஒரு சில ஆஃபரிங் வந்து இப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்ல ஐஓடியோ இதெல்லாம் வந்து ஒரு சில ஸ்பெசிபிக் கிளவுட் ப்ரொவைடர்ல நல்லா இருக்கு, எனக்கு வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா move my SQL databases to Azure platform. பாத்தீங்கன்னா என்னுடைய கரண்ட் அப்ளிகேஷன் வந்து ஆரக்கிள் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, எனக்கு ஆரக்கிள் டேட்டா சென்டர் போனா லைசன்சிங் பிரச்சனை எல்லாம் ஓவர் கம் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி நம்ம மல்டி கிளவுட் பிளாட்ஃபார்மும் போகலாம். இந்த மாதிரி விஷயத்துல வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க. குளோபலா வந்து மைக்ரோசாஃப்டும் ஆரக்கிள் டேட்டா சென்டரும் எல்லாமே வந்து இட் இஸ் இன்டர் கனெக்டட், கிளவுட் இன்டர் கனெக்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டரும் பேக் அண்ட் டேட்டா பேஸஸ் வந்து ஆரக்கிள் டேட்டா சென்டர்லயும் ரன் பண்ணலாம் வித் சேம் லெவல் ஆஃப் ஸ்பீட் அண்ட் கனெக்டிவிட்டி. ஸோ அது கிளவுட் இன்டர் கனெக்ட் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு, அதை பத்தி சொல்றேன். பட் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் லார்ஜ் ஸ்கேல் ஃபார்ச்சூன் 100 ஆர் ஃபார்ச்சூன் 500 கஸ்டமர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் மோர் மூவிங் டுவர்ட்ஸ் மல்டி கிளவுட். அது ஏன்னா ஒரு சிங்கிள் வெண்டார்ல போயிட்டு லாக் ஆகக்கூடாதுன்ற மாதிரி தே ஆர் ட்ரைங் டு கோ அண்ட் அடாப்ட் மல்டிபிள் பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்ஸ், மல்டி கிளவுட் கான்செப்ட். எனக்கு வந்து ரொம்ப நாளா நான் விஎம்வேர்ல வந்து ஐ ஹேவ் பீன் ரன்னிங் சர்வீசஸ். அந்த விஎம்வேர் டு விஎம்வேர் கண்டினியூட்டி இருக்கணும். எனக்கு பப்ளிக் கிளவுட் போனதுக்கு அப்புறமும் என்னுடைய சிஸ்டம்ஸ்லாம் வந்து விஎம்வேர் ஹைப்பர்வைசர்ல ரன் ஆகணும், விஸ்பியர்ல ரன் ஆகணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அஜூர் விஎம்வேர் சொல்யூஷன். அந்த மாதிரியும் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் ரன் யுவர் அப்ளிகேஷன் ஒர்க் லோட் ஆன் விஎம்வேர் விஸ்பியர் என்விரான்மெண்ட் ஈவன் ஆஃப்டர் மைக்ரேஷன் டு பப்ளிக் கிளவுட். ஸோ சீம்லெஸ் இன்டெகிரேஷன், சீம்லெஸ் போர்ட்டபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அஜூர் விஎம்வேர் சொல்யூஷன்ல கிடைக்கும். பட் ஜென்ரலா வந்து எல்லா பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்ஸ்க்கும் காமனான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட், ஹைபிரிட் கிளவுட், கம்யூனிட்டி கிளவுட், இது நாலும் தான் வந்து யூ கேன் கேட்டகரைஸ் பேஸ்ட் ஆன் த லொகேஷன். ஸோ உங்களுடைய கிளவுட் பிளாட்ஃபார்ம் எந்த லொகேஷன்ல இருக்கோ அதை பேஸ் பண்ணி யூ கேன் கேட்டகரைஸ் இட் அஸ் பப்ளிக், பிரைவேட், ஹைபிரிட் அண்ட் கம்யூனிட்டி. இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல்ல? See, overnightல வந்து ஓகே கோ அஹெட். ஏதாவது ஒரு கேஸ் நிறைய ஹைபர் கிளவுடுக்கு என்ன ரீசன்காக போறாங்க? ஹைபிரிட் கிளவுட், இப்போ ஹைபிரிட் கிளவுட் வந்து சில ஆர்கனைசேஷன்ல வந்து சில அப்ளிகேஷன் வந்து சாக் கம்ப்ளைன்ஸ் இல்லை வந்து ஹிப்பா கம்ப்ளைன்ஸ் இருக்கணும்னு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தோ பப்ளிக் கிளவுட் போனாலுமே அந்த அவங்க டேட்டா சென்டர்ல வந்து தே வில் சே தே ஹவ் காட் ஹிப்பா கம்ப்ளைன்ஸ், ஐஎஸ்ஓ கம்ப்ளைன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க ரீட் த்ரூ பண்ணி ஆடிட்டிங் பண்ணும்போது சொல்லுவாங்க. இப்ப ஆரம்பத்திலே யாரோ ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, இந்த ஹார்ட்வேர் என்னோட அப்ளிகேஷன் இந்த தனி ஹார்ட்வேர்ல தான் ரன் ஆகணும், இந்த ஸ்டோரேஜ் வந்து பேக் எண்ட்ல வந்து ஷேர் ஆகக்கூடாது, வேற கஸ்டமருடைய டேட்டா வந்து இந்த நெட்ஒர்க்ல டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது, அப்படிலாம் இருக்கும் கிளாஸஸ். அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த ஆடிட்டிங் கம்பெனி மேபி வந்து தே ஹேவ் டு கம் டு த மாடர்ன் வேர்ல்ட் ஆர் தே ஹேவ் டு சேஞ்ச் இட். நான் நிறைய ஆடிட்டிங்லாம் அட்டன் பண்ணுவேன், அதுல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்க பேக்கப் எடுத்து வைக்கிறது வந்து எந்த இடத்துல எடுத்து வைக்கிறீங்க, இஸ் இட் ஒன்லி மேனேஜ், உங்களுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கா, வேற யாராவது வந்து அங்க எடுக்க முடியுமா, அப்படிலாம் இருக்கும் கொஸ்டின்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே ட்ரிக்கியா இருக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட்டிங் போகும்போது. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் ஸ்டில் வி ஹேவ் டு ரன் இட் இன் யுவர் ஓன் பிரைவேட் கிளவுட் என்விரான்மெண்ட். ஈவன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அஜூர் ஜெர்மனி, அஜூர் சைனாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய அந்த கண்ட்ரிலேயே நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்போ அஜூர் சைனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 21 வயர் நெட்னு ஒரு கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரைமரி டெலிகாம் ப்ரொவைடர், சைனாவுடைய ஒரு மேஜர் டெலிகாம் ப்ரொவைடர். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் டேட்டா சென்டரை வந்து ஓன் பண்றாங்க இன் சைனா. வேறஸ் மைக்ரோசாஃப்ட் வந்து லாஜிக்கலா வந்து தே ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் டேட்டா சென்டர். ஏன்னா சைனா, ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி கண்ட்ரில இருந்து ஒரு கம்பெனி வந்து அவங்க பிசிக்கல் அசெட்டை வந்து ஓன் பண்ண முடியாது. யூ கேனாட் பர்ச்சேஸ் ரியல் எஸ்டேட் இன் சைனா ஆர் தீஸ் கண்ட்ரீஸ். ஸோ அப்போ என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா இந்த மாதிரி டை அப் வச்சு யூ ஹேவ் டு கோ வித் சம் அதர் ப்ரொவைடர்
டு ஹேவ் ஜாயிண்ட் வெஞ்சர் அந்த மாதிரி தான் பண்ண முடியுது. ஸோ ஹைபிரிட் கிளவுட்ல இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மோஸ்டா இந்த மாதிரி தான் பண்றாங்க. பிசினஸ் கண்டினியூட்டி இப்போ ரீசெண்டா வந்து டேட்டா சென்டர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு இன்னும் ஃபுல்லா வந்து ரியலைஸ் ஆயிருக்காது, அந்த காஸ்ட் வந்திருக்காது, அதுல இருந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்திருக்காது. அப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு ரன் பண்ணுவாங்க. அது எப்போ வந்து எண்ட் ஆஃப் லைஃப் வருது, அந்த ஹார்ட்வேர் எண்ட் ஆஃப் லைஃப் சாஃப்ட்வேர் வருது, அப்பப்போ வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா வந்து ஃபேஸ்ட் மேனர்ல வந்து மைக்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாடலும் நிறைய ஃபாலோ பண்றாங்க கம்பெனிஸ். ஏன்னா இப்ப ஒரு டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட்ல வந்து ஒரு அவுட்கம் வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அப்ளிகேஷன்லாம் நீங்க இமிடியேட்டா மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு 30 அப்ளிகேஷன், ஒரு 40 அப்ளிகேஷன் வந்து அது இன்னும் நியூ ஜென்ரேஷன் ஆப்ரேட்டிங் ஹார்ட்வேர்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு, இல்ல நியூ டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இதை நீங்க இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் பொறுத்து கூட நீங்க மைக்ரேட் பண்ணலாம். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் காஸ்ட் பெனிஃபிட் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அசஸ்மெண்ட்ல வந்து தே வில் ப்ரொவைட் யூ டீடைல்ஸ். இந்த அப்ளிகேஷன்லாம் இப்போ இமிடியேட்டா மூவ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் பெட்டர் ஃபீச்சர்ஸ், பெட்டர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், பெட்டர் ஸ்பீட் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஃபேஸ் பை ஃபேஸ் மூவ் பண்ணும்போது ஹைபிரிட் வந்து இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ல கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆமா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கண்டினியூ டு டூ இட். சில ஆர்கனைசேஷன்ல வந்து சில லொகேஷன்ல வந்து இன்னுமே பப்ளிக் கிளவுட் வந்திருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மிடில் ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளவுட் டேட்டா சென்டர்ஸ் கிடையாது. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, வி ஸ்டில் ஹேவ் டு ரன் அவர் ஓன் அப்ளிகேஷன்ஸ் ஆன் நம்ம ஓன் டேட்டா சென்டர்ல ரன் பண்ணோம். எந்தெந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கோ அந்த இடத்துல, அந்த பர்டிகுலர் கண்ட்ரில, அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல வி கேன் மூவ் டு பப்ளிக் கிளவுட். அந்த மாதிரியும் ஹைபிரிட் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ நிறைய கேசஸ் இருக்கு. பட் மெயினா வந்து செக்யூரிட்டி, லீகல், கம்ப்ளைன்ஸ், ஆடிட்டிங் ரெக்யர்மெண்ட்ஸை மீட் அவுட் பண்றதுக்கு தான் நிறைய அப்ளிகேஷன் வந்து அவங்க இன்னும் ஆன் பிரேம்ல கொண்டு கண்டினியூ பண்றாங்க. அது மெயினா வந்து அந்த ஆடிட்டிங் ஆர்கனைசேஷன் வந்து மேபி அவங்க கொஸ்டினரை வந்து மாத்தணும். ஏன்னா லாஸ்ட் 30 இயர்ஸா அதே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அகைன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதே மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா then it is not going to help out with public cloud adoption. ஓகே, தேங்க்யூ சார். நோ ப்ராப்ளம். யா வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. கோலோகேஷன் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கோலோகேஷன் அப்படின்னா நம்ம வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து அவங்களுடைய டேட்டா சென்டர் டிப்ளாய் பண்ணும்போது நிறைய ஸ்பேஸ் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுவுமே வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு கோலோகேஷன் ஃபெசிலிட்டி மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஐபிஎம் உடைய டேட்டா சென்டரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோலோகேஷன், ஒரு கோலோ மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் கோலோன்றது மெயினா வந்து ஒரு நெட்வொர்க் ப்ரொவைடர் உடைய டேட்டா சென்டர்ஸ் தான் வந்து நிறைய இடத்துல அதை யூஸ் பண்றாங்க அந்த டேர்ம். பட் நம்மளுடைய சர்வீசஸ் வந்து இட் இஸ் கோலோகேட்டட் வித் அதர் ப்ரொவைடருடைய சர்வீசஸோட கோலோகேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து வி ஆர் ஷேரிங் த அசெட் ஆர் டேட்டா சென்டரை வந்து ஷேர்டு பூல் ஆஃப் ரிசோர்ஸஸா நம்ம யூட்டிலைஸ் பண்றோம். அதுதான் நம்ம கோலோ அப்படின்னு சொல்றோம், ஒரு கோலோகேஷன் டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பட்ஜெட், செக்யூரிட்டி, ஸ்கேலபிலிட்டி, மெயின்டெனன்ஸ் நீட், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த கிளவுட் மாடல் நமக்கு சியூட்டபிள் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் யுவர் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பட்ஜெட், செக்யூரிட்டி, ஸ்கேலபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ், லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் நீட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் லெவலில் நான் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ வித் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். எனக்கு ஹார்ட்வேர் லெவலில் நான் தான் அதை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ வித் யுவர் ஓன் ஹார்ட்வேர். ஓகே, ஆன் பிரேமில் தான் ரன் பண்ணணும். ஸோ கேஸ் டு கேஸ் வந்து யூ கேன் திங்க் ஆஃப் தீஸ் யூஸ் கேசஸ். எஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி டியரிங், உங்களுடைய ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் வந்து பப்ளிக் கிளவுட் இருக்கணும், ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்ட் வந்து ஆன் பிரேமில் இருக்கணும் அப்படின்னா அது ஒரு டியரிங் சொல்லுவாங்க. தென் வந்து டேட்டா ஸ்டோரேஜுக்கு மட்டும் நீங்க வந்து பப்ளிக் கிளவுட் யூஸ் பண்ணலாம், ஆர்கைவிங், பேக்கப்புக்கு மட்டும். ஓகே, ஆர் எல்ஸ் யூ கேன் கோ ஃபார் கிளவுட் பர்ஸ்டிங். ஸோ இதுதான் மெயின் டாப் 5 யூஸ் கேசஸ் சொல்லலாம். 1 செகண்ட். I know we are already on top of the hour, so 8 o'clock வந்துருச்சு. பட் ஒரு 5 more minutes. ஓகே, வில் கன்க்ளூட் இன் 5 more minutes. நெக்ஸ்ட் வந்து கிளவுடோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ ஒரு பிசிக்கல் டேட்டா சென்டர் இருக்கு அப்படின்னா அந்த பிசிக்கல் டேட்டா சென்டர்ல இவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்கு, கரெக்டுங்களா? இந்த காம்பனன்ட்ஸை வந்து let me mute the line.
ஓகே ஃபைன். ஸோ இந்த டேட்டா சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டாக வந்து வி ஆர் மேனேஜிங் திஸ் டேட்டா சென்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேட்டா சென்டரில் வி ஹேவ் ஆல் தீஸ் ஃபெசிலிட்டிஸ். திடீர்னு ஒரு ஃபைன் மார்னிங்கில் வந்து வி கேனாட் கால் திஸ் இஸ் அ ப்ரைவேட் கிளவுட் ஆர் இது நம்ம டேட்டா சென்டர் வந்து மாடர்னைஸ் பண்ணிட்டோம்னு சொல்ல முடியாது. வி ஆர் கண்டினியூ டு ஸ்டில் யூஸ் த சேம் நெட்வொர்க்கிங் ஸ்டோரேஜ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்போ நம்ம வந்து ஒரு ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர் வந்து ப்ரைவேட் கிளவுடாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளவுடோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது யூ கேன் கால் தட் என்விரான்மெண்ட் அஸ் எ ப்ரைவேட் கிளவுட் என்விரான்மெண்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். தென் யூ வில் பி ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட் ப்ரைவேட் கிளவுடுக்கும் உங்களுடைய ஆன் பிரைம் டேட்டா சென்டருக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ பப்ளிக் கிளவுட் அப்படின்னாலே நம்ம மெயினாக வந்து என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்பராக இருக்கலாம், ஒரு கம்பெனியோட சிடிஓவாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃபினாப்ஸ் டீமாக இருக்கலாம், டெவாப்ஸ் டீமாக இருக்கலாம், கிளவுட் ஆப்ஸ் டீமாக இருக்கலாம். எல்லாரும் வந்து ஒரே ஒரு சிங்கிள் செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டலில் தான் வந்து லாகின் பண்றாங்க. ஸோ வந்து portal.azure.com அப்படின்னு தான் நம்ம லாகின் பண்றாங்க. முன்னாடி வந்து 2014க்கு முன்னாடி இது வந்து வேற மாதிரி இருந்தது. manage.windowsazure.comனு இருக்கும், அது develop.azure.windowsazure.comனு இருக்கும். அப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் போர்ட்டல் இருந்தது. ஸோ அதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ட்ராபேக் 2014க்கு முன்னாடி. இப்போ அது எல்லாமே யூனிஃபை பண்ணிட்டாங்க. சிங்கிள் செல்ஃப் சர்வீஸ் சைன் ஆன் போர்ட்டல் இருக்கு. வேறஸ் பேக் எண்ட்ல நம்ம வந்து மேனுவலா வந்து ஒன்னா வந்து டிப்ளாய் பண்ணிட்டுலாம் இருக்கிறது இல்லை. கிளவுடை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு வர்ச்சுவல் மெஷின் வேணும், எனக்கு வந்து டேட்டா பேஸ் கெப்பாசிட்டி இப்படி வேணும் அப்படின்னா நீங்களா போயிட்டு செல்ஃப் சர்வீஸா வந்து பாத்தீங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு கோ அண்ட் ரெக்வஸ்ட் ஃபார் இட். ஓகே, அது வந்து உங்களுடைய ஐடிஎஸ்எம் டூல் வழியா இருக்கலாம், சர்வீஸ் நோ மாதிரி டூல்ஸ்ல கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் வந்து பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர் என்ன பண்றாங்க, இப்போ உங்களுக்கு வந்து வர்ச்சுவல் மெஷின் வேணும், நீங்க என்ன பண்றீங்க, வர்ச்சுவல் மெஷின் செலக்ட் பண்ணிட்டு டிப்ளாய் பண்ணிடுறீங்க. ஸ்டோரேஜ் வேணும் என்ன பண்றீங்க, ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல டேட்டா ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ஆஸ் அ சர்வீஸா வந்து பேக் எண்ட்ல வந்து அந்த விஎம் டிப்ளாய் ஆகுறது, இல்ல வந்து அந்த ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் ஆகுறது, இல்ல அந்த நெட்வொர்க் கிரியேட் ஆகுறது எல்லாமே வந்து இட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ ஆட்டோமேட்டட். ஆர் அதுல வந்து பேக் எண்ட்ல ஆட்டோமேஷன் இன்ஜினும் இருக்கு, ஆர்கஸ்ட்ரேஷன் இன்ஜினும் சேர்த்து தான் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆர்கஸ்ட்ரேஷன்ன்றது என்னது, இட் இஸ் எ செட் ஆஃப் ஒர்க் ஃப்ளோ. ஓகே, ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் அப்படின்னா we are talking about ஒரு சர்வர் நீங்க டிப்ளாய் பண்ணா என்னென்ன பண்ணுவீங்க ஜென்ரலா. ஒரு பிசிக்கல் சர்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுல வந்து பயாஸ் கான்ஃபிகர் பண்ணிட்டு, ஃபர்ம்வேர் லோட் பண்ணிட்டு, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு, தென் யூ கோ அண்ட் இன்ஸ்டால் த டிரைவர், தென் ஒன்லி யூ கோ அண்ட் கான்ஃபிகர் த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ். லெட் மீ மியூட் த லைன். ஸோ அந்த மாதிரி நமக்கு there is a set of tasks, predefined set of activities இருக்கு. இந்த டாஸ்க்ஸை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது ஒர்க் ஃப்ளோன்னு சொல்றோம். இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து இந்த ஒர்க் நடக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸை என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will go and list down in the orchestration tool. நமக்கு இப்போ ஒரு சர்வர் வேணும் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆட்டோமேஷன் டூல் போயிட்டு இந்த பேக் எண்ட்ல இருக்கிற இந்த ஆர்கஸ்ட்ரேஷன் ஒர்க் ஃப்ளோவை ட்ரிகர் பண்ணும் பேக் எண்ட்ல. ஸோ ஆட்டோமேஷன்ன்றது ஒரு நியூ சர்வர் வேணும், இல்லை சர்வரை டீகமிஷன் பண்ணணும், ஸ்டோரேஜ் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து நம்ம வி ஆர் கோயிங் அண்ட் செலக்டிங் த ரெக்வஸ்ட். அது அந்த ஆட்டோமேஷன் டூல் வந்து இந்த ரெக்வஸ்ட் வந்து நமக்கு நியூ சர்வர் ப்ரொவிஷனிங்கா இருக்கலாம், ஆர் சர்வர் டீகமிஷனிங் ரெக்வஸ்டா இருக்கலாம், டெலிட் ரெக்வஸ்ட், ஆர் ஆட் ஸ்டோரேஜ், ஆர் கிரியேட் நெட்வொர்க். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹிட்டிங் த ஆட்டோமேஷன் லேயர். பேக் எண்ட்ல வந்து எந்தெந்த ஒர்க் ஃப்ளோ வேணும், எந்தெந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி நடக்கணும் அப்படின்றது வந்து பேக் எண்ட்ல ஆர்கஸ்ட்ரேஷன் லேயர்ல வந்து அதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ரொவைடர் வந்து ஒரு மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க விஎம்வேர்ல ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விஆர்ஓ, விஆர்ஏ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஆர்கஸ்ட்ரேட்டர் ஆட்டோமேஷன் டூல். இதே நீங்க வந்து ஒரு ஹெச்பியோடைய பிரைவேட் கிளவுட் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஎஸ்ஏ, ஓஓ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ப்ரொவைடரும் வந்து தே வில் ஹேவ் தேர் ஓன் ஆர்கஸ்ட்ரேஷன் டூல், தே வில் ஹேவ் தேர் ஓன் ஆட்டோமேஷன் டூல். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும் இல்லை பிரைவேட் கிளவுடை பொறுத்த வரைக்கும் மீட்டரிங் இருக்கணும். இப்போ நீங்க வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில போறீங்க, இல்லை ஒரு ஃபிளாட்ல இருக்கீங்க, இல்லை ஒரு வீட்டில் போய் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து எவ்வளோ கன்சியூம் பண்றீங்கன்றதை கண்டிப்பா மெஷர் பண்ணி ஆகணும். மீட்டர் இல்லாம நீங்க வந்து இந்த மாசம் வந்து 1000 ரூபாய் பே பண்ணுங்க, இல்லை 2000 ரூபாய் பே பண்ணீங்கன்னா there will be always a question. ஈவன் வந்து ஒரு காலேஜ்ல வந்து ஒரு சர்வர் ரூம், ஒரு டேட்டா சென்டர் இருக்கு அப்படின்னா ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா யூ கேனாட் கோ அண்ட் சே நீங்க ஐடி டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், நீங்க வந்து மாசம் $2000 பே பண்ணுங்க, நீங்க வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் நீங்க 500 மட்டும் பே பண்ணுங்க, ஏன்னா நீங்க ஐடி கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. வேறஸ் we have to go and
மீட்டர் இட். அவங்க வந்து என்ன மாதிரி சர்வர் யூஸ் பண்றாங்க, எத்தனை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க, எவ்வளவு சிபியூ கன்சியூம் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஹார்ட்வேர் தேவைப்படலாம், ஸ்பெஷலைஸ்ட் ஓஎஸ் லைசன்சிங் தேவைப்படலாம், ஸ்பெஷலைஸ்ட் அப்ளிகேஷன் தேவைப்படலாம், அதிகமான சிபியூ மெமரி தேவைப்படலாம். வேற கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், பேசிக் ப்ரோக்ராம்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே கம்மியான கன்சம்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து உங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கலாம், இல்ல பிட்வீன் ஆர்கனைசேஷன் இருக்கலாம். அட் த எண்ட் வித்தவுட் மீட்டரிங் யூ கேனாட் கோ அண்ட் சார்ஜ் பேக் யுவர் கஸ்டமர். அது வந்து பிரைவேட்டா இருக்கலாம், இல்ல பப்ளிக்கா இருக்கலாம். ஸோ மீட்டரிங் இஸ் ஒன் ஆஃப் த வெரி எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளவுட். மீட்டரிங் வேற, மானிட்டரிங் வேற. மானிட்டரிங் வந்து உங்க அப்ளிகேஷன் அப்ல இருக்கா, டவுன்ல இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் வந்து சிபி யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்கா, இல்ல வந்து உங்க சர்வீஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆயிட்டே இருக்கா, இல்ல உங்க அப்ளிகேஷனுடைய லேட்டன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சா, அது வந்து மானிட்டரிங். மானிட்டரிங் வந்து மெயினா டு ஃபிக்ஸ் த இஷ்யூ. உங்க அப்ளிகேஷன் வந்து சர்வீஸ் ரிலையபிளா இருக்கா இல்லையான்றதை பாக்குறதுக்கு, அந்த அப் டைம் அதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு மானிட்டரிங் இஸ் நீடட். மானிட்டரிங் இஸ் டிஃப்ரெண்ட், மீட்டரிங் இஸ் டிஃப்ரெண்ட். மீட்டரிங்ன்றது எவ்வளவு கன்சியூம் பண்றோம், எவ்வளவு சிபியூ அலோகேட் பண்ணிருக்கோம், எவ்வளவு ஓஎஸ் லைசன்சஸ் வாங்கியிருக்கோம், எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்றோம், எவ்வளவு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கன்சியூம் பண்ணிருக்கோம், தட் இஸ் மீட்டரிங். மானிட்டரிங் வந்து அப் டைம், பர்ஃபார்மன்ஸ், அவைலபிலிட்டி அதெல்லாம் பாக்குறது வந்து மானிட்டரிங். நெக்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிரைவேட் கிளவுட் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த சர்வீசஸ்லாம் தான் அவங்க கொடுப்பாங்க. இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்ட போயிட்டு அவங்களுடைய அஷூர் ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா அந்த அஷூர் ஸ்டாக்ல என்ன நடக்குது, ஆக்சுவலா பேக் எண்ட்ல இந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணக்கூடிய டூல்ஸ் வந்து ரெடிமேடா உங்களுக்கு வரும். உங்களுக்கு அது அஷூர் ஸ்டாக்கா இருக்கலாம், இல்ல ஓப்பன் ஸ்டாக்கா இருக்கலாம், இல்ல உங்களுடைய காக்னிசென்ட்டோட கிளவுட் 360 இருக்கலாம், இல்ல ஐபிஎம்மோட சாஃப்ட் லேயரா இருக்கலாம். இட் கேன் பி எனி ப்ராடக்ட், ஹெச்பியோட ஹீலியம் ஆர் விஎம்வேரோட வி ரியலைஸ் ஸ்வீட். இதெல்லாம் என்ன தருது, ஆக்சுவலா இந்த செட் ஆஃப் பண்டில்ஸ் தான் உங்களுக்கு வந்து டிப்ளாய் ஆகும். இந்த ப்ராடக்ட் போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி உங்க டேட்டா சென்டர்ல டிப்ளாய் பண்றீங்க அப்படின்னா தென் யூ வில் பி கெட்டிங் ஆர்கஸ்ட்ரேஷன், ஆட்டோமேஷன், மீட்டரிங், சார்ஜ் பேக், இந்த மானிட்டரிங், இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மட்டும் பத்தாது. ஆக்சுவலா சில இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிரைவேட் கிளவுட் என்விரான்மெண்ட்டை யூ மைட் ஆல்சோ ஹேவ் டு கோ அண்ட் இன்டெகிரேட் வித் யுவர் எக்ஸிஸ்டிங் ஐடிஎஸ்எம் டூல், ரெமெடியிலையோ இல்லை சர்வீஸ் நவ்லையோ இன்டெகிரேட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை சில கஸ்டமர்ஸ் வந்து நான் என்னுடைய எக்ஸிஸ்டிங் மானிட்டரிங் டூலை யூஸ் பண்ணிக்கிறேன், சில கஸ்டமர் வந்து என்னுடைய எக்ஸிஸ்டிங் பேக்கப் டூலை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த டூல் கூட வந்து உங்களால இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஏபிஐ, அதுக்கான ஈஸியர் இன்டெகிரேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைடர் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த இன்டெகிரேஷன் கேப்பபிலிட்டிஸ், அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ். லாஸ்டா as a provider வந்து they are also responsible for providing ரைட் சைசிங், அந்த அனாலிட்டிக்ஸ், யார் எவ்வளவு கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க, இது ரியலா நீங்க யூஸ் பண்றீங்களா, யூஸ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஆஸ் எ ப்ரொவைடர் அவங்க கொடுக்கணும். ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கிளவுட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஏன்னா கிளவுடை பொறுத்த வரைக்கும் அட் த எண்ட் வி வாண்ட் டு ரெடியூஸ் த காஸ்ட். அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அனாலிட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன், ரைட் சைசிங் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஆஸ் எ ப்ரொவைடர் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இப்போ உங்க டேட்டா சென்டர்ல வந்து இந்த பர்டிகுலர் பிரைவேட் கிளவுட் ப்ராடக்ட் நீங்க டிப்ளாய் பண்றீங்க அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் தீஸ் பெனிஃபிட்ஸ், ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ், உங்களுக்கு வந்து இந்த ஆர்கஸ்ட்ரேஷன், ஆட்டோமேஷன், மெஷர்ட் சர்வீஸ், எலாஸ்டிசிட்டி, ஸ்கேலபிலிட்டி, வேணுன்றப்ப போயிட்டு நீங்க உங்களுக்கு சர்வருக்கு ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம், வேணுன்றப்ப நீங்க ஸ்டோரேஜை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம கிளவுட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ உங்க டேட்டா சென்டரை வந்து எப்போ நீங்க வந்து ஒரு ஆன் பிரெம் டேட்டா சென்டரை பிரைவேட் கிளவுட்னு சொல்லலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் இதுல இருக்கிற ஒரு 6 to 7 கேப்பபிலிட்டிஸ் வந்து எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ கேன் கால் யுவர் ஓன் டேட்டா சென்டர் அஸ் அஷூர், பிரைவேட் கிளவுட். இது வந்து நீங்க ஒரு தனித்தனி ஃபீச்சராகவும் எனேபிள் பண்ணலாம். இப்போ ஓப்பன் ஸ்டாக்ல வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணும், எனக்கு ஆர்கஸ்ட்ரேஷன், ஆட்டோமேஷன் மட்டும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் நீங்க பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் மட்டும் வேணும்னா அந்த ப்ராடக்ட் மட்டும் நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க ஓப்பன் ஸ்டாக்ல போனீங்க அப்படின்னா யூ ஹேவ் த ஆப்ஷன் டு கோ அண்ட் டிப்ளாய். என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வேணுமோ அதை செலக்டிவா பண்ணலாம். வேறஸ் நீங்க அஷூர் ஸ்டாக்லாம் போறீங்கன்னா அது எண்ட் டு எண்ட் கொடுத்துருவாங்க. அதை நீங்க எனேபிள் பண்றதும் யூஸ் பண்ணாததும் உங்களுடைய ரெக்யர்மெண்ட். விஎம்ஆர் எடுத்த வரைக்கும் விஎம்ஆரும் அவங்க கொடுக்குறாங்க உங்களுக்கு, வி ரியலைஸ் ஸ்வீட் மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து ஆஸ் அ சர்வீஸா கொடுக்குறாங்க. நீங்க யூ கேன் கோ அண்ட் யூஸ் வாட் எவர் மாடியூல்ஸ் யூ நீட். ஓகே, இது கிளவுடோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒன் மோர் ஸ்மால் டாபிக், கிளவுடோடைய டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். இது தவிர இன்னைக்கு நிறைய கவர் பண்ணலான்னு பார்த்தோம், பட் தட்ஸ் ஃபைன். கிளவுடோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can think of data privacy. See, இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு ஸ்பெசிபிக்
டேட்டா நான் என்னுடைய ஹார்ட்வேர்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொருத்தவங்க ஹார்ட்வேர்ல ஸ்டோர் பண்ணும்போது தேர் ஆர் சான்சஸ் அந்த டேட்டா நமக்கு எங்க ஸ்டோர் ஆகுதுன்னு தெரியறது இல்லை இப்பெல்லாம். ஓகே, அது எந்த லொகேஷன்ல இருக்கு, எந்த கண்ட்ரில, எந்த ஸ்ட்ரீட்ல, எந்த இடத்துல இருக்குன்றதே நமக்கு தெரியறது இல்லை. ஆஸ் எ கஸ்டமர் நம்ம டேட்டா வந்து எங்க இருக்குன்னே நமக்கு தெரிய மாட்டுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிராபேக்ஸ் இருக்கு. தென் வந்து பிரைவசி வந்து ரெடியூஸ் ஆகுது. டேட்டா செக்யூரிட்டி என்னைக்குமே கம்மியாகிறது கிடையாது. ஏன்னா நம்ம டேட்டா சென்டரோட ப்ரொவைடரோட டேட்டா சென்டர் வந்து அதிக லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வந்து அவங்க மெயின்டைன் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதுல பார்த்தோம் இல்லைங்களா, 8 ஜோன் செக்யூரிட்டி லெவல் கொடுக்குறாங்க. சர்வைலன்ஸ், பிசிக்கல் சர்வைலன்ஸ்ல இருந்து உங்க சர்வர் ஹார்ட்வேரை டச் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் டு கோ த்ரூ லாட் ஆஃப் அப்ரூவல் ப்ராசஸ். உங்களுக்கு எஸ்கார்ட் கொடுப்பாங்க. தென் யூ ஹேவ் டு கோ அண்ட் உங்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸை வந்து யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் த ரைட் பர்சன் டு டச் தட் சர்வர். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போக முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா செக்யூரிட்டி வந்து அதிகம் தான் கிளவுடை பொறுத்த வரைக்கும். பட் டேட்டா பிரைவசி கம்மியாகுது. இன்னும் சிம்பிள் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு மட்டும் தான் தெரியுது அப்படின்னா, லீக்கிங் ஆஃப் தட் டேட்டா இஸ் வெரி, சான்சஸ் ஆஃப் லீக்கிங் ஆஃப் தட் டேட்டா இஸ் வெரி லெஸ். இதை நான் இன்னும் 2 பேர்ட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த டேட்டா பிரைவசி வந்து கம்மி ஆயிடுது. ஸோ தே கேன் டெல் டு எனி ஒன் அபவுட் தட் சீக்ரெட் ஆர் அபவுட் தட் டேட்டா. ஸோ அந்த மாதிரி டேட்டாவுடைய privacy can get reduced when you move to public cloud, but data is not getting insecure. Data வந்து நம்ம மெயின்டைன் பண்றதோட இன்னும் பெட்டர் செக்யூரிட்டி, இன்னும் பெட்டர் கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ், ரெக்யர்மெண்ட்ஸோட மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி கம்பெனிஸ் வந்து அதை மெயின்டைன் பண்றாங்க. ஈவன் தே ஆர் ஹேவிங் வெரி குட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ் பாலிசி. நான் உங்க டேட்டா வந்து அந்த அளவுக்கு லீக் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப ரேர், ப்ரொவைடட் நீங்க பெட்டர் பாலிசிஸ், பெட்டர் ஆக்சஸ் மெக்கானிசம்லாம் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா. நம்ம டேட்டா டிஸ்அட்வான்டேஜ், கிளவுட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி திருப்பி பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் செஷன் கனெக்ட் பண்ணும்போது. ஸோ பப்ளிக் கிளவுட் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளவுட்ல ரொம்ப ஓல்டர் வெர்ஷன்ஸ்லாம் நம்ம ரன் பண்ண முடியாது. வி கேன் ஹேவ் வெரி ரீசென்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், வெரி ரீசென்ட் பிளாட்ஃபார்ம், அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் தான் இருக்கும். நீங்க ரீஹோஸ்டிங் பண்ணும்போது யூ கேன் பிரிங் யுவர் ஓன் விண்டோஸ் 2003 ஆர் ஓல்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பட் பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் சில ரீபிளாட்ஃபார்ம் பண்ணும்போதெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பப்ளிக் கிளவுட் அப்படின்னாலே இட் இன்க்ரீசஸ் த டிபெண்டன்சி ஆன் பப்ளிக் இன்டர்நெட். ஸோ நிறைய ஸ்டேபிள் ரிலையபிள் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி உங்களுக்கு வேணும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டவுன் ஆகுது அப்படின்னா நிறைய லொக்கேஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு யூ வில் ஸ்டார்ட் ஃபேஸிங் சேலஞ்சஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு யூ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு த டேட்டா. அது எல்லாமே வந்து நிறைய நெட்வொர்க் டிபெண்டன்சி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சில இடத்துல வந்து இன்டர்நெட் காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். நெட்வொர்க் லெவல்ல காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் பேசிக் டிஸ்அட்வான்டேஜஸ். நம்ம இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். ஸோ ஆஸ் பர் அவர் பிளான் இன்னைக்கு வந்து நம்ம we were supposed to cover 2 more topics. இந்த 2 டாபிக்கை நம்ம கவர் பண்ணலான்னு பார்த்தோம். கரண்ட் கிளவுட்ல வந்து கரண்ட் மார்க்கெட்ல வந்து என்னென்ன ப்ரொவைடர் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க, எந்தெந்த ஐடி கம்பெனிஸ் எந்த லெவல் ஆஃப் சர்வீசஸ் கொடுக்குறாங்கன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ இந்த 2 டாபிக் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன்ல வந்து we started with cloud and its benefit. We talked about cloud service model, infrastructure as a service, platform as a service, software as a service. We talked about cloud deployment model, private cloud, public cloud, community cloud, and hybrid cloud. We talked about what are the different stuffs which make up the cloud. இதெல்லாம் வந்து cloud-உடைய characteristics. இது வரைக்கும் தான் நம்ம பார்த்திருக்கோம். cloud disadvantage நான் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணேன், but we will capture few points in the next class. ஓகே, ஸோ அது இல்லாம நம்ம ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். தென் கன்சம்ஷன் பேஸ்ட் மாடல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா now I am opening the floor for questions. Next 5-10 minutes வந்து it's up to you to ask questions. If you are good with the class, if you don't have question, you can feel free to drop off and have your Yeah, thing. yeah. Okay, Sorry, I understand. Hi. கேளுங்க. Azure stack வந்து எப்படிங்க இப்போ ப்ரொக்யூர் பண்றது? Is it as a package, as a service, or எப்படி காஸ்டிங்? ஸோ நான் அது டீட்டெயில்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். sure, there are sure, various offering. ஓகே, ஸோ அஜூருடைய ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் காட், நீங்க ஹார்ட்வேராகவும் சேர்த்து வாங்கலாம், இல்ல வந்து வெறும் ஸ்டாக் மட்டும் டிப்ளாய் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து எந்த வெண்டார் கூட நீங்க டைப் வச்சு வாங்குறது, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இது இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இல்ல டெஃபினெட்லி மேக் a sure, note. thanks. I will cover Sure, that. thanks. Sure. Thanks, Dan. That's all. ஓகே, வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ்? Stan, இது அவுட் ஆஃப் டாபிக். இட் இஸ் க்ளோஸ் கேளுங்க. ரிலேட்டட் வித் திஸ். இதுக்கும் இப்போ அஜூருக்கும் இந்த பிசிஎஃப் இருக்குங்களா, அந்த பிவட்டல் கிளவுட் ஃபவுண்டரிக்கும்,
அதுவும் என்ன டிஃபரன்ஸ் ஆச்சு? இட்ஸ் லைக் ஓப்பன் சோர்ஸ்ங்கனாலயா இல்ல? சி நான் பப்ளிக் கிளவுடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெண்டார்ஸ் இருக்கிறாங்க. So, அதே மாதிரி ப்ரைவேட் கிளவுடை பொறுத்த வரைக்கும் நிறைய வெண்டார்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்போ பிவட்டல் கிளவுட் ஃபேக்டரி மாதிரி ஆன் பிரேம் டிப்ளாய்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் அகெயின் அவங்க வந்து தே ஆர் ப்ரொவைடிங் சர்வீசஸ். இப்போ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளவுட்லேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிஷியலாக வந்து தேர் மோர் ப்ரிடாமினன்ட் இன் ஆன் பிரேம் டிப்ளாய்மெண்ட்ஸ். ஸோ அது வந்து நீங்க பிரைவேட் வர்சஸ் பப்ளிக் கம்பேர் பண்ற மாதிரி ஆக்சுவலா. ஓகே, ஸோ ஓகே. மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கால் ஆன் பிரேம்ல தான் நிறைய இருந்தது. ஏன்னா வந்து ஓப்பன் சோர்ஸ் மல்டி கிளவுட் பிளாட்ஃபார்முக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. கிளவுட் ஃபவுண்டரியை வந்து நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா யூ கேன் கால் தட் அஸ் எ மல்டி கிளவுட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ பிரைமரியா வந்து தே ஆர் இன் டு தட் மார்க்கெட். வெரஸ் இவங்க வந்து அஷூர் வந்து இட்ஸ் எ provider platform, it's a marketplace where they are selling services. Okay, pivotal cloud factory வந்து பாத்தீங்கன்னா cloud foundry வந்து it is more of உங்களுக்கு தேவையான மல்டி கிளவுட்ல வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகுது, இல்ல மல்டி ஆன் பிரைம் ஹைபிரிட் மாடல்ல வந்து நீங்க சர்வீசஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான காமன் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஆர் காமன் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து பிவட்டல் கிளவுட் ஃபேக்டரியில வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்கேஸ் நீங்க வந்து சர்வீசஸ் ரிசோர்சஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், கம்மி பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து வந்து நீங்க வேற வேற கிளவுட் ப்ரொவைடர்ல கூட நீங்க ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, அதை வந்து நீங்க எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கம்பேர் இட் வித் யுவர் ஆன் பிரெம் ஓப்பன் ஸ்டாக் ஓப்பன் ஷிஃப்ட் வச்சு Okay. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நீங்க கம்பேர் பண்ணலாம். அஷூர் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். Yeah, I got. ஓகே, Thanks. நோ ப்ராப்ளம். ப்ரோ இப்போ வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸில் வந்துட்டு காஸ்ட் வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும்ல. பட் அப்புறம் ஸ்டில் ஏன் கம்பெனிஸ் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் சூஸ் பண்ணுறாங்க? எனக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக சொன்னீங்கன்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, நமக்கு வந்து எல்லா கம்பெனிக்கும் தே ஆர் நாட் இன் த சேம் சிச்சுவேஷன். ஓகே, ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து தே ஹேவ் தேர் டேட்டா சென்டர் விச் இஸ் வெரி லெகசி. ஓகே, அதனால அவங்களுக்கு நிறைய டவுன் டைம் வந்துட்டு இருக்கலாம், நிறைய ஹார்ட்வேர் அவுட்டேஜஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கலாம், ஓஎஸ் வந்து கிளஸ்டரிங் சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கரண்ட் டேட்டா சென்டர்ல வந்து கிடைக்காம இருக்கலாம். ஓகே, இப்ப திருப்பி அவங்க போயிட்டு அந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து ரீஃபர்பிஷ் பண்ணி புதுசா வந்து யூபிஎஸ் ஜென்ரேட்டர்ஸ் ஆர் வாட் எவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பதிலா பப்ளிக் கிளவுட்ல வந்து டேட்டா சென்டர் as a சர்வீஸா கிடைச்சிரும். பிளஸ் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸா போகும்போது கம்பேர் டு யுவர் எக்ஸிஸ்டிங் டேட்டா சென்டர். ஸோ டேட்டா சென்டர் எக்ஸிட் ஆர் கான்ட்ராக்ட் ரினியூவல் வரப்போகுது அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரினியூங் யுவர் கான்ட்ராக்ட் வித் பர்டிகுலர் ப்ரொவைடர், பெட்டர் நீங்க வந்து பப்ளிக் கிளவுட்ல வந்து ஆஃபரிங்கா போக முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து கேஸ் டு கேஸ் எல்லா கஸ்டமரும் வந்து தே ஆர் நாட் இன் த சேம் போட் இல்லை. ஸோ ஒருத்தங்க ஒரு மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும். அவங்களுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, அவங்களுடைய கரண்ட் பிஸ்னஸ் சேலஞ்ச் என்ன, அதை பேஸ் பண்ணி அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்க்கு மூவ் ஆக முடியுமா இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்க்கு மூவ் ஆக முடியுமான்ற எவாலுவேஷனை பேஸ் பண்ணி அந்த டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட் தான் இட் இஸ் கோயிங் டு டிசைட் இந்த கஸ்டமரோட அப்ளிகேஷன்லாம் வெதர் இட் வில் எண்ட் அப் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் ஆர் பேஸ். ஸோ கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை அவங்க அப்ளிகேஷன் வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரன்னிங் ஆன் லெகசி ஓஎஸ் ஆர் லெகசி என்விரான்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கலாம். ஸோ இட் cannot be migrated or converted to PaaS immediately. ஓகே, பட் ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் தான் வந்துட்டு யூசர் ஃப்ரெண்ட்லியா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி, அப்படிதானே? யூசர் ஃப்ரெண்ட்லியான்னு சொல்ல முடியாது, இட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷனுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க வந்து யூ கேன் சேஞ்ச் வாட் எவர் யூ வாண்ட், அந்த பேக் எண்ட் ப்ரீ ரெக்வசைட் மாத்துறது, அப்கிரேட் பண்றது, இல்லை உங்களுடைய ஸ்கீமா மாத்துறது, ரெஜிஸ்ட்ரி செட்டிங்ஸ் மாத்துறது அப்படின்னும் போது யூ ஹேவ் ஃபுல் கண்ட்ரோல் ஆன் யுவர் ஓஎஸ் அண்ட் மிடில் வேர் அண்ட் ரன் டைம். அப்படின்னும் போது யூ கேன் டூ மிக்ஸ் அண்ட் மேட்ச் யூ வாண்ட். அதுவே சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்ல போனா கிளவுட் சர்வீஸ் அங்க யார் ப்ரொவைட் பண்ணுவா? மைக்ரோசாஃப்டே ப்ரொவைட் பண்றோமா? ஆமா, மைக்ரோசாஃப்டே தான். இப்ப இதுல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய வர்ச்சுவல் மெஷின் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், மைக்ரோசாஃப்டோடைய ஆப் சர்வீசஸ் வந்து பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், அஷூர் டேட்டாபேஸ் வந்து பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், ஆஃபீஸ் 365 வந்து அதுவும் மைக்ரோசாஃப்ட் தான், அது வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். எல்லாமே மைக்ரோசாஃப்ட் தான் ப்ரொவைடர், சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து மைக்ரோசாஃப்ட் தான். பட் வி ஆர் கன்சியூமிங் இட் as a சாஃப்ட்வேர், as a பிளாட்ஃபார்ம், as a இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி. ஓகே, அது ஓகே ப்ரோ. நமக்கு தேவையான சர்வீஸ்லாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸில் வந்துட்டு இப்போ ஆப்ரேஷனல் இங்கே வந்துட்டு சிஸ்டம் அட்மின்ஸ்லாம் நம்ம ரெக்யூர் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிப்போம்ல நமக்கு தேவையானது. பட் அங்கே வந்துட்டு எப்படி சேம் சிஸ்டம்?
சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ப்ரொவைடரே பார்த்துக்கிறாங்க. நம்ம பண்ண மாட்டோம். அங்கேயுமே வந்து அட் த எண்ட் வந்து உங்க அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஹார்ட்வேர் வேணும். சர்வர்லெஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னா சர்வரை நம்ம மேனேஜ் பண்றது இல்ல. ஓகே, சர்வர் கண்டிப்பா வேணும். ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகணும்னா பிசிக்கலா ஹார்ட்வேர் வேணும், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும், ஒரு மிடில்வேர் வேணும், ஒரு அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் வேணும். அது இல்லாம வந்து அப்ளிகேஷன் ரன் பண்ண முடியாது. என்ன ஒண்ணு, we are not managing the hardware, we are not managing the OS. Microsoft is managing the virtualization, operating OS system, virtualization. middleware, எல்லாமே அவங்க தான் மேனேஜ் Understood. பண்றாங்க. Okay, bro. Okay. Okay, 2 more minutes. ஸ்டான் ஒரு சின்ன சஜஷன் வேணும். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக இப்போ ஒரு ஏடபிள்யூஎஸ் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு அஷ்யூர் கற்றுக்கிறப்போ அந்த டெர்மினாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஆக்சுவலாக கம்ப்யூட்டிங் கான்செப்ட் இஸ் கோயிங் டு பி த சேம் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் கோயிங் டு ரிமைன் த சேம் இல்லையா? பட் அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து டெர்மினாலஜி வைஸாக ஏதாவது நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை டெர்மினாலஜி வந்து மாறதான் செய்யும். ஓகே, இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா அஷூர்ல வந்து ஆப் சர்வீசஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அங்க வந்து எலாஸ்டிக் பீன் ஸ்டாக்னு சொல்றாங்க. ஸோ அதுலயே வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் உள்ளுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன், செட்டிங்ஸ் அதெல்லாம் வந்து பெருசா டிஃபரன்ஸ் வர போறது இல்லை. பட் டேர்ம் வந்து மாறதான் செய்யும். பட் ஆஃபரிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேட்ல வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லை பிட்வீன் மைக்ரோசாஃப்ட் அண்ட் அமேசான். ஆல்மோஸ்ட் வந்து இவங்க இனிஷியலா கொண்டு வந்துட்டாங்க, அதை இவங்க அதை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அந்த ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ஆஸ் ஆன் டேட். பட் நான் இதை எது சொல்றேன் அப்படின்னா ஆன் யுவர் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பட் வேறஸ் வென் யூ கோ ஃபார் இந்த ஏஐ எம்எல் அந்த மாதிரி அட்வான்ஸ் சர்வீசஸ் போகும்போது கண்டிப்பா வந்து தெர் இஸ் a significant difference between Google and Microsoft, Google and Amazon. ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு சில ஏரியால வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டா வந்து இன்வெஸ்ட் பண்ணி நிறைய டெக்னாலஜிஸ் கொண்டு வந்துட்டாங்க, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொண்டு வந்துட்டாங்க. வேறஸ் ரெகுலர் ட்ரெடிஷ்னல் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தென் there is not much difference. கம்ப்யூட், நெட்வொர்க், பேக்கப், மைக்ரேஷன், ஸ்டோரேஜ், டிஆர், இந்த இதெல்லாம் வந்து டேட்டா பேஸ், இதெல்லாம் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. யூ கேன் ஈஸிலி கிராஸ் கம்பேர், ஈஸியா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், டெர்மினாலஜிஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டெர்மினாலஜி மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதும், ஆக்சுவல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கூட நீங்க போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டாம். then it is going to work like the same. பட் அஷ்யூர் ஆட்டோமேஷன், ஐ மீன் எனி கிளவுட் கைண்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் வந்து பவர்ஷெல் ஆர் பைத்தான் இது ரெண்டுல வந்து வாட் வுட் யூ ப்ரிஃபர் ஆர் வாட் வுட் யூ சஜஸ்ட்? ஓகே, ஆட்டோமேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய விதத்துல வந்து யூ கேன் டூ ஆட்டோமேஷன். இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுல ரன் ஆகக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் வந்து பவர் ஷெல் வழியா பண்ணா யூ ஹேவ் மோர் மாடியூல்ஸ், மோர் ஃபிளெக்சிபிலிட்டி. வேறஸ் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா யூ ஹேவ் பேஷ் ஸ்கிரிப்டிங் ஆர் பேஷ் ஷெல், அதுல வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் மோர் ஃபிளெக்சிபிலிட்டி. வேறஸ் பைத்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அக்ராஸ் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களால யூ கேன் கோ அண்ட் டூ ஆட்டோமேஷன் ஆர் வாட் எவர். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் வெண்டாருக்கும் தே ஹேவ் தேர் ஓன் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல். அதுவே நீங்க டெராஃபார்ம் மாதிரி டூல் போனீங்கன்னா யூ கேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங் வந்து அக்ராஸ் கிளவுட் பிளாட்ஃபார்ம் பண்ண முடியும். வேற அதே மாதிரி ஆன்சிபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய அக்ராஸ் பிளாட்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ டூல்ஸ் விச் ஆர் OS agnostic, cloud agnostic, இது வந்து இட் இஸ் வெரி பாப்புலர் தீஸ் டேஸ். வேற ஒரு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து 80% எஸ்டேட் இருக்கிற கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பவர் ஷெல் தான் அதிகமா அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. லினக்ஸ் நிறைய இருக்கிற கஸ்டமர் என்விரான்மெண்ட் அப்ளிகேஷன் வந்து இன்னுமே ஸ்டில் 60% லினக்ஸ் யூனிக்ஸ் எஸ்டேட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா தென் தே வில் கண்டினியூ டு யூஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங். ஸோ அதை நம்ம திடீர்னு மாற்ற முடியாது ஓவர் த பீரியட். பட் எவால்வ் ஆகுவாங்க கண்டிப்பா. வந்து பைத்தான் மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே, சோ பேரலலா ஒரு பைத்தான் கிளாஸும் போயிட்டு இருக்கு. சோ நிறைய கேன் வி கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ் PowerShell வித் பைத்தான்? எல்லா அதுங்க இருக்கிற எல்லா அட்வான்டேஜஸுமே இங்க நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியுமா? அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து லெவரேஜ் தான் பண்ணுவாங்க. அட் த எண்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து யூ ஆர் யூசிங் பைத்தன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். பட் பேக் எண்ட்ல வந்து எல்லா மாடியூல்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸுக்கு இல்லை வந்து மற்ற தேர்ட் பார்ட்டி டூலுக்கு வந்து அவைலபிளா இருக்குமானா கிடையாது. ஓகே, அந்த இடத்துல வந்து வி ஹேவ் டு கோ அண்ட் லெவரேஜ் பேஷ் ஸ்கிரிப்டிங் ஆர் ஷெல் ஸ்கிரிப்டிங் ஆர் பைத்தன் ஸ்கிரிப்டிங். அந்த பேக் எண்ட்ல வந்து அந்த ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி தான் இங்க இருந்து ஆட்டோமேட் பண்ணுவாங்க. ஸோ அது இன்னுமே இருக்கு. யூ கேனாட் கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ் ஒரு 5 வருஷத்துலயோ அதெல்லாம் கம்ப்ளீட்டா பார்க்க முடியாது. ஓவர் த பீரியட் ஒரு 10-15 இயர்ஸ்ல வந்து திங்ஸ் மைட் ஹேப்பன். ஓகே, தேங்க் யூ. நோ ப்ராப்ளம். ஓகே டீம், சோ கேளுங்க வெங்கட்.
த சேம் திங் ஓகேங்களா. இப்போ அவர் கேட்ட கேள்வியோட தான். இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறோம், இல்லாட்டி ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறோம். அஜூரில் பண்ணுற காஸ்ட்டும் ஏடபிள்யூஎஸ் காஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்குமா? சேம் கைண்ட் ஆஃப் செட்டப், சேம் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ரா, அதெல்லாமே கம்பேர் பண்ணலாம் வெங்கட். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் எடுத்துக்கங்க. அப்ளிகேஷன் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஓஎஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு, இல்லை வந்து ஒரு பேக்எண்ட்ல வந்து மைக்ரோசாஃப்டுடைய சீக்வல் டேட்டா பேஸ்ல ரன் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இது நீங்க அஜூர்ல ரன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து யூ ஆர் கோயிங் டு கெட் அ லாட் ஆஃப் பெனிஃபிட். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட், மைக்ரோசாஃப்டுடைய டேட்டா பேஸ். இதை நீங்க ஏடபிள்யூஎஸ்ல ஹோஸ்ட் பண்ணீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் அஸ் அ ப்ரொவைடர் அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை ஓன் பண்றது கிடையாது. மைக்ரோசாஃப்ட் தான் வந்து வாங்கி லைசன்சிங் வாங்கி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி உங்களுக்கு ஆஸ் அ சர்வீஸா கொடுக்குறாங்க. டேட்டா பேஸும் வாங்கி தான் கொடுக்குறாங்க. வேறஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அமேசான் லினக்ஸ்ல ரன் ஆகுது, அமேசானுடைய அரோரா டேட்டா பேஸ்ல ரன் ஆகுது அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 5% பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். வேறஸ் ரன்னிங் மைக்ரோசாஃப்ட் ஒர்க் லோட் ஆன் ஏடபிள்யூஎஸ் கம்பேர் வித் மைக்ரோசாஃப்ட் அஜூர் அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, 5 டைம்ஸ் அதிக காஸ்ட் இருக்கும். இப்போ அமேசான் அரோரா சர்வீஸ் வந்து நான் அஜூர்ல யூஸ் பண்ண முடியுங்களா? கால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. மேனேஜ் பண்ணலாம். சி இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஜூரை பொறுத்த வரைக்கும் அஜூர் ஆர்க்னு ஒரு டூல் இருக்கு. இது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டி கிளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து மேனேஜ் பண்ணலாம். மல்டிபிள் கிளவுட் மேனேஜ்மெண்ட் ஆர் மல்டிபிள் டேட்டா பேசஸ் ஆர் மல்டிபிள் அப்ளிகேஷன் அக்ராஸ் கிளவுட் என்விரான்மெண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, பட் அமேசான் அரோரா வந்து நீங்க டிப்ளாய் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. ஓகே, அதாவது அஜூர் பிளாட்ஃபார்ம்ல அமேசான் அரோரான்ற ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்க வந்து அமேசான் அரோரா ஆல்ரெடி வேற இடத்துல டிப்ளாய் பண்ணிருக்கீங்க, இங்கேருந்து ரிமோட்ல மேனேஜ் பண்ணா மேனேஜ் பண்ணலாம். அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கும், அப்படிதானே? ஆமா ஆமா. ஸோ இது அஜூர் ஆர்க்ன்றது இட் இஸ் மல்டி கிளவுட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஓகே, உங்களுடைய டேட்டா பேசஸ் வந்து அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கிளவுட் பிளாட்ஃபார்ம், அப்ளிகேஷன் வந்து அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா யூ கேன் மேனேஜ் இட் ஃப்ரம் ஒன் சிங்கிள் லொகேஷன். ஓகே, அதை நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் உங்களுடைய ஆக்சுவல் கொஸ்டினுக்கு வந்து cost is depend I mean it will differ based on the technology you are talking about. இப்போ வந்து Amazon உடைய technology running on Amazon cloud platform compared with Microsoft technology running on Microsoft Azure platform பெரிய வித்தியாசம் இருக்காது. whereas if you are talking about Microsoft workloads running on Amazon versus Microsoft அப்படின்னா 5 மடங்கு காஸ்ட் அதிகமா இருக்கும் அமேசான்ல ரன் பண்ணீங்கன்னா. ஓகே, Okay, thank you team for joining today. Okay, நம்ம next classல வந்து we'll continue with more interesting topics. Okay, let me stop the recording. Questions